ஆங்கரும் அடிச்சுக்கிறத மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறத ரீசெண்ட் டேஸ்ல சோசியல் மீடியால எங்க போனாலும் பார்க்க முடியுது. சரி, இத பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு மூவியோ டிவி சீரிஸோ இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது த மார்னிங் ஷோன்னு அப்பப்பப்பப்பப்பா ஒரு சூப்பரான சீரிஸ் சிக்குச்சு. என்ன சீசன் 1, 2, 3ன்னு 3 சீசன் இருக்குது. ஒவ்வொரு சீசன்லயும் ஏகப்பட்ட எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சீசனையும் ஒவ்வொரு வீடியோல மணிக்கணக்குல பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த மார்னிங் ஷோன்னு வெளிநாடுகள்ல பட்டையை கிளப்பி ஒன்ன ஒரு டிவி சீரிஸ். பல அவார்டுகளை குவிச்ச ஒரு டிவி சீரிஸ். பல செலிபிரிட்டிஸ் படத்துல நடிக்கிறவங்களே இந்த சீரிஸ்லயும் நடிச்சிருக்காங்க. அப்படி என்ன ஏதுங்கறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிவி சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எடுத்ததுமே த மார்னிங் ஷோ அப்படின்னு ஒரு ஷோவோட மேனேஜரை காட்டுறாங்க. அவன் ஒரு மாதிரி படுத்து கிடக்குறான். ஷோவோட டைரக்டர் கால் பண்றாரு. கால் பண்ணி கன்ஃபார்ம் தான், வந்திருக்கிற குற்றச்சாட்டு கன்ஃபார்ம் தாங்கிறார். யாரு? ஷோ டைரக்டர். ஷோ மேனேஜரோ அவ்வளவுதான் போச்சு போ அப்படின்னு பதறாரு. நாம செத்தோம் அப்படிங்கிறார். சரி, இத பத்தி அவங்க கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிறாரு டைரக்டர். நானே கால் பண்ணி சொல்றேங்கிறாரு ஷோ மேனேஜர். இப்போ அந்த ஷோவோட முக்கியமான ஆங்கர் நட்ட நடு ராத்திரி அவருக்கு போன் கால் வருது. போனை எடுத்து பேசினவரு அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறார். அதே மாதிரி அதே ஷோல இன்னொரு ஆங்கரும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து நடத்துறது தான் த மார்னிங் ஷோ. ஒட்டுமொத்த இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களும் அந்த ஷோவை பாப்பாங்களாம். அந்த இன்னொரு ஆங்கர் அவங்களுக்கும் கால் வருது. அவளும் கால்ல ஏதோ பேசிட்டு பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருக்கா. சீக்கிரவான மட்டும் தான் சொல்லிருக்காங்க. மேட்டர் என்ன ஏதுங்கறத இந்த அம்மா கிட்ட சொல்லல. வர்ற வழியிலேயே பாருங்களேன், இவங்களோட ஷோவை அங்கங்க பெரிய பெரிய பில்டிங்ல எவ்வளவு பெரிய போஸ்டரா அடிச்சு ஓட்டிருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளவு பெரிய பேனர்ஸ்னு பாருங்க. வந்து இறங்குற இடத்துலயே ஷோ மேனேஜர் இந்த ஆங்கரை பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். அசிஸ்டண்டோட இந்த அம்மா இறங்கி, என்ன நீ இப்படி வெளியில் நிக்கிற, என்ன மேட்டர்னு விசாரிக்கிறார். யார் செத்தாச்சு அப்படின்னு கேக்குறா. யாராவது இறந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறா. ஏன்னா அவ்வளவு சீரியஸான முகம். இவன் பிரச்சனை என்னங்கறத எடுத்து சொல்ல போறான். அந்த அம்மா ஒரு வெடி வெடிக்க போறாங்க. அதே சமயம் வெஸ்ட் வெர்ஜீனியால அதிகால வேலையில நம்ம படத்தோட ஹீரோயினை காட்ட போறாங்க. சி, படம்னு வருது. டிவி சீரிஸ் அப்பப்ப பேசினா தானே, மாச கணக்கா பேசாம விட்டதுனால ஃப்ளோ கிடைக்க மாட்டேங்குது. இதோ இவங்க தான் இந்த டிவி சீரிஸோட ஹீரோயின். நிலக்கரி சுரங்கத்தை யாரோ இழுத்து மூடிட்டாங்களா, அதை கவர் பண்றதுக்காக ஹீரோயின் போய்கிட்டு இருக்காங்க. இவங்க பேரு ஒரு 4-5 பேரோட பேரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும், இல்லன்னா இந்த சீரிஸ் கொஞ்சம் கஷ்டம். இவ பேரு பிராட்லி ஜாக்சன். எல்லாரும் பிராட்லி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா இவ கூட வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். கூட வேலை பார்க்கறவங்கள நல்லா திட்டி தீப்பா. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மை, இதை தவிர அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது. அந்த பக்கம் என்னதாயா மேட்ரு, யாரும் ஜாகலங்கிறாங்க. அப்புறம் ஏன் எல்லாரும் அந்த நியூஸ் சேனல்ல ரொம்ப பரபரப்பா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு முக்கியமான ஆங்கர் பிரபலம் ஒருத்தன் எந்திரிச்சான் இல்லையா, அவன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். இந்த மீட்டு மூமெண்ட்ல மாட்டிக்கிட்டான். அவன் மேல ஏதோ ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. அதே கம்பெனில அதே ஷோல வேலை பார்த்த ஒரு பொண்ணு அப்புறம் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு போல. எல்லா நியூஸ்லயும் இந்த பிரபலத்தை பத்தியே பேச்சு. அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. இந்த ஷோல வேலை பார்த்த அத்தனை பேருக்குமே ஷாக். கூட வேலை பார்த்த இந்த ஆங்கர் இவங்களும் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். இவங்களுக்கு அப்ப எப்படி இருக்கும்? 15 வருஷமா தான் பக்கத்து சீட்ல உட்கார்ந்து த மார்னிங் ஷோங்கிற இந்த ஷோவை நடத்திக்கிட்டு இருந்த ஒருத்தன் இப்போ ஒரு மிருகமா, ஒரு கொடூரனா வெளியில காட்டுறாங்க. இத பத்தி இந்த ஷோவோட டைரக்டருக்கு மேல இந்த கம்பெனியோட டைரக்டர் ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு உட்பட எல்லாருக்குமே மேட்டர் தெரிஞ்சிருக்கு. ஆனா இவளுக்கிட்ட எதுவும் சொல்லல. இவ பேரு அலெக்ஸ், இந்த ஆங்கரோட பேரு. அதனால அலெக்ஸ் கொஞ்சம் கோவப்படுறா. என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ப்ரிப்பேர் ஆயிருப்பேன்ல, என்னையா குண்டத்துக்கு போறீங்கன்னு செம காண்டாகிறா, டென்ஷன் ஆகுறா. ஏகப்பட்ட கால்ஸ் வருது. யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு உள்ள ஷோவோட மேனேஜரும் நம்ம அலெக்ஸும் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் ஷோவோட டைரக்டரும் இந்த ஒட்டுமொத்த கம்பெனியோட டைரக்டர் ஒரு வயசான இருப்பாரு. அவங்க 2 பேரும் கான்கால்ல வராங்க. என்னமா நடந்து போச்சு, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ தான் இந்த ஷோவை கட்டி காப்பாத்தணும் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இவளும் சரிங்கிறா. ஆனாலும் கோவம் தான். இவங்க நம்ம கிட்ட எதையுமே சொல்லல, ஆம்பளைங்க அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்கன்னு இவளுக்கு ஒரு மாதிரி கோவம் இருக்கத்தான் செய்யும். அதை காட்டிக்கல. அடுத்து இன்னைக்கான காலையில ஷோவை இவன் நடத்தித்தான் ஆகணும். என்னதான் வெளியில புகமே வெடிச்சாலும் ஷோ போய்தான் ஆகணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும்தான் ஷோ கிடையாது, மீதி 6 நாளும் ஷோ உண்டு. விடாம மிச்சிக்கிட்ட இருந்து கால் வருது. யாரு இந்த மிச்சு? இவன் தான் அந்த பிரபலம். இவன் மேலதான் இவன் ஒரு காம கொடூரன்னோ, பெண்கள் கிட்ட தப்பா நடந்துகிட்டானோ இப்ப மித்த நியூஸ்ல எல்லாம் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அவன் காலை எடுக்காம போன டிராயில போட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் வேற ஒரு மீடியால நம்ம பிராட்லே வேலை பார்த்துட்டு இருக்கிறான். கூட வேலை பார்க்கறவன் திட்டிட்டு இருக்கிறான். இவ பதிலுக்கு திட்டிட்டு இருப்பா. வந்து சேரு, கவர் பண்ணியானும் சொல்லிட்டு நிலக்கரி சுரங்கம் வேணும்னு போராடுறவங்க ஒரு பக்கம், நிலக்கரி சுரங்கம் கூடாதுன்னு போராடுறவங்க அந்த பக்கம். நம்ம ஹீரோயினும் நிலக்கரி வேண்டாம், காத்த மாசுபடுத்துது, மக்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லதில்ல, வேண்டாங்கிறா. இன்னொருத்தவனும் நிலக்கரி வேணுங்கிறவத்தவன் கேமராமேனை பிடிச்சு தள்ளி விட்டுறான். இதுல காண்டானவன் அந்த பயல சட்டையை பிடிச்சு தூக்கி, என் கேமராமேனை தள்ளி விட்டதுக்கு உன்னை பிடிச்ச என்னால ஜெயில போட முடியும், கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஆனா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கணும்னா நிலக்கரியை பத்தி ஒரு 5 பாயிண்ட் நீ சொல்லு, போராட வந்துட்டு இல்ல, நிலக்கரி வேணுங்கிற இல்ல, சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்டா, நிலக்கரி இது ரொம்ப சீப்பான விலையில கிடைக்குங்கிறா. ஆனா அவளோ இல்ல, தப்பு, அது ரொம்ப காஸ்ட்லி, வேற என்ன பாயிண்ட் தெரியும் கேட்க, மக்களுக்கு நிலக்கரி ஈஸியா போய் சேரும் அப்படின்ற. நம்ம எல்லாம் நிலக்கரி எடுத்து என்னங்க பண்றோம் சொல்லுங்க, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல, அதுவும் தப்பு, வேற என்ன பாயிண்ட் தெரியும் கேக்குறா. எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, இப்படி சொல்லுவான். எல்லாருக்கும் இறப்பும் தான் வரப்போகுது, அதனால எல்லா பேரும் இறப்ப பத்தியே பேசிட்டு இருக்கிறோமா என்ன? எல்லாருக்கும் கிடைக்கின்ற ஒரு காரணத்துல ஒரு காரணமா பேசிட்டு இருக்கிற இல்ல, தெரியாம கேட்கிறேன். இவ்வளவு பேரு நிலக்கரி வேண்டாங்கிறாங்களே, அதோட ஆபத்து தெரியாம தான் இவங்க அத்தனை பேர் வந்து நிக்கிறாங்களா? நிலக்கரியை எரிக்கிறதுனால என்னெல்லாம் வெளியில வருது தெரியுமா? ஆர்சனிக்
ஆர்சனிக்னா என்ன தெரியுமா, காப்பர்னா என்ன தெரியுமா, லெட்னா என்ன தெரியுமா, மெர்க்குரினா என்ன தெரியுமா, யுரேனியம்னா என்ன தெரியுமா, அதுல இருந்து வெளியில வர்ற விஷத்தை பத்தி உனக்கு தெரியுமா? இல்ல தெரியாம கேக்குறேன், இந்த நிலக்கரி பிரச்சனைனால கடந்த 10 வருஷத்துல எவ்வளவு பேருக்கு வேலை போயிடுச்சு தெரியுமா? அந்த வேலை போன அந்த குடும்பங்களோட நிலைமை என்னன்னு தெரியுமா? இவ இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாம அது சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் காவா எடுக்கிறா. செம்ம காண்டாயி அந்த பையில போய் தொலைடான்னு தள்ளி விடுறா. செம்ம டென்ஷனா கத்திட்டா. இதே எவனோ வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு விட்டுறான்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்த வேலையாவ பாப்பா. இந்த பக்கம் தி மார்னிங் ஷோல மிச்சி இல்லாம அலெக்ஸ் மட்டும் இப்போ ஆங்கரிங் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறா. இப்போ ஒட்டுமொத்த உலகம் எதிர்பார்க்கும் இவ என்ன பேச போறா அப்படின்னு. அந்த ஷோல வேலை பார்க்கிற மத்தவங்களும் எதிர்பார்க்கறாங்க. ஷோவும் ஆரம்பமாகுது. ஒரு சோகமான அப்செட்டிங்கான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். மிச் என்னோட கூட வேலை பார்த்தவர் ஆங்கர். கடந்த 15 வருஷமா என் பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருந்தவர். இந்த கம்பெனில இருந்து அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. செக்ஸுவல் மிஸ்காண்டக்ட்னு சொல்லி அதை தப்புன்னு சொல்லி அவரை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க நாங்க கம்பெனி. இதுல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எங்களோட ஆதரவையும் எங்களோட சிம்பதியையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எங்க கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு, நாங்க எல்லாம் தெரியாம இருந்திருக்கிறோம். அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த மார்னிங் ஷோவை பல வருடங்களா பாத்துக்கிட்டு இருக்கிற எங்களோட ஆடியன்ஸ் கிட்டையும் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். உங்கள மாதிரியே நாங்களும் தான் ஷாக்ல இருக்கோம், டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கிறோம், அவ நம்பிக்கையில இருக்கிறோம். யார நம்புறது நம்பலனே தெரியல. எனக்கு அந்த குற்றச்சாட்டை பத்திய டீடைல்ஸ் எதுவுமே இப்போ முழுமையா தெரியாது. ஆனா எது எப்படியோ மிச்ச வேலையில வச்சுக்கிறது கம்பெனிக்கு விருப்பம் இல்ல. இப்படி எல்லாம் இங்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் மிச்ச நியூஸ்ல இதெல்லாம் பார்த்துட்டு என்னது இது அப்படியே காலவாரி விடுறா அப்படின்னு கோவப்படுறான். பின்னாடியே மிச்சோட பொண்டாட்டியும் நின்னு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு காலத்துல மிச்ச எங்களோட மார்னிங் ஷோங்கிற இந்த ஷோல ஒரு ஃபேமிலியில ஒருத்தரா இருந்தார். நாங்க அவர் எப்பேற்பட்டவர் நினைச்சோமோ அப்பேற்பட்டவரை நாங்க மிஸ் பண்றோம். அந்த பழைய மிச்ச நாங்க மிஸ் பண்றோம். எல்லாத்துக்கும் கான்சிக்வன்ஸ்னு ஒன்னு இருக்கு, பின் விளைவுகள்னு ஒன்னு இருக்குது. அத தப்பு பண்ணவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த பழைய மிச்ச அந்த நல்லவனை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். இந்த மாதிரி ஒரு கம்பெனில தப்புன்னு ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு கம்பெனில வேலை பார்க்கறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு வேற எடுத்து சொல்லிருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்த நம்ம பிராட்லியோ மூஞ்சிய பார்த்தாலே தெரியல, இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறா. இதுல உண்மை இல்லைன்னு பிராட்லே சொல்லுவா. அந்த பக்கம் தான் வேலை பார்க்கிற கம்பெனிக்கு பிராட்லே போவா. அங்க வேலை பார்த்த மேனேஜர் எல்லாம் செம்ம திட்டுறாங்க. நீ அப்படி பர்ஸ்ட் ஆயிருக்க கூடாது. அதை அவனோ சோசியல் மீடியால போட்டு ஏற்கனவே 20 லட்சம் பேர் அதை ஆல்ரெடி பார்த்துட்டாங்களாம். பிரச்சனை ரொம்ப பெருசாகுது அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிக்க, போங்கயா நீங்களும் உங்க வேலையும். தன்மானம் இல்லாத இடத்துல என்னால வேலை செய்ய முடியாது, உண்மையை சொல்ல முடியாத இடத்துல என்னால வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணிமேகலை மாதிரியே வேலையை தூக்கி போட்டு இவ இந்த பக்கம் வந்துடுறா. அந்த பக்கம் சோசியல் மீடியால ட்ரெண்டான நம்ம பிராட்லியோட வீடியோவை மார்னிங் ஷோல இருக்கிற ஆட்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தி சுருட்ட முடியோட இருப்பா பாருங்க. இவளோட வேலை என்ன தெரியுமா, மார்னிங் ஷோல யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றதா இருந்தா யாரை கூப்பிடணுங்கிறத இவ முடிவு பண்ணுவா. இப்படி சோசியல் மீடியால திடீர்னு ட்ரெண்டான நம்ம பிராட்லியை ஏன் மார்னிங் ஷோல கூப்பிட்டு உட்கார வைக்க கூடாது அப்படின்னு இப்ப அந்த பொண்ணு யோசிக்குது. அந்த பக்கம் மிச்சி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என் கம்பெனி எப்படி என்ன வேலையை விட்டு தூக்கலாம், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நானாவா போய் பண்ணேன், அழகா பிறந்தது ஏன் தப்பா, பொண்ணுங்களா வந்து என் மேல விழுந்தது ஏன் தப்பா, அதுக்கு நான் கம்பெனி கொடுத்தது ஏன் தப்பா, சில பொண்ணுங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லிருக்காங்க தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசி கண்ணா பின்னாடி டிவி அடிச்சு நொறுக்குவான். அதே சமயம் இவ பேசினதெல்லாம் பின்னாடி இருந்து பொண்டாட்டி கேட்டா. பல பெண்களுக்கு இதுல பல வித்தைகளை சொல்லி கொடுத்துருக்கானா. இப்படி எல்லாம் பெருமை பேசிட்டு இருந்திருப்பான். அதை கேட்டுவிட்டு அந்த அம்மா கூடிய சீக்கிரம் நாம விவாகரத்து பண்றோம், கொஞ்ச நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுல இருக்க போறேன், புள்ளைய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஆச்சா, அடுத்து ஷோவோட டைரக்டர்ங்கிற முறையில அவர்கிட்ட நிறைய சோசியல் மீடியா ஆட்கள் வந்து இன்டர்வியூ கேக்குறாங்க. என்ன சொல்றீங்கன்னு. அவர் என்ன சொல்றாப்ல, நான் இங்க இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி இங்க என்ன மாதிரி கல்ச்சர் இருந்ததோ தெரியாது. ஆனா எதுவா இருக்கட்டும், இனி அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி கலாச்சாரத்தை இனி நாங்க ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப சேஃபா இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஆமா, இவர் இங்க இந்த ஷோவோட டைரக்டரா வேலைக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது. ஆனா ஷோ 15 வருஷமா இருக்குது. இப்ப வர பிரச்சனை எல்லாம் இவரை டைரக்டா எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஏன்னா அவர் புதுசா வந்தவர். 15 வருஷமே அதை கண்டு காணாம இருந்தவங்களுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். இந்த பக்கம் இன்டர்வியூ கொடுத்துட்டு ஷோவோட டைரக்டர் ஷோ மேனேஜர்ட்ட போய் இப்ப நாம அந்த மிச்சிக்கு பதிலா வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஆகணும், அதுக்கு தயாரா இருங்கறாப்ல அட்வைஸ் போட்டு போறாப்ல. இந்த பக்கம் நம்ம அலெக்ஸ் வருஷம் இவங்க கம்பெனி கூட ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க போல தெரியுது. இவ்வளவு சம்பளம், ஷோல என்ன பேசணும் வைக்கணுங்கிறதெல்லாம் யாரு டிசைட் பண்ணுவா, இந்த மாதிரி விஷயங்கள். அதுல நிறைய விஷயத்துல அலெக்ஸ் முன்ன பின்ன ஃப்ரீயா விடுறா. ஆனா ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்றா, என்ன மேட்டரை எடுத்து பேசணுங்கிறதுல கோ ஆங்கரோட அப்ரூவல் முக்கியம். கோ ஆங்கரோட அப்ரூவல் இல்லைன்னா அந்த மேட்டரை பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிற இந்த கண்டிஷனை கண்டிப்பா நீங்க ஏன் சார்பா கம்பெனி கிட்ட நெகோஷியேட் பண்ணி முடிக்கணும்னு அங்க இருக்கிற மத்த ஆட்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நாங்களும் முயற்சி பண்றோம்னு அவங்களும் சொல்லுவாங்க. அலெக்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, காலேஜ் படிக்கிற பொண்ணு. அவ அந்த பக்கம் வந்ததும் இவ மேட்டர் தெரிஞ்சுதான் ஆறுதலா வந்து நிக்கிறாள்னு நினைச்சிட்டு ஓடி போய் கட்டி பிடிப்பா அம்மா. ஆனா அவ வந்தது வேற மேட்டருக்காக. இங்க அந்த குழந்தையுடைய அப்பா அலெக்ஸோட புருஷனும் இருக்கிறாப்ல, அவரும் கொஞ்சம் ஆறுதலா பேசுறாரு. அந்த பக்கம் வீட்டுக்கு வந்தா அம்மா கூட ஒரு பெரிய பிரச்சனை. யாருக்கு? பிராட்லேக். மணிமேகலை மாதிரி சுருக்குன்னு கோவம் வந்துடும். அம்மா தன்னை ஒழுங்கா வளர்க்கலன்னு இவளுக்கு கோவம். இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைச்சதுல இவளுக்கு பெருசா வருத்தமோ சந்தோஷமோ இல்ல. ஆனா இவங்க பண்ண வேற ஒரு தப்பு என்னன்னா, பிராட்லிக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அவன் இந்த போதைகளுக்கு அடிமையானவன். அவனை ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு அமுச்சு வச்சிருந்தான்.
பல பேர்கிட்ட பேசி இடம் கிடைக்காத அங்க சீட்டு வாங்கி அங்க 2 வாரம் அவனை போட்டிருந்தான். 2 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள அந்த பையன் அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டி வந்துட்டாங்க அம்மா. அவனை கெடுக்கிறது நீதான் அப்படி இப்படின்னு அம்மாவை போட்டு வாங்குன்னு வாங்குறான். ஆனா அம்மா பதிலுக்கு அதை விட பயங்கரமா கத்துவா போல. இவ்வளவு பிரச்சனை. அதே சமயம் வீட்டு காலிங் பெல்ல யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா த மார்னிங் ஷோல இருந்து புக்கர் வர்றா. பஸ்ஸ புக் பண்றாப்ல இன்டர்வியூக்கு வர வேண்டிய ஆட்களை புக் பண்ண வேண்டியவ வரா. புக்கர்னு கூப்பிடுவாங்க. அவ தன்னை யாரு என்னங்கறத அறிமுகப்படுத்திக்கிட்டு, நீங்க சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டீங்க, 40 லட்சம் பேருக்கு மேல இப்ப அந்த வீடியோவை பாத்துட்டாங்க, உங்க சைடு நியாயம் இருந்ததுனால நீங்க உணர்ச்சி பொங்க பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை இதோட நிப்பாட்டாம இன்னும் நீங்க நல்லா பேசணும் வைக்கணும், மார்னிங் ஷோல வந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும் அப்படி இப்படின்னு கேட்டு கூப்பிடுறான். இவளுக்கு ஒன்னும் பெருசா ஆர்வம் இல்ல, இருந்தாலும் சரி பாக்கலாங்கிறப்பல சொல்லிருக்காங்க போல தெரியுது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா த மார்னிங் ஷோங்கிற ப்ரோகிராம்ல அடுத்த கட்ட 2ஆம் கட்ட ஆங்கர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கன், இன்னொரு பொண்ணு, அவ ஒரு மேக்கப் பைத்தியம். அவங்க 2 பேரு எப்படா நாம த மார்னிங் ஷோல முதற்கட்ட ஆங்கர்ஸா மாறலான்னு காத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் ஷோவோட டைரக்டர், ஷோ மேனேஜர் கிட்ட ஒரு புது ஆளா, ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆளா நாம எடுக்கணும். இந்த அலெக்ஸ் 15 வருஷமா குப்பை கட்டிக்கிட்டு இருக்கா, போர் அடிச்சிருக்க மக்களுக்கு. இப்பெல்லாம் இளமையான பசங்க ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்களோ பெண்களோ நம்ம ஷோவை பாக்குறதே இல்ல. அவங்கள ஈர்க்கிறாப்ல யாராவது ஒரு ஆளை நம்ம வேலைக்கு எடுக்கணுங்கிறாப்ல பேசிட்டு இருக்கிறார். மார்னிங் ஷோல இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக இவளுக்கு ஒரு ஹோட்டல்ல டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி கொடுக்குறாங்க. இவளும் வந்துட்டா. இந்த பக்கம் பார்த்தா பழசெல்லாம் அலெக்ஸ் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அமெரிக்க அதிபர்களையே அவங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த பழைய மேட்டர்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறா. தூக்கமே வரல. அப்படியே நைட்டியோடைய கம்பெனிக்கு வர, அதுவும் அந்த மிச்சுங்கிறவன வேலையை விட்டு தூக்குனாங்கல்ல, அந்த மிச்சோட ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு பாக்குறா. பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா. தான் கூட 15 வருஷமா வேலை பார்த்த ஒருத்தனை நண்பனை இப்படி திடுப்புன்னு வேலையை விட்டு தூக்குனதுல இவளுக்கு கொஞ்சம் வருத்தம். அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் நல்லா கிளம்பி இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக பிராட்லி இங்க வந்திருக்கிறா. அங்க ஒருத்தி அறிமுகமாறாங்க. இவங்க தான் இதுக்கு முன்னாடி மிச்சோட ப்ரொடியூசரா இருந்தாங்க. இப்ப வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட வீடியோ பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நேர்மையின் பக்கம் நிக்கிறது உனக்கு அழகா இருக்குதுங்கிறாப்ல எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஜெல் ஆகுது. இந்த பக்கம் அந்த வீடியோவை அலெக்ஸுக்கு போட்டு காட்ட, அலெக்ஸ் அதை பார்த்துட்டு இதெல்லாம் பக்கா நடிப்பு, இதுல எது உண்மை இருக்காப்ல தெரியல, எவனோ தன்னை வீடியோ எடுக்கிறான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சீன் போட்டுருக்கா அப்படின்னு அலெக்ஸ் நினைக்கிறாங்க. ஆனா அவ அப்படி பண்றவ கிடையாது. இது அலெக்ஸுக்கு தெரியாது. அலெக்ஸ் பிராட்லியை உட்கார வச்சு அந்த வீடியோவை போட்டு காமிச்சிட்டு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறா. என்ன இங்க கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ்னு பிராட்லியை ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் சூப்பரா பள்ளிருப்பல்னு பேசுவா. ஸ்டார்டிங்ல பாசிட்டிவா தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அடுத்து ஆடியன்ஸ்ல சில பேரு இதையெல்லாம் நடிப்புன்னு சொல்றாங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டா உடனே நம்ம பிராட்லி, ஆடியன்ஸ்ல சில பேர் தான் அப்படி நினைக்கிறாங்க, ஆனா பல பேரு அது நடிப்பு இல்ல, உள்ள இருந்து வந்த வார்த்தைகள் நினைச்சதுனால தானே அத்தனை லட்சம் பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னு சூப்பரா நாக் அவுட் பண்ணுவா. அப்புறம் நாமெல்லாம் ஆங்கர்ஸ், ரிப்போர்ட்டர்ஸ், நம்மளோட பர்சனல் எமோஷன்ஸை வெளியில காட்ட கூடாதுங்கிறது நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து நம்மள அப்படி வளர்த்திருக்காங்க இல்லையா? ரிப்போர்ட்டரா வரணும்னா பர்சனல் எமோஷன்ஸை மூட்டை கட்டி வைக்கணும்னு. ஆனா நீ எமோஷன்ஸை வெளியில கொட்டி இருக்கிறியே அப்படின்னு ஒரு கேள்வி. அப்பதான் இல்ல யாரும் என்ன வீடியோ எடுக்கிறாங்கிறத நான் கவனிக்கல, என் கேமராமேன் கீழே விழும்போது அந்த ஒரு செகண்ட் சுள்ளுன்னு ஏறிடுச்சு எனக்கு, அதனால கோவப்பட்டுட்டேங்கிறா. ஆனா நிலக்கரியை பத்தி நிறைய பாயிண்ட்ஸ் அன்னைக்கு அடுக்குனீங்களே, ப்ரிப்பேர் பண்ணாம எப்படி அவ்வளவு மேட்டர் உங்களுக்கு தெரியும் இப்படி சந்தேகப்படுறாப்ல ஒரு கேள்வி. அப்போ இவ இல்ல நிலக்கரி சம்பந்தப்பட்ட பல போராட்டங்களை நானு வீடியோ கவரேஜ் எடுத்திருக்கிறேன், அதனால அதை பத்தி எல்லாம் தனக்கு தெரியும்னு அந்த பாலுக்கு 6 அடிக்கிறா. நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்கன்னு இவ கேள்வி கேப்பா அலெக்ஸ். அதுக்கு நான் மனிதர்களின் பக்கம் நிக்கிறேன் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் பதில் சொல்லாம நடுவுல நிக்கிறதா பதில் சொல்ற. ஆனா அவர்களோட போராட்டத்தை ஆரோக்கியமான முறையில எடுத்துட்டு போனா அது 2 பக்கமும் நல்லதுங்கிற. அடுத்த கேள்வியை பாருங்க. சரி, இந்த நாட்டோட அதிபரா நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நிலக்கரி சுரங்கத்தை மூடுவீங்களா ஓபன் பண்ணுவீங்களா? இப்படி ஒரு கேள்வி. மூடுவேன்னு சொன்னா திறக்கணும்னு சொல்றவங்க கோவப்படுவாங்க, திறப்பேன்னு சொன்னா மூடுங்கன்னு சொல்றவங்க கோவப்படுவாங்க. அதுக்கு இவ என்ன பதில் சொல்றான்னு பாருங்க. நான் ரிப்போர்ட்டர், நடக்கிறத சொல்றதுதான் வேலை, ரிப்போர்ட் பண்றது மட்டும்தான் என் வேலை, முடிவெடுக்கிறது மக்களோட வேலைன்ட்டா. தப்பிச்சிட்டா. ஷோவோட மேனேஜர் கூட என்ன நீ ஏட்டிக்கு புட்டியா கேள்வி கேட்டுட்டு இருக்கிற, அவளை மடக்க பாக்குறியா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அவ கேட்க மாட்டா, அலெக்ஸ் கேட்க மாட்டா. எல்லாரும் நிலக்கரி சுரங்க போராட்டத்தை பத்தி இப்ப பேசாம ஒன்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ அவ்வளவு பெரிய விஷயத்தை ஒன்ன பத்தி பேசுறாப்ல மாத்தி விட்டுட்டியே அப்படிங்கிறாப்ல கேள்வி. அவ்வளவுதான், எல்லாரும் டென்ஷன் ஆறானுங்க. அதான் ஏற்கனவே சொன்னேனே, என்ன ஒருத்தன் வீடியோ எடுக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது, எங்க கேமரா வச்சோ இல்ல எங்க க்ரூல இருக்கிற யாரு வச்சு அந்த ஃபுட்டேஜ் எடுக்கல, மக்கள்ல சில பேர் இது ஒரு செட்டப், எல்லாம் ஆளை வச்சு நீங்க எடுத்தது அப்படின்னு பேசிக்கிறாங்கன்னு மறுபடியும் ஏற்கனவே கேட்ட கேள்வியை திரும்ப கேட்கிறா. சரி, அப்படி செட்டப் பண்ணி எடுக்கிறதுனால என்ன கிடைச்சிட போகுதுன்னு நம்ம பிராட்லி கேட்டா, இப்ப நீங்க இல்ல த மார்னிங் ஷோல இல்ல லட்சக்கணக்கான பேர் ஒன்ன பாக்கல அப்படிங்கிறாப்ல அலெக்ஸ் கேட்டா, ஷோவோட டைரக்டரும் அங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. என்ன சொல்ல போறான்னு எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க, மடக்கிட்டதா எல்லாரும் நினைக்கிறாங்க. சிலர் தானே சொன்னீங்க, ஆனா பலர் இது யதார்த்தம் நினைக்கிறாங்க. நானும்
பலரோட ஜட்ஜ்மெண்ட் தான் கரெக்ட்னு நம்புறவ. எனக்கு என்னமோ இந்த நியூஸ் இண்டஸ்ட்ரியே மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஹானஸ்டான நியூஸ குடுக்குறவங்களும் ஹானஸ்டா இருக்கணும். அவங்களும் என்ன கல்லா என்ன உணர்ச்சிகளை அப்படியே அடக்கிக்கிட்டு பேசணும்ட்டு. உணர்ச்சிகள் சம்டைம் வெளியில வரத்தான் செய்யும். அது நியூஸ் ரிப்போர்ட்டரா இருந்தாலும் அவர்களுக்கு வரத்தான் செய்யும். சிலருக்கு அது உண்மை இல்லைன்னு தோணலாம். ஆனா பலருக்கு அதுல உண்மை இருக்குன்னு தோணுதுன்னா பலரோட ஜட்ஜ்மெண்ட் தான் சரி. நியூஸ சொல்றவங்கள மக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பணும். அப்பதான் சொல்ற நியூஸையும் மக்கள் நம்புவாங்க அப்படின்னு சூப்பரா ஒரு போடு போட்டா. ஷோவோட டைரக்டர் செம்ம குஷி ஆயிட்டார். ஓகே, ஷோக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஷோவா முடிச்சிட்டா. சூப்பரா போச்சுல. அங்க வேலை பாக்குற ஒருத்தி எடுபடி வேலை பார்த்துட்டு இருப்பா. அவ பிராட்லி கிட்ட வந்து ஏமா செம்மையா பேசினமா நெத்தி அடிமா அப்படின்னு பாராட்டுவா. எல்லாத்தையும் ஷோவோட டைரக்டர் பாத்துக்கிட்டு தான் இருந்தார். அந்த பக்கம் சரக்க போட்டுட்டு அலெக்ஸ் மிச்ச பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. திடீர்னு மிச்சு வீட்டை கட்டுறாங்க. மிச்சு வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்சாப்ல தெரியுது. அவனும் துப்பாக்கி எடுத்துட்டு வருவான். யாரோ ஆட்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்களோன்னு பார்த்தா வந்திருக்கிறது நம்ம அலெக்ஸ். அதுவும் கொல்லப்புறத்து டோர் வழியா வந்திருக்கா. ஏன்னா ஃப்ரண்ட் டோர்ல ஏகப்பட்ட கேமராக்களோட ரிப்போர்ட்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இப்படி பலிகாடாக்கிட்டே இல்ல, இவ்வளவு கூத்து நடந்திருக்கல அப்படி இப்படின்னு இவ திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா அவனோ ஏய் இதுல நியாயமே இல்லடி, நீ என்கிட்ட விழல, அந்த மாதிரி பல பெண்கள் என்கிட்ட விழுந்திருக்காங்க. எனக்கு என்னமோ அப்படி பல பேர் என் கூட தொடர்புல இருந்தனால தான் நீ கோவப்படுறியோ அப்படின்னு ஃபீல் ஆகிற ஆள் சொல்லுவாரு. உடனே அவளுக்கு பயங்கர கோவம் வரும். ஏதோ 2 தடவை இருந்துட்டா உடனே அதுக்காக நான் பயங்கரமா பொறாமப்படுவேன்னு அர்த்தமா? போடா அப்படின்னு திட்டுறா. ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அவன் என் மேல தப்பே இல்லைங்கிறான். எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரப்பாருன்னு கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போற சமயம் அவன் ஓடியாந்து எனக்கு என்னமோ கம்பெனிக்காரங்க உன்னையும் வேலையை விட்டு தூக்குறதுக்கு முயற்சி பண்றாங்களோன்னு தோணுது, இருக்கும் கொஞ்சம் பாத்துருன்னு சொன்னா அதை அவன் நம்ப மாட்டான். அதே சமயம் இந்த பக்கம் பிராட்லி தான் ஊருக்கு கிளம்பலாமேன்னு ஏர்போர்ட் பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது கால் வருது. எங்க ஷோவோட டைரக்டர் உங்களை பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு ஹோட்டலோட பேர் சொல்லி அங்க ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்துருங்கன்னு கூப்பிடுறாங்க. இவளும் அங்க போறா. அங்க ஷோவோட டைரக்டர் இருக்கிறார். இந்த பொண்ணு கிட்ட சூப்பரா பேசினப்பா, 15 வருஷம் அனுபவம் அவளுக்கு. ஆனா நெத்தி அடி பதில சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க ஷோவோட மேனேஜரை நாளை காலைல 9 மணிக்கு வந்து பாரு, ஏதாவது வேலை உனக்கு நம்ம கம்பெனில செட் ஆகுமான்னு பாக்கலாங்கிறாப்ல பேசுற. இவ அடிக்கிற நெத்தி அடி பதில்கள் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறா. மனசுல இருக்கிறத டப்புன்னு நம்ம மணிமேகலை மாதிரி போட்டு உடைக்கிறா. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா பிரியங்காவோட வீட்டுல இவங்க பேர் என்னது நம்ம அலெக்ஸோட வீட்டுல என்ன இவ்வளவு லேட்டா வரேன்னு புருஷன் விசாரிச்சா ராத்திரி தூக்கம் இல்ல வாக்கிங் போயிட்டு வரேங்கிறா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இதனால அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வருது. இந்த பக்கம் மிச்சோட நிலைமை ரொம்ப மோசம். என்னதான் தைரியமா இருக்கிறாப்ல காட்டிக்கிட்டாலும் அவன் டென்ஷன்ல அலத்தான் செய்யறான். காலைல 4 மணிக்கு அலாரம் வச்சு சீக்கிரம் எந்திரிச்சு அலெக்ஸ் அடுத்த நாள் மார்னிங் ஷோ ப்ரோகிராம் பண்றதுக்காக வர. கோ ஆங்கரோட அப்ரூவல் இல்லாம எந்த கண்டென்ட் வேணாலும் இஷ்டத்துக்கு பிளே பண்ணலாங்கிற ரூலை மாத்தணும். ஆங்கரோட அப்ரூவல் இருந்தாதான் அந்த மேட்டரை பேசணுங்கிறாப்ல கம்பெனி கிட்ட பேசி டீல முடிக்க சொல்லி தன்னோட மேனேஜருக்கு இவ எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அவளும் சார் முடிஞ்சதை பாக்குறேங்கிற. அதே சமயம் அதே சோல இந்த வானிலை முன்னறிவிப்ப அறிவிக்கிற ஒருத்தர் இருக்கிற. அவரு அங்க எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த கம்பெனில இருக்கிற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கிறாப்ல தெரியுது. அவர் பயப்படுறாரு. இப்பதான் நிறைய மீட்டு மூமெண்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதே, மிச்சு வேற நல்லா வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காங்க மிச்ச வச்சு. இதுல நானும் அடுத்த ஆளா மாட்ட வரும்ல. இல்ல வா 2 பேரும் போய் HR டீம் கிட்ட நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு சொல்லிடுவோம். அதன் பிறகு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறார். அடுத்து இந்த ஒட்டுமொத்த கம்பெனியோட டைரக்டர்கள ஒருத்தர். அவர் வந்து எல்லாரையும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துற விதமா பேசுறார். மிச்சுக்கு பதிலா வேற ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிற முயற்சியில நாங்க இருக்கிறோம். அதுவரை நீங்க எப்பவும் போல உங்க வேலையை பாருங்கன்னு கம்பெனியோட டைரக்டர் எல்லாத்தையும் எடுத்து பேசிட்டு இருக்கிறார். அடுத்து மேனேஜரும் புக்கியும் இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஷோக்கு யாரை புக் பண்ணணுங்கிறத பத்தி அவ பேசிட்டு இருக்கிறா. அங்க நம்ம டைரக்டர் வந்து ஷோ டைரக்டர் வந்து நான் ஒரு பொண்ணை காலைல 9 மணிக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்கிறேன், அவளை கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணி பாரு அப்படிங்கிறார். எந்த வேலைக்குன்னு கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறார். ஜஸ்ட் பேசி பாருங்கிற. இந்த பக்கம் டான் ஷோல பேச வேண்டியவ அலெக்ஸ். ஆனா அவ பேச மாட்டேன்னு திடீர்னு அடம்பிடிக்கிறா. ஏன்னா ஆங்கர்ஸோட கோ ஆங்கர்ஸோட அப்ரூவல்ஸ் இல்லாம இஷ்டத்துக்கு குடுக்குற கண்டென்ட்ட பேச முடியாது. நாங்க ஓகே சொன்னாதான் கண்டென்ட்ட பேச முடியுங்கிற இந்த டீலுக்கு நீ ஓகே சொல்லு. மேல இடத்துல பேசி அதுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு, அப்பதான் நானு லைவ்ல போய் உட்காருவேன்னு அடம்பிடிக்கிறா. ஆமாங்க இதெல்லாம் லைவ் ஷோ. குக்கு வித் கோமாளி கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த கண்டென்ட்ட அதுக்கு அடுத்த வாரம் போடுவாங்க. இது லைவ்ல நடக்கிறது. இன்னும் சில வினாடிகள்ல போய் உட்காரணும். இவ மிரட்டா. சரிப்பா சத்தியம் பண்றேன், நீ தயவுசெய்து போய் பேசுன்னு சொன்ன பிறகுதான் பேசுறதுக்கே போய் உட்கார்றா. அதே சமயம் செம டென்ஷன்ல இருக்கிற நம்ம மேனேஜர் அவரை இன்னொருத்த வந்து பாப்பான். அதான் 2ஆம் கட்ட ஆங்கர்ஸ். அவன் என்னப்பா மிச்சு போயிட்டான், மிச்சுக்கு பதிலா நான் அந்த சீட்ல உட்காருவேன்னு நீ சொன்ன, அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் வாய்ப்பு பிரகாசமா இருக்குது, கொஞ்சம் காத்துரு அப்படின்றாப்ல. அதே சமயம் நம்ம பிராட்லி அந்த பக்கம் வர. இன்றைக்கு கூட்டு விட்டாங்கன்னு தன்னை பத்தி எடுத்து பேசிட்டு இருக்கிறா. மேனேஜர் ரொம்ப பிஸி. அவளை கண்டுக்காம அங்க இங்கேயும் பிராக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறான். இவ சில விஷயங்களை உங்க மார்னிங் ஷோல பேசினா நல்லா இருக்கும்னு எடுத்து சொல்றா. ஆனா அதெல்லாம் ரொம்ப அவுடேட்டடு, அந்த ஐடியா எல்லாம் சுத்தமா நல்லாவே இல்ல, அவ்வளவுதான் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு நீ கிளம்புப்பா அப்படிங்கிறா. இவளுக்கோ எப்படி இது அவுடேட்னு சொல்லுவீங்க, நீங்க பூனை வளர்க்கறவன் நாய் வளர்க்கறவன் எல்லாம் கூட்டு வந்துட்டு அது ஒரு கண்டென்ட்னு பேசிட்டு இருக்கீங்க, நான் பேசுற மேட்டர் எவ்வளவு முக்கியம் தெரியுமான்னு அவ அந்த மேனேஜரை போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு வெளியில வந்து அழுகுறா. அந்த பக்கம் நம்ம மிர்ச்சு என்னதான் நிறைய சம்பாதி
சம்பாதிச்சாலும் இப்ப வேலைக்கு போல இல்லையா, இருக்கிற சொத்துக்களை விக்காத பட்சத்துல அடுத்த 2 வருஷம் மட்டும்தான் அவன் பிரச்சனை இல்லாம சமாளிக்க முடியும் இருக்கிற பணத்தை வச்சு. அதன் பிறகு நீங்க சொத்துக்களை வித்தா தான் சமாளிக்க முடியும்னு யாரோ எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க, நம்ம புக்கி யார புக் பண்ண இப்ப வந்திருக்கான்னு பாருங்க. அந்த மிச்சு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு பொண்ணு இருக்கா. அவ வேற ஒரு கம்பெனில போய் வேற ஒரு டிவில போய் இன்டர்வியூ கொடுக்கறதா இருந்தது. அவளை போய் மடக்கி அவகிட்ட பேசி எங்க ஷோல வந்து நீ பேசு அப்படிங்கிறா. ஆனா எங்க தப்பு நடந்தது, நானே அந்த ஷோல தான் வேலை பார்த்தவன், அங்கதான் அந்த தப்பு நடந்தது, மிச்சி என்கிட்ட தப்பா நடந்தது அங்கதான், அந்த இடத்துக்கு வந்து என்னால எப்படி பேச முடியும், அதெல்லாம் முடியாது, நான் வேற டிவில தான் போய் பேசுவேன்னு இவ சொல்லுவா. ஆனா புக்கி ரொம்ப அழகா மடக்குறா. இங்க பாரு, நீ தைரியமானவங்கிறது இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். வேற ஒரு டிவில போய் நீ பேசினேன்னா அந்த டிவிக்காரங்க இஷ்டத்துக்கு கேட்பாங்க, நீ பதில் சொல்லுவ, காசு வாங்கிட்டு இதெல்லாம் பேசுற வைப்பேன்னு மக்கள் எல்லாம் ஒன்னதான் திட்ட ஆரம்பிப்பாங்க. அதே இது தப்பு நடந்த இடத்துக்கே தைரியமா வந்து நீ பேசினேன்னா, அதுவும் அந்த மிச்ச எதிர்த்து நீ பேசினேன்னா பெண்கள் எல்லாம் ஓம் பக்கம் நிப்பாங்க, அப்படி இப்படின்னு நல்ல மண்டைய கழுவி விட்டுட்டா. அவளும் சரி நான் யோசிச்சு சொல்றேங்கிறா. இந்த பக்கம் சரி நமக்கு இதெல்லாம் செட் ஆகாத போலன்னு பிராட்லி மறுபடியும் ஊருக்கு கிளம்பலான்னு பார்த்தா மறுபடியும் போன் கால் வருதுங்க. ஒரு ஈவென்ட்டுக்கு நீ வரணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஷோவோட டைரக்டர் கூப்பிட்டு விட்டதா சொல்லி அவளுக்கு கால் வருது. எது பார்ட்டியா, அங்கங்க எதுக்கு நானு, சரி வரேன் அப்படின்னு பிராட்லியும் ஒத்துக்கிறா. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அலெக்ஸுக்காக தான் அந்த பார்ட்டியே நடக்குது. ஏதோ அந்த வருடத்தோட சிறந்த ஆங்கர்ன்ற விருதை அலெக்ஸுக்கு கொடுக்குறாங்க போல. இந்த அம்மா பேர் அலெக்ஸ் தானே, ஆமா அலெக்ஸுக்கு கொடுக்குறாங்க போல. அலெக்ஸோட புருஷன் பொண்ணு எல்லாம் இருக்குதுங்க. அவளோ அழுதுகிட்டு இருக்கா. என்ன நிலைமை சரியில்லை, கூட வேலை பார்த்தவன வெளியில என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க, இவளையும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. இவ அதை நினைச்செல்லாம் அழுதுகிட்டு இருக்கா, கொஞ்சம் டென்ஷனா இருக்கா. ஆனா அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காதபடி அடுத்து கேமரா முன்னாடி அழகா நின்னுட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு வெளியில வரா பாருங்க. இவளுக்கும் நம்ம ஷோவோட டைரக்டருக்கும் ஆகவே ஆகாது. ஷோ டைரக்டர் தன்னை கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு அங்க உட்கார வைக்க போறதா இவ நினைச்சிட்டு இருக்கா. அதான் உண்மையும் கூட வச்சுக்கோங்களேன். இது எனக்கு தெரியும்னு ஷோ டைரக்டரோட மூஞ்சிலேயே அடிச்சாப்ல பேசுறா. இருந்தாலும் நாம எல்லாரும் முன்னாடியும் சிரிச்சு பேசிதான் ஆகணும்னு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதே பார்ட்டிக்கு நம்ம பிராட்லிய டைரக்டரை கூட்டு வந்திருக்கார். இன்னொரு டிவில இந்த மார்னிங் ஷோக்கு எதிரா காம்படிட்டர் ஒருத்தவங்க ஷோ பண்ணுவாங்கல்ல, அந்த பொண்ணு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கா. நல்ல வேலைப்பா, என் கூட வேலை பார்க்கற ஆளெல்லாம் இந்த மாதிரி ஒரு கொடூரனா இருந்திருந்தான்னா நான் எப்பயோ தொங்கி இருப்பேன், இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பா. அவ ஏத்தி விடுறாப்ல. அந்த பக்கம் கம்பெனியுடைய டைரக்டர் வந்து என்னமா எல்லாம் நல்லா இருக்கியான்னு விசாரிச்சுட்டு போறார். இவளுக்குன்னு ஒரு டேபிள், ஒரு பெரிய டேபிள், எக்ஸ்ட்ரா 2 சேர் கிடக்குது. அத பத்தி நம்ம மேனேஜர்கிட்ட விசாரிப்பா, ஷோ மேனேஜர் கிட்ட, ஏன் 2 எக்ஸ்ட்ரா சேர் அப்படின்னு பார்த்தா அதே சமயம் ஷோ டைரக்டர் நம்ம பிராட்லிய கூட்டு வந்து அந்த டேபிள்ல உட்கார வைக்க பாக்குறார். இது எல்லாருக்குமே ஆச்சரியம். ஏன்னா முக்கியமான ஆட்கள் மட்டும் தான் இந்த டேபிள்ல உட்காரணும். இவ என்ன சம்பந்தமே இல்லாத எவ்வளவு ஒருத்திய கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்களேன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆனா அது நம்ம அலெக்ஸுக்கு புரியாம இல்ல. ஒரு கால் இந்த பொண்ணை வச்சு தன்னை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஷோவோட டைரக்டர் நினைக்கிறாப்லையோன்னு இவன் நினைச்சுக்கிறா. இவளுமே இல்ல ஏதோ தப்பா இருக்கு, நான் இந்த இடத்துல உட்கார வேண்டியவ இல்லன்னு சொல்லும் போதும் இல்ல நீங்க தான் உட்காரணும் உட்கார வச்சிட்டாரு ஷோவோட டைரக்டர். அந்த பக்கம் மேனேஜர் என்னையா நடக்குதுங்கன்னு கேட்டா பொறுமையா இருந்து வேடிக்கை பாரு அப்படிங்கிறாப்ல ஷோவோட டைரக்டர். பாத்ரூம்ல இவ கதறிக்கிட்டு இருப்பா. காம்படிட்டர் வந்து 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு போவா. அடுத்து பின்னாடியே நம்ம பிராட்லியும் வருவா. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலங்க, என்ன ஏன் இங்க கூட்டு வந்தாங்க, ஏன் உட்கார வைக்கிறாங்க, எனக்கு எதுவுமே புரியலன்னு சொன்னா, அதான் உனக்கு புரியுதுல்ல, அந்த சேர்ல உட்கார தகுதி இல்லைன்னு உனக்கு புரியுதுல்ல, இருந்தாலும் ஏன் அங்க உட்கார்ந்த அப்படின்னு கேட்டா, நான் ஒண்ணு உங்கள மாதிரி பிரபலமான அலெக்ஸ் கிடையாது, ஒரு கம்பெனியோட ஷோவோட டைரக்டர் கிட்ட அதெல்லாம் உட்கார முடியாதுன்னு மூஞ்சில அடிச்சாப்ல பேசுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருந்தா அதுவும் ஒண்ணும் தப்பு இல்லையேன்னு பேசிட்டு போவா அவ. பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்ததும் அந்த ஷோவோட டைரக்டரை பிடிச்சு வாங்குன்னு வாங்குறா. உன்னை விட பெரிய ஆளு நான் காட்டவா அப்படின்றா. அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்க, இந்த ஆண்டோட சிறந்த ஆங்கர்னு சொல்லி அவளுக்கு அவார்டு கொடுக்க கூப்பிடுறாங்க இன்னொரு பெரிய ஆளு. இவங்க யாருன்னா நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு பிரபலமான ஒரு நியூஸ் சேனல், செய்திகள் விடுறதையும் அவங்க தான் நம்பர் 1. அந்த நியூயார்க் செய்திகளோட ரிப்போர்ட்டர். அவங்க கையில இவ அவார்டு வாங்குனத ரொம்ப பெருமையா நினைக்கிறா. எல்லாரும் முன்னாடி ஆத்துன்னு சொற்பொழிவையும் ஆத்துவா. அதன் பிறகு எங்க சேனல்ல எல்லாத்தையும் நீ புதுசா பண்ணணும்னு நினைக்கிறோம், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதனாலதான் என் கூட என் சீட்ல அடுத்து உட்கார வேண்டியது ஒரு பொண்ணா இருக்கணும்னு நாங்க முடிவு பண்ணி நம்ம பிராட்லி இருக்கால அவளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு குண்டா தூக்கி போடுறாங்க. எல்லா பேரும் அதிர்ந்து போறாங்க. நம்ம பிராட்லியே அதிர்ந்து போறா. ஏதோ எடுபடி வேலை கொடுப்பாங்கன்னு நினைச்சா நமக்கு அந்த ஷோல அலெக்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஆங்கர் வேலை கொடுக்க போறாங்களேன்னு அதிர்ந்து போறா. அதுவும் அலெக்ஸ் இப்படி திடீர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. நம்ம ஷோவோட டைரக்டரையே ஒரு கை பார்க்கணும்னு இவ முடிவு பண்ணிட்டா போல தெரியுது. அதனாலதான் இந்த போர்டு போடுறா. நீ என்ன இவளை உட்கார வைக்கிறது, நான் இவளை வேலைக்கு எடுக்கிறேங்கிறாப்ல அவ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட எல்லா பேருக்கும் ஒரு செகண்ட் மூச்சு நின்னு வரும். ஆனா ஷோவோட டைரக்டருக்கு சந்தோஷம். கம்பெனியோட டைரக்டர் வயசானவர் இருப்பார்ல, அவருக்கு வருத்தம், என்ன நடக்குதுன்னு புரியல. இருந்தாலும் சும்மா அந்த ஷாக்லயே நின்னு எல்லாருக்கும் மூஞ்சியை காட்டி ஆகணும். எல்லாரும் விதவிதமா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அவ இப்ப கெத்து காட்டுறால ஷோவோட டைரக்டரா, இவர் இப்ப கெத்து காட்டி ஆகணும். இவர் என்ன ஒரு குண்டு தூக்கி போறாருன்னா, வர திங்கக்கிழமையில இருந்து இவ ஷோ பண்ண ஆரம்பிச்சிருவான்னு குண்டை தூக்கி போறாரு. ஒரு மாசம் டைம் கூட கொடுக்கல, வெறும் 1 வார டைம் தான். இதை இன்னும் எல்லாரையும் ஷாக் பண்ணது இவ உட்பட. நல்ல வேலை இவள அங்க இருந்து இன்னொரு தம்மா தான் ஒரு வண்டியில ஏத்தி சேஃபா அவளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறா. போற வழியில ஃபுல்லா இவ டென்ஷனா கத்திக்கிட்டே இருப்பா. என்ன விளையாடுறாங்களா, என்ன வச்சு ஏதோ பாலிடிக்ஸ் பண்றாங்க, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படி இப்படின்னு இருக்கா. அந்த பக்கம் கம்பெனி டைரக்டருக்கு கோவம் வருதுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த அலெக்ஸ், அவ ஏதோ வந்து இவதான் அடுத்த ஆங்கருங்கறா, நீ என்னமோ வர திங்கக்கிழமையில இருந்து அவ ஷோ பண்ணுவாங்கற, என்ன நடக்குதுன்னு கம்பெனி டைரக்டர் கோவப்படுறாரு. ஒரு இளமையான ரத்தம் தி மார்னிங்
மார்னிங் ஷோ ப்ரோகிராமுக்கு வரணும், நம்புங்க, இவதான் நம்ம கம்பெனியை தூக்கி நிறுத்த போறதுங்கறாப்ல ஷோவோட டைரக்டர் சொல்லுவாரு. கம்பெனி டைரக்டரோ ஏதோ பண்ற சரி பண்ணுன்றாப்ல. கம்பெனிக்கே கொண்டு வந்து இவளை உட்கார வச்சிருக்காங்க. பிராட்லியோட தம்பி கூட என்ன நியூஸ்ல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவு பெரிய நியூஸ் சேனல்ல அதுலயும் இந்த மார்னிங் ஷோல நீ கோ ஆங்கரா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாடா எனக்கே அது தெரியாதரா அப்படின்னு இருக்கிறா அவ. அவளை இந்த மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறதா ஷோவோட மேனேஜர் கிட்ட ஒருத்தி எடுத்து சொல்லுவா. அப்புறம் வேற ஒரு குண்டு தூக்கி போடுறா. எல்லா நிலைமை கைய மீறி போயிடுச்சு, அவதான் அடுத்த ஆங்கர், அவளை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய வேலையை நான் பாக்குறேன், அவளோட ப்ரொடியூசர் நான் தான், பிக்ஸ் ஆயிக்கங்கன்னு மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு போவா. ஷோவோட டைரக்டர் வந்து எல்லாரும் ஷாக்கா இருக்கிறவங்க கிட்ட புது ரத்தம் நம்ம ஷோக்கு தேவை, அதுவும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆட்கள் தேவை, ரொம்ப ஃபாஸ்டா வேலை பார்க்கணும்னு வாப்ல. அதே சமயம் பின்னாடி இருந்து நான் தான் அந்த பொண்ணை ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னு சொன்னதும் பரவாயில்லையே ரொம்ப ஃபாஸ்டா வேலை நடக்குதே மேனேஜர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அடுத்து அந்த புக்கி வருவா. மிச்சு மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிற அந்த பொண்ணை இப்ப புக் பண்ணிருக்கிறதா, அந்த பொண்ணு வந்து வர திங்கக்கிழமை இன்டர்வியூ கொடுக்க போறதா சொல்ல சூப்பர், பிராட்லியை நாம அறிமுகப்படுத்துற அன்னைக்கே ஒரு அருமையான இன்டர்வியூ கிடைச்சிருக்குது, நல்லா பண்ணுங்கன்னு வாழ்த்து சொல்லிட்டு போறாப்ல. அந்த பக்கம் ஒரு நல்ல வக்கீல நம்ம மிச்சு பிடிச்சிருந்தாரு கோர்ட்டு கேஸ்ன்னு எல்லாம் பாக்குறதுக்கு. ஆனா அந்த வக்கீல் இப்போ ஜகா வாங்குறார். என்ன பிரச்சனைனா அவருக்கு நிறைய லேடி கிளைண்ட் எல்லாம் இருக்கிறாங்களா. இந்த மாதிரி ஒரு கொடூரனுக்கு சப்போர்ட்டா வாதாடுனா எங்க கிளைண்ட் லேடிஸ் கிளைண்ட் எல்லாம் எங்க கிட்ட இருந்து வெளியில போயிடுவாங்க, அதனால மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு வக்கீல் கிளம்பிடுறாரு. அப்புறம் இந்த பக்கம் கம்பெனியோட டைரக்டர் அலெக்ஸை உட்கார வச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ, இஷ்டத்துக்கு நீ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற, நீ பண்ண இந்த தப்புக்கு உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும் தெரியுமா அப்படி இப்படின்னு பேச இவ ஏதோ சாரி எல்லாம் கேட்பான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒத்த ஆளா இருந்துட்டு அத்தனை பேர் முன்னாடி கெத்து காட்டுவா. ஆமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, தி மார்னிங் ஷோ மொத்த ஷோவையும் தூக்கி நிறுத்துறது நான் தான், அமெரிக்க மக்கள் எல்லாம் பார்க்க நினைக்கிறது காலையில ஏன் முகத்தை தான், நான் சொல்றதான், என்ன ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து அதிகார திமிர காட்டுறீங்களா, இதுதான் நடக்கும். அதே மாதிரி கோ ஆங்கரோட அப்ரூவல் இருந்தாதான் அந்த கண்டென்ட்டை பத்தி நாங்க பேசவும் முடியும், என்ன பண்ணமோ பண்ணிக்கையா அப்படின்னு பேசிட்டு வராங்க. கம்பெனிக்காரங்களே ஆடி போறாங்க. ஏன்னா அவங்க ஏதோ மன்னிச்சுக்க தெரியாம பண்ணிட்டேன்னு சாரி கேப்பான்னு நினைச்சா அவ வேற லெவல்ல பேசிட்டு வரா. இந்த பக்கம் நம்ம பிராட்லியை பார்த்துட்டு என்னப்பா அதுக்குள்ள சீட்ல உட்கார ஆசைப்படுறியான்னு வந்து நக்கல் பண்ணுவா. இல்ல நான் இங்க வரணுமா, இந்த ஷோல பங்கெடுக்கணுமான்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு பிராட்லி ஒரு குண்டு தூக்கி போடுறா. என்ன விளையாடுறியா, எவ்வளவு பெரிய வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சிருக்குது, இதை பயன்படுத்திக்க வேண்டியதானு கேட்டா ஓப்பனா பச்சையா தெரியுது இங்க ஏதோ பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு. அந்த பாலிடிக்ஸ்ல என்ன பால் மாதிரி எட்டி எட்டி வச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் சரியாப்படலன்னு சொல்லுவா. எது எப்படியோ உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வளர்ற வழிய பாருன்னு அட்வைஸ் போட்டு அலெக்ஸ் கிளம்பிடுறாங்க. அதன் பிறகு பிராட்லியோட ப்ரொடியூசரா அந்த அம்மா அவளுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறா, நிறைய விஷயங்களை பேசுறா. அடுத்த திங்கக்கிழமையில இருந்து அவ ஷோ பண்ணி ஆகணும். அதுக்கு நடுவுல பிராட்லினா யாரு, அவ எங்க படிச்சா, இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தா, அவளை பத்தி ஒரு அடையாளத்தை, அவ இப்பேற்பட்டவதாங்கிறத ஒரு இமேஜ பில்டப் பண்ணணும். அதற்கான வேலைகள்ல எல்லாரும் இறங்கிட்டு இருக்காங்க. அலெக்ஸும் கூட இருந்து அந்த வேலையெல்லாம் செய்யறா. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணது இவதான். ஒரு கால் பிராட்லியால ஏதாவது தப்பு நடந்தா இவளோட பேரும் டேமேஜ் ஆகும். அதனால அவளும் ரொம்ப ஆர்வமா வேலை பார்த்துட்டு இருக்கா. லைட்டா பிராட்லியை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா எந்த நியூஸ் வந்தாலும் எந்த சேனல் வந்தாலும் அதை பத்தி எல்லாம் பேச அடிக்க ஆரம்பிக்குது. இதுல அந்த இரண்டாம் கட்ட ஆங்கரா இருக்காருல்ல ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கர், அவருக்கு கொஞ்சம் வருத்தம், நான் வேலையை விட்டு போறேன்னு ஆரம்பிக்கிறார். மேனேஜரோ இப்ப ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த புயல் எல்லாம் அடங்கும் போது யாருக்கு தெரியும் ஒரு சீட் இல்ல 2 சீட்டுமே மார்னிங் ஷோ நடத்திக்கிட்டு இருக்கிற 2 ஆங்கரோட சீட்டுமே காலியாக வாய்ப்பு இருக்குது, அப்ப நீங்க இருக்கணும், இங்க இரு என்ன அப்படின்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்காப்ல. இந்த பக்கம் நம்ம மிச்சு யாரோ ஒரு வயசானவர் கூட விளையாண்டுகிட்டு இருப்பாப்ல. இந்த வயசானவர் யாருன்னா பெண்களை வெறும் பொருளா மட்டுமே பார்க்கக்கூடிய ஒருத்தர். அப்படித்தான் இப்ப பச்சை பச்சையா பேசுற, ஏதோ ஆறுதலா 4 வார்த்தை பேசுவான்னு பார்த்தா இவ்வளவு மோசமான ஆளா இருக்கிற, உன்ன மாதிரி நான் மோசமானவன் கிடையாது, என்கிட்ட விருப்பப்பட்டு வரவங்க கிட்ட தான் நான் ஏதாவது வச்சுக்கிறது வழக்கம், உன்ன மாதிரி ஆளுங்க நான் கிடையாதுரா, எந்திரிச்சு வெளியில போடான்னு திட்டி விட்டுறாப். அடுத்து திங்கக்கிழமை ஷோ பண்றதுக்கு முன்னாடி ட்ரையல் ஷோன்னு ஒண்ணு நடக்கும். இவளை உட்கார வச்சு ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க பிராட்லியை வச்சு. வீட்டுல பார்த்தா அலெக்ஸோட புருஷனுக்கு செட் ஆக மாட்டேங்குது, என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துல தான் போய் முடியும். ஆனா அன்னைக்கு ஏதோ கடைசியில ஆறுதலா பக்கத்துல வந்து உட்கார ரேஞ்சுக்கு நல்லது நடந்திருக்கு. இவ ட்ரெஸ்ஸே சரியில்லையா பிராட்லியோட ட்ரெஸ், அதனால அவளுக்கு கம்பெனியோட சார்பில் $30,000 செலவுல என்ன ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கலான்னு ஷோவோட டைரக்டர் கூட்டி வந்திருக்காரு. அவளும் விரோதமா ட்ரெஸ் போட்டு இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு வந்து கேட்டுக்கிட்டு இருப்பா. ஓகே உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே ஷோல போட்டுக்கோன்னு அவரு ஓகே சொல்லிடுறாரு. அடுத்து இங்க ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடக்குது கம்பெனில. என்ன பஞ்சாயத்துனா மிச்சோட கூட வேலை பார்த்து பாதிப்புக்குள்ளாகி இப்ப மிச்சு மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ண வேண்டியது நான் தாங்குது அலெக்ஸ். ஆனா வேண்டாங்கறாங்க ப்ரொடியூசரும் மேனேஜரும். ஏன்னா மிச்சு கூட நீ 15 வருஷமா இருந்திருக்கிற, அந்த சென்டிமெண்ட் கேள்வி கேட்கும் போது உள்ள வரும், நீ ஏதாவது அந்த பொண்ணை ஏட்டிக்கு புட்டியா கேட்டேன்னா மிச்சுக்கு நீ சப்போர்ட் பண்ற, மிச்சு உன்னை வச்சிருக்கிறான்னு ஒரு பேர் வரும். இல்ல அந்த பொண்ணை ஆதரிச்சு ஏதாவது பேசினேன்னா 15 வருஷமா கூட வேலை பார்த்த ஆளையே மிதிச்சு ஏறிட்டு போய்கிட்டு இருக்கிறான்னு அப்பயும் உனக்கு கெட்ட பேர் வரும். அதனால இந்த இன்டர்வியூ நீ பண்றதை விட பிராட்லி பண்றதுதான் பெட்டர்ங்கறாப்ல பிராட்லியோட ப்ரொடியூசர் பேசிட்டு போறாங்க. அடுத்து
அதுக்கு அவளோ ஒத்துக்கிறா. குற்றம் சாட்டினவள இன்டர்வியூ பண்ண போறது பிராட்லி தான் முடிவாய் போச்சு. சரி அலெக்ஸ் எங்கன்னு பிராட்லி கேட்டா, அவ வீட்டுக்கு கிளம்பலான்னு சொன்னதும் குடு குடு குடுன்னு ஓடியாந்து என்ன நம்போடு விட்டுட்டு போற, ட்ரையல் கூட வர மாட்டேங்கிற, எனக்கு பயமா இருக்குங்கிற. ஒன்னும் பயப்படாத நான் இருக்கிறேன்னு அலெக்ஸும் ஆறுதலா பேசிட்டு கிளம்புறாங்க. காலையில 3:30 மணிக்கு அலாரம் வச்சு எல்லாம் எந்திரிச்சு வந்தாச்சுங்க. இன்னைக்கு தான் அந்த திங்கக்கிழமை இவ ஷோ பண்ண போறது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த குற்றம் சாட்டினால ஒரு பொண்ணு அவளை இன்டர்வியூ பண்றத ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காங்க. இந்த ஒரு வாரம் இவளை பத்தியே பேச்சிருக்கணும், யார பத்தி, நம்ம பிராட்லியை பத்தியே பேச்சிருக்கணும்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஷோவோட டைரக்டர். இப்படி 2 பொண்ணுங்க சேர்ந்து த மார்னிங் ஷோவை நடத்துறதை பாக்குறதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குது. ஸ்கிரிப்ட்ல மேல முன்னாடி டிவில ஓடிக்கிட்டு இருக்கோம், அதுல என்ன எழுதிருக்கோ அதைத்தான் இவ படிக்கணும்னு இருக்காங்க. ஸ்கிரிப்ட தாண்டி எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்காங்க. சரி இவளும் படிச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஸ்கிரிப்டா எழுதுறது, ஸ்கிரிப்ட பேசுறது பிடிக்காது. ஓப்பனா மனசு விட்டு பேசணும், அதுதான் இவளோட எண்ணம். அடுத்து இவளை பத்தி ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு பிராட்லியோட அம்மாவை இன்டர்வியூ பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. வீட்டுல இருந்து அவங்களும் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதுல அம்மாக்கு கொடுத்திருக்கிற ஸ்கிரிப்ட்ல தான் பொண்ணு அப்படியா இப்படியா, ஸ்கூல்ல அப்படி படிச்சா, காலேஜ்ல நம்பர் 1, அவ்வளவு சமத்தான பொண்ணு, அமெரிக்கால ஒரு பொண்ணு இப்படித்தான் இருக்கணுங்கிற ரேஞ்சுக்கு ஒரு இமேஜ அம்மா மூலமா பேச வச்சிருப்பாங்க. ஆனா அம்மாவும் பொண்ணு எப்படி பிரச்சனை பண்ணவங்க, அவங்களுக்குள்ள எப்படி சண்டை நடந்தது, இது எல்லாமே இவளுக்கு தெரியும், நம்ம பிராட்லிக்கு தெரியும். பட்டுன்னு பேசுறவளாச்சே, அதனால இல்ல அவ்வளவு நல்ல பொண்ணெல்லாம் நான் இல்ல அப்படின்னு ஸ்கிரிப்ட்ல இல்லாததெல்லாம் பேச ஆரம்பிக்கிறா. எல்லா பேரும் லைட்டா பதறுவாங்க. பிராட்லியோட ப்ரொடியூசர் கூட பதறுவா. அமெரிக்காக்கு உன்னை பிடிச்சிருக்குப்பா, நீ ரியல் பான்னு சொல்லும்போது இல்ல இப்ப பேசுனதெல்லாம் ரியல் இல்ல, யாரும் என்ன ஒரு தப்பான அடையாளத்தை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல, இந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான சைல்ட்ஹுட் இருக்கணும்னு அவசியம் இல்ல, எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் நடந்திருக்கு, நானும் நிறைய முட்டாள்தனம் சின்ன வயசுல பண்ணிருக்கேன் அப்படிங்கிறா. உடனே அலெக்ஸ், ஆமா நாம எல்லாருமே பண்ணிருப்போமே அப்படின்னு பேச, இல்ல என் லெவலுக்கெல்லாம் யாரும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க, வீட்டோட மொட்டை மாடியில இருந்து கீழே குதிக்கிறோம்னு சவால் விட்டாங்க, நான் குதிச்சிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னுவா. ஸ்கூல்ல காலேஜ்ல பல தடவை பிரச்சனை பண்ணி சஸ்பெண்ட் ஆயிருக்கிறாளாம், அதையும் ஓபனா பேசுறா. இவளால ஸ்கூல்ல ஒரு சாம்பியன்ஷிப் போட்டியில ஜெயிக்க வேண்டியது மிஸ் ஆகி போச்சா, சரக்கு அடிச்சிட்டு விளையாட போயிருக்கிறா, புடிச்சாங்க போல, அதையும் ஓபனா போட்டு உடைக்கிறா. இது என்ன கிடக்க வேண்டிய கிடக்குது, 15 வயசுல அபாஷனே நான் பண்ணிருக்கிறேன், கருக்கலப்பே பண்ணிருக்கிறேன், என்னை விட முட்டாளோ தப்பு பண்ணவங்கள யாரும் இருக்க முடியாங்கிறாப்ல ஃப்ளோல பேசிவிடுவாங்க. அவ்வளவுதான், அத்தனை பேரும் ஆடி போறாங்க. கம்பெனியோட டைரக்டர் இந்த மேட்டரை பார்த்துட்டு அட கடவுளேன்னு அதிர்ந்து போவாரு. ஆனா ஷோவோட டைரக்டர் இருக்கிறார் பாத்தீங்களா, அவரு சூப்பர், இதத்தான் பிராட்லி நான் எதிர்பார்த்தேன்னு சந்தோஷப்படுறாரு. இந்த பக்கம் பிராட்லியோட அம்மாவுக்கே தெரியாது இது அபாஷன் பண்ணி இருந்தாளா அப்படின்னு அம்மாவும் அடி போறாங்க. தம்பிகானோ அட கடவுளேன்னு மிரண்டு போறான். அலெக்ஸுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல, அவ தொண்டை கவ்வுது அவளுக்கு. இருந்தாலும் இப்ப ஏதாவது பேசியானு, ஏன்னா லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா. 15 வயசுல இவ்வளவு கஷ்டமா அப்படிங்கிறாப்புல ஏதோ பேசி சமாளிக்கிற அலெக்ஸ். வாழ்க்கைனா அப்படித்தான், இந்த மாதிரி கடினமான விஷயங்களையும் கடந்து போயாகணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறா. சட்டுப்பட்டு ஷோ முடிக்கிறான்னு வானிலை முன்னறிவிப்பாளர் இருக்கிறார்ல, அவரை உடனே உள்ள போக சொல்லி, எப்பா லென்த்தியா பேசு, ஷோ முடிகிற வரைக்கும் நீ தான் பேசணும்னு முடிச்சு விட்டாங்க. அந்த பக்கம் ஷோவோட டைரக்டருக்கு அப்டேட் போகுது. ட்விட்டர்ல ஃபுல்லா இத பத்தி தான் பேச்சான், எங்க போனாலும் பிராட்லி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அலெக்ஸுக்கு இதுல உடன்பாடு இல்ல, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. இவ அவளோட ஆபீஸ்க்கு வந்து எப்படி விழுந்து கிடக்குறான்னு பாருங்க. இங்க வேலையை விட்டு போனார்ல மிச்சோட ஆபீஸ் தான் இப்போ நம்ம பிராட்லிக்கு கொடுத்திருக்காங்க. ஷோவோட டைரக்டருக்கு ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறார். ஆனா அலெக்ஸுக்கு தூக்கி வாரி போடுது, தலையில கை வச்சுட்டு வண்டியில போற. அம்மா வேற இந்த பக்கம் பிராட்லிக்கு போன போட்டு, ஏண்டி நீ அபாசன் பண்ண, அந்த குழந்தைய பத்தி என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, நான் வளர்த்திருப்பேன்னு சொன்னா, எது என்ன வளர்த்தாப்ல, என் தம்பிய வளர்த்தாப்ல, எங்களையே உருப்படியா வளர்க்கல, இதுல நீ வேற என் குழந்தைய வளர்க்க போறியாக்கும், வைமா போன் திட்டிட்டு போன வச்சிடற. அடுத்து உட்காந்து ஓன அழுக. காலையில மறுபடியும் அடுத்த நாள் ஷோக்கு 3:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கணும். எந்திரிச்சு ட்விட்டர்ல பார்த்தா இவள ஒரு கொடூரியாகவும் குழந்தைய கொல்ற ஒரு மான்சராகவும் சித்தரிச்சு பல மீம்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. போச்சுடா சொதப்பிட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு வருவா. இவளை பிக்கப் பண்றதுக்கு கம்பெனி கார் வரும். உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது நம்ம அலெக்ஸ் தான். உன்னை நான் தான் கூப்பிட்டு இருக்கிறேன், உன்னை நான் தான் அனௌன்ஸ் பண்ணேன், நீ ஏதாவது தப்பு பண்ணாது என்னையும் பாதிக்கும்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு, இனி நான் தான் உன்னை ட்ரெயின் பண்ண போறேன்ற. அடுத்த நாள் ஸ்கிரிப்ட கொடுத்துட்டாங்க, இதைத்தான் நீ படிக்கணும்ட்டாங்க. இவளும் படிக்கிறா. என்னதான் நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதுனால நீங்களும் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல. ஒரு உயிரை கொல்றது எந்த பீரியட்ல கொன்னாலும் தப்பு தாங்கறாப்ல லைட்டா பேசி, நான் பண்ணதும் தப்பு தான், அதுக்கு நான் அவங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேன்னு மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க. அடுத்து ஷோவோட டைரக்டர் நம்ம அலெக்ஸ் இவங்க எல்லாரையும் கம்பெனி டைரக்டர் உட்கார வச்சு விசாரிக்கிறார், என்ன இப்படி ஆயி போச்சு அப்படின்னு. 2 விளம்பரம் கொடுக்கறவங்க அட்வர்டைசர்ஸ் வந்து ஓடி போயிட்டாங்களா, அட்வர்டைசன் கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு ஷோலன்ட்டாங்களா. அதுக்கெல்லாம் ஒன்னும் வருத்தப்பட வேண்டாங்கிறாரு டைரக்டர். ஷோ டைரக்டர் ஒரு இளமையான ரத்தம் இப்ப உள்ள புகுந்திருக்குது. ட்விட்டர், சோசியல் மீடியா எல்லாத்துலயும் நாம தான் ட்ரெண்டிங். மித்த சேனல்லையும் நம்ம சேனலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, பிராட்லியை மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி போனா நம்புங்க, நம்ம ஷோவை தூக்கி நிறுத்த போறதே அவதாங்கிறாப்ல டைரக்டர் பேச, அதனாலதான் அவளை நான் செலக்ட் பண்ணேங்கிறாப்ல. கடைசியா இவ ஒரு பிட்ட போடுற அலெக்ஸ். அடுத்து பார்த்தா வர திங்கக்கிழமை குற்றம் சமட்டன அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ண போறது நம்ம பிராட்லி தான் விளம்பரமும் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவுல இவங்க கம்பெனில ஒரு விசாரணை குழு உள்ள வந்திருக்குது. கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் அமைச்சிருக்கிற விசாரணை குழு தான். அவங்க இருக்கிற ஆளு எல்லாரையும் கூப்பிட்டு, உங்களுக்கு இங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உண்டா, யாராவது உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்களான்னு பல பேர்ட்ட இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. வானிலை முன்னறிவிப்பாளர் கூட நம்ம எடுபடி ஏடா கூடமா ஏதோ செஞ்சிட்டு இருக்கிற, அவனுக்கு சுத்தமா அதுல என்ன ஆகுதுன்னா எதுக்கு வம்பு வேண்டாம் விட்டுறலான்னு கூட சொல்லி பாக்குறான். ஆனா அவளோ, இங்க பாரு நீ மேலடம் நான் கீழே,
அதனால நீ என்ன கஷ்டப்படுத்துறேன்றாப்ல நீ நினைக்க வேண்டாம். எங்க அப்பா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் உனக்கு தெரியும்ல. ஒரே போன் கால்ல உன்னை வேலையை விட்டு தூக்குற அளவு எங்க அப்பாவுக்கு பவர் இருக்குது. அதனால நீ ஏதோ என்ன தப்பா பயன்படுத்துற நினைக்க வேண்டாம். சொல்ல போனா ஒரு பவரான ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறதுனால நான் தான் உன்னை தப்பா பயன்படுத்துறேன்னு வேணா நீ நினைச்சுக்க. தேவையில்லாம மண்டைய குழப்பாதன்னு சொல்லிட்டு இருக்கா அவ விடுறதா தெரியல அந்த வானிலை முன்னறிவிப்பாளர். வானிலை நிலைமை கடைசியில எங்க போய் முடிய போதோ தெரியல. அடுத்து ஷோ ரொம்ப சிறப்பா போகுது. விசாரணை ஒரு பக்கம் போகுது. பிராட்லி அவ ஒரு கொலகாரி அப்படின்னு ஒரு பக்கம் கூட்டம்னா, இன்னொரு பக்கம் எங்கள் உடம்பு எங்கள் உரிமை, நாங்க பிராட்லி கூட நிக்கிறோம்னு சொல்லி காலேஜ்ல எல்லா பேரும் கொடியை பிடிச்சிட்டு பிராட்லிக்கு சப்போர்ட் பண்ணி ஊர்வலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது 4 மீம்ஸ பார்த்து இவ வருத்தப்பட்டா. இங்க 400 பேருக்கு மேல ஊர்வலமா போறாங்க, பிராட்லி பக்கம் நாங்க நிக்கிறோம், நியாயம் இருக்குன்னு. அது அவளுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கையை ஊட்டுது. எங்க பார்த்தாலும் இவளை பத்தி தான் பேச்சு. அடுத்த நாள் காலையில ஷோல ஒரு பெரிய பாடகியை கூப்பிட்டு பாட விடுறாங்க. ஷோல அவளை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அப்படி அவங்க அழகா பாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிராட்லியை தான் அவங்க கூப்பிடுவாங்க, அலெக்ஸ கூப்பிடல. பிராட்லியும் ஓடி போய் அழகா டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் நம்ம ஷோவோட மேனேஜரும் போற பக்கம் பார்த்தா உன்னை பின்னாடி தள்ளிட்டு அவன் முந்திட்டு போயிருவா போலன்னு நம்ம அலெக்ஸ் கிட்ட அவர் எடுத்து சொல்லுவார். அப்படி போனாலும் ஒண்ணும் தப்பு இல்லையே, ஏன்னா அவளை கண்டுபிடிச்சே நான் தானே அவளுக்கு வேலை கொடுத்தது, நான் தானே மக்கள் முன்னாடி அவளை அறிமுகப்படுத்துறதுன்னு அலெக்ஸ் சொல்ல, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிவிட்டு மேனேஜர் கிளம்புவார். ஆனாலும் அலெக்ஸுக்கு கொஞ்சம் ஒரு வருத்தம், ஒரு பயம் இருக்குது. என்ன தன்னை தாண்டி முன்னேறி வந்துருவாளோ, தன்னை ரீப்ளேஸ் பண்ணிடுவாளோன்னு. அடுத்து அந்த விசாரணையில நம்ம பிராட்லியுடைய ப்ரொடியூசர் அவங்கள விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அவங்கள விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது, மிச்சு மேல HR டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவங்க தான். மொதல் கம்ப்ளைண்ட் இவங்க தான். அதுக்காக மிச்சு மேல எனக்கு பயங்கர கோவம் எல்லாம் கிடையாது. மிச்சும் இந்த ப்ரொடியூசர் அம்மாவும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்னு மணி இருந்திருக்காங்க. அடுத்து இல்ல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க தான் வேண்டான்னு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. வெளியில எல்லாரும் தப்பா பேசுறாங்க, வேண்டாம். உடனே மிச்சு என்ன பண்ணிட்டாப்ல, எங்களுக்குள்ள எல்லாம் கட் ஆயிடுச்சு, நாங்க மறுபடியும் கூட வேலை பார்க்கறது கொஞ்சம் ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது, அதனால ப்ரொடியூசர் வேலையில இருந்து அவளை தூக்கிட்டு ஓன் டிபார்ட்மெண்ட்ல வேற ஏதாவது வேலை கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு மிச்சு இந்த ப்ரொடியூசரை கட் பண்ணி விட்டுட்டா அந்த ப்ரொடியூசர் போஸ்ட்ல இருந்து. அதுதான் இவளுக்கு கொஞ்சம் கோவத்தை உருவாக்கி இருக்குது. ஆனாலும் மிச்சு மேல 100% கோவம் கிடையாது. அந்த மீட்டு மொமெண்ட் எல்லாம் வரும்போது மித்த கம்பெனில இருந்து மாட்டிருப்பாங்கல்ல சில பேர், அதிகாரத்துல இருந்து தன் அதிகாரத்தை காமிச்சு பெண்களை ஒரு பொருளா பயன்படுத்துவாங்க இல்ல, அந்த மாதிரி ஆட்களையே இன்டர்வியூ பண்ற பொறுப்பை அந்த மிச்சு கிட்ட கொடுக்கும்போது அதை இவளால தாங்கிக்க முடியல. ஏன்னா இவனே மீட்டூல இருக்க வேண்டிய ஆளு, இவ என்ன மித்த ஆளை இன்டர்வியூ பண்றதுன்னு காண்டாய் தான் HR டிபார்ட்மெண்ட் போட்டு கொடுத்துருக்க. அதன் பிறகு வேற ஒரு பொண்ணு வேற ஒரு கம்ப்ளைண்ட் போட்டதும் பிரச்சனை வெடிச்சு போச்சு. விசாரணை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த விசாரணைக்குழு அதிகாரியோ கம்பெனியோட டைரக்டருக்கே போன போட்டு விசாரிச்ச வரைக்கும் மிச்சு மட்டும் தான் பிரச்சனை, கம்பெனி மேல பழி திரும்பல, கம்பெனி சேஃப், நீங்க சேஃப் அப்படின்னு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில 3:30 அலார வச்சு வழக்கம் போல எந்திரிச்சு வரா. இன்னைக்கு தான் அடுத்த திங்கட்கிழமை அந்த குற்ற சுமத்துறான்ல அவளை இன்டர்வியூ பண்ண வேண்டிய நாள். இவங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அடுத்த இன்டர்வியூ பிராட்லி பண்ண போறான்னு அலெக்ஸ் சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுறா. அடுத்து பிராட்லியும் குற்றம் சுமத்துற இந்த பொண்ணு பேச போறாங்க. இதைத்தான் நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அவளை இன்டர்வியூ பண்ணும்போது ஸ்கிரிப்ட் கையில கொடுத்துறாங்க, இந்த கேள்விகளை தான் கேட்கணும்னு. அவளும் அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கிறதையும் கேட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பிராட்லி கேட்க அந்த பொண்ணு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. பொதுவா இந்த மார்னிங் ஷோ ப்ரோகிராம்ல அவருக்கு பக்கத்துல உட்காந்து நான் வேலை பார்க்கறாப்ல எனக்கு சீட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு, மீட்டிங் பண்ணுவோம், பேசுவோம், பழகுவோம். ஒரு நாள் ஒரு டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவரு டப்புன்னு அவர் கையெடுத்து என் தொடையில வச்சிட்டார், அழுத்தமா பிடிச்சார். அப்பயே அவர் ஏதோ எதிர்பார்க்கறான்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேங்கிறா. அடுத்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க எதுவும் பண்ணல, அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கல. ஒரு பக்கம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமும் இருந்ததா அவ சொல்லுவா, குழப்பமாவும் இருந்ததா சொல்லுவா. அப்புறம் என் கூட ஓவரா கடலை போட ஆரம்பிச்சார். அப்புறம் நிறைய குடும்பத்தை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சார். தம் பொண்டாட்டி கூட அவருக்கு சண்டை இருக்கிறதாவும் தம் பொண்டாட்டி கூட முன்ன மாதிரி எல்லாம் அவர் இருக்கிறது இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுவார். போக போக அவர் எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்காங்கிறது ரொம்ப அப்பட்டமா எனக்கு புரிஞ்சது. ஆனா மனசுல ஏகப்பட்ட கேள்விகள். அவ எதிர்பார்க்கறத நாம கொடுத்துடலாமா இல்ல கொடுக்க வேண்டாமா, இப்படி பல கேள்விகள். ஆனா எந்த இடத்துலயும் எல்லாம் மீறல. என் ஒட்டுமொத்த கரியரும் அவரோட கையில இருக்கிறது மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மன அழுத்தம் தாங்கிக்க முடியாம நான் அந்த வேலையை விட்டுட்டே ஓடிட்டதா இவ எடுத்து சொல்றா. சோ தான் வேலையை விட்டு போனதுக்கு அவரு இந்த மாதிரி பழகுனதான் காரணம் சொல்லி இவ இப்போ குற்றம் சுமற்றி இருக்கிறா. இதெல்லாம் ஒரு குத்தமாயாங்கிறாப்ல உங்களுக்கு தோணுதா? அடுத்து நடக்க போற கூத்த கேளுங்க. அடுத்து இவ, சரிப்பா இவ்வளவு நடந்திருக்கே, இத பத்தி உன் கூட இங்க வேலை பார்த்த யாருக்கிட்டயுமே நீ சொல்லலையான்னு கேட்டா யாருக்கிட்டையும் சொல்லலன்னு அவ சொல்லுவா. சரி HR டிபார்ட்மெண்ட்லயாவது ரிப்போர்ட் பண்ணிருக்கலாம்னு கேட்டா இல்ல ரிப்போர்ட்டும் பண்ணலன்னு அவ சொல்றா. ஏன் ரிப்போர்ட் பண்ணலன்னு இவ கேட்க ஒரு எம்பாரஸ்மெண்ட், எல்லாரும் தப்பா நினைச்சா, அது மட்டும் இல்லாம நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேங்கிறது மிச்சு தெரிஞ்சா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரோ அதனால கம்ப்ளைண்ட் பண்ணலங்கிறாப்ல சொல்ல, இதையெல்லாம் கேட்டுவிட்டு இவ நிறைய மறைக்கிறா. அந்த உண்மையை வெளியில கொண்டு வரணும்னு பிராட்லி முடிவு பண்ணிட்டா. கையில இருந்த அவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட கீழே வச்சுட்டு இப்போ கேள்விகளை இவ கேட்க ஆரம்பிக்க போறா. ப்ரொடியூசர் கூட ஏய் என்னடி பண்ற பாத்து அப்படின்னு எடுத்து சொல்லுவா. இவ்வளவு ஓப்பனா உன் கூட அவரு இவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்னா அந்த லெவலுக்கு ஃப்ரீடம் கொடுத்தது எது? இந்த கம்பெனில இருக்கிற கல்ச்சரா இல்ல இந்த ஷோல அவங்க கொடுத்திருக்கிற சுதந்திரமா? எது கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டான்னு உன்னை முடிவெடுக்க வச்சது அப்படின்னு கேள்வி கேட்கிறா. அலெக்ஸ், மேனேஜரு, கம்பெனியோட டைரக்டர் எல்லாம் ஆடி போய் பாக்குறாங்க. இல்ல யாருக்குமே தெரிய வேண்டாம்னு நினைச்சேன், அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லுவா. எது தெரியக்கூடாதுன்னு நீங்க சொல்ல வரீங்கன்னு நோண்ட ஆரம்பிக்கிறா பிராட்லி. அந்த ஆளு உன் கூட கடலை போடுறாங்கிறது இங்க இருந்து அத்தனை பேருக்குமே தெரியும் தானே,
பப்ளிக்காவே அது பண்ணாருன்னு நீயே சொல்லியிருக்கிறதானே அப்படின்னு அடுத்த கேள்வி. இல்லங்க, வெறும் கடலை போடுறது மட்டும் இங்க பிரச்சனை இல்ல, எனக்கு நடந்த கொடுமை அப்படின்னு அறகுறையா பேசி நிப்பாட்டுவா. வேண்டா நிறுத்த சொல்லுன்னு ப்ரொடியூசர் கிட்ட மேனேஜர் சொல்ல, அதே சமயம் நம்ம ஷோவோட டைரக்டர் வேண்டா பிராட்லிக்கு சுதந்திரம் கொடு, அவ இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கட்டும்னு ஷோவோட டைரக்டர் உத்தரவு போட்டார். மேனேஜர் அலின்னு ஒண்ணும் பண்ண முடியாது. பயப்படாம தாராளமா நீ பேசலாமா, எதெல்லாம் உனக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றியோ அது எதையுமே நீ இங்க ஓபனா பேசணும்னு அவசியம் இல்ல. நானே கேள்வி கேட்டா கூட பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு அசால்ட்டா நீ சொல்லலாம். இப்படியெல்லாம் அந்த பொண்ணை ஓபன் பண்ணி பேச வைக்கிறாங்க பிராட்லி. அதே சமயம் அலெக்ஸ் ஓடியாந்து எவன் பேச்சையும் கேட்காம போது நிறுத்து அப்படின்னு மைக்ல கத்துவா. சில சமயம் உண்மைதான் பொண்ணுங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். இப்படி பேசிட்டு இருக்கும்போது அலெக்ஸ் காதுல கத்த மைக்க புடுங்கி கீழே போட்டா. காதுல இருக்கிற ஹெட்போனை புடுங்கி கீழே போட்டா. கம்பெனியோட டைரக்டரை போன் பண்ணி பேசணுங்கிறாரு. ஆனா நிலைமை கை மீறி போயிடுச்சு. மேனேஜர் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு டாப்ல. இந்த பக்கம் இவளுக்கோ கண்ணீர் ஊத்துது. கேமரால நல்லா போக்கஸ் பண்றாங்க. மனசை விட்டு இப்பதான் அவ உண்மையிலேயே அவ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த உண்மையை இப்பதாங்க சொல்றா. அந்த மிச்சம் இவளும் எல்லைய எப்பயோ கடந்துட்டாங்களாம். இதுக்கு முன்னாடி இல்லையனால இப்ப உண்மையை ஒத்துக்கிறா. அவரோட ஆபீஸ்ல ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இந்த தவறுகள் அடிக்கடி இவளோட நடக்குமா. திருதுப்புன்னு கூப்பிட்டு முத்தமலையா கொடுக்க ஆரம்பிச்சிருவாரா. அப்புறம் 1 மணி நேரம் இருப்பாங்களா. ஆனா எந்த இடத்துலயும் என்கிட்ட வன்முறையா அவரு கையாண்டதில்ல, போர்ஸ் பண்ணதில்ல. ஆனா பிரச்சனை அங்க ஆரம்பிக்கல. நான் யாருக்கிட்டையும் இத பத்தி வெளியில சொல்லல. ஆனா ஷோல இருந்த எல்லா பேருக்குமே இந்த கூத்த தெரியும் அப்படின்னு சொல்றா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ரெஸ்பெக்டோட பாத்துக்கிட்டு இருந்தவங்களோட பார்வை அடுத்து மாறுறத நான் உணர்ந்தேன். எனக்கான மரியாதையை அவங்க கண்ணுல இருந்து போறத நான் உணர்ந்தேன். மத்தவங்க எல்லாம் என்ன எவ்வளவு கேவலமா பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கரியர்ல தொழில்ல முன்னேறதுக்காக மிச்சு மாதிரி ஒரு பெரிய ஆள் கூட இவ இருந்து எந்திரிக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு பல பேர் என்ன திட்டுறத நான் காதுபட கேட்டிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா என் அடையாளத்தை என் மரியாதைய மிச்சு புடுங்கிட்டு இருந்தாங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. என்னோட கான்பிடன்ட இழந்தேன். என்னோட செல்ஃப் ஒர்த்த சுய மரியாதையை இழந்தேன். ஏதோ கடலுக்குள்ள மூழ்குறாப்ல ஃபீல் ஆச்சு. மூழ்கிட்டு இருக்கிற என்ன காப்பாத்துறதுக்கு இந்த கம்பெனில எவனாவது ஒருத்தன் ஒரு கைத்தை தூக்கி போட மாட்டானா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா எவனும் போடல. தனிமையில கடைசி வரை இருந்தேன். சுத்தி இத்தனை பேர் இருந்தும் நான் தனிமையில இருந்தேன். ஆம்பளைங்க பண்ணா அவங்க அத பிளே பாய் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட பொண்ண இவங்க எல்லாம் தப்பா பேசினாங்க. அந்த பார்வையில இருந்து, அந்த ஏளன பார்வையில இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த கம்பெனியை விட்டு வெளியில போனேன்னு சொல்ல, இந்த உண்மையை வெளியில சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி, நீ தைரியமான பொண்ணு, உன் தைரியத்தை நான் பாராட்டேன்னு சொல்லி நல்லபடியா இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க பிராட்லி. இன்டர்வியூ முடிஞ்சதும் ஷோவோட டைரக்டரை தவிர மீதி எல்லா பேரும் அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. இதுதான் உண்மை. சும்மா பூசுனாப்லயே பேசிட்டு இருந்தவங்க இப்ப அப்படியே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஆடுறாங்க. பிராட்லி அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அலெக்ஸ் கிட்ட நேரா வந்தா அலெக்ஸ் என்னடி கூத்து பண்ணி வச்சிருக்கிறேன்னு கேப்பா. அதே சமயம் பிராட்லியோ இவ்வளவு கூத்து நடந்திருக்குது, உங்களுக்கு தெரியாமையா நடந்திருக்கும், இவ இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளானது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டதும் அலெக்ஸ் டென்ஷன் ஆகுறா. ஏன் மேலேயே பழி போறியா, கடைசியில நானே கண்டு காணாம இருந்தேன்னு சொல்ல வரியா நீ, என்ன தைரியம் உனக்குன்னு கோவப்படுறா. அடுத்து பார்த்தா அந்த மார்னிங் ஷோல வானில நம்ம பொண்ணுங்க 2 பேரு, 2ஆம் கட்ட ஆங்கர்ஸ் 2 பேருன்னு மொத்தம் 5 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பம் மாதிரி காட்டி ஷோ பண்ணணும், அதெல்லாம் பண்றாங்க. ஆனா ஷோ முடிஞ்சதும் அலெக்ஸ் எந்திரிச்சு போயிடுவா. பிராட்லிய மதிக்கவே மாட்டா. மேனேஜரும் நீ உண்மையை கொண்டு வரேன்னு சொல்லி உன்னையே அழிச்சுக்காதுன்னு அட்வைஸ் போடுறாரு. ஏன் உங்க பார்வையில நடந்த இந்த தப்புக்களை கேட்க வேண்டியது உங்க பொறுப்பு, நீங்க கேட்க தவறிட்டீங்க, உங்க வேலை போயிடுன்னு உங்களுக்கு பயமானு கேட்க, ஆமா கண்டிப்பா என் வேலை போயிடுங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனா இனியாவது நீ உன்னை அழிச்சிக்காம உண்மையை வெளியில கொண்டு வரதுல மும்மரமா இருன்னு சொல்லி அட்வைஸ் போட்டு போறாரு மேனேஜர். நியூஸ்ல இந்த மேட்டர் எல்லாம் பார்த்துட்டு மிச்சு சும்மா இருப்பாப்லையா, மிச்சு விறுவிறுன்னு இந்த கம்பெனிக்குள்ள வந்துட்டாப்ல. இதை யாருமே எதிர்பார்க்கல. ஷோ நடக்கிற இடத்துக்கே வந்து நல்லவேளை லைவ் ஷோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு இந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்த பிறகு வந்து தான் கூட வேலை பார்த்த எல்லார்ட்டையும் பார்த்து நான் எப்பேற்பட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்க கூட நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா, இல்ல என்ன பத்தி விசாரணையில கொஞ்சம் 4 வார்த்தை நல்ல விதமா எடுத்து சொல்லுங்க, எனக்கு சார்பா சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க நீங்க தானே, நீங்க இல்லாம நான் இல்ல நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி எனக்கு யாரு சப்போர்ட் பண்ண போறீங்க கை தூக்குன்னு சொன்னா ஒரு பைய கை தூக்கல. அலெக்ஸே நீயாவது என்ன சப்போர்ட் பண்ணுவியான்னு கேட்டா அலெக்ஸே எந்திரிச்சே போயிடுறா. அப்புறம் கம்பெனிக்காரங்க செக்யூரிட்டிஸ வர சொல்லி லிஃப்ட் வரைக்கும் கொண்டு போய் ஏத்தி விடுறாங்க. இவரெல்லாம் பேசிட்டு இருந்தத இந்த பக்கம் நம்ம பிராட்லியும் கேப்பா. குடுகுடுன்னு ஓடியாந்து லிஃப்ட்டுக்குள்ள அவளை ஏறிக்கிறா. இவ்வளவு கூத்து நடந்தது இது இங்க இருக்கிறவங்க வேற யாருக்காவது தெரியுமான்னு கேட்டா எல்லா பேருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு போறாரு மிச்சு. அடுத்து அந்த எருபடி பொண்ணுக்கு பிறந்தநாளா, பார்ட்டி பண்ணலாம் வரீங்களான்னு கூப்பிடுறாங்க. இவளும் சரி வரேன்னு சொல்லிருப்பா. இவளுக்கு இப்போ இன்னும் பெட்டரான ஒரு பெரிய ஹோட்டல்ல இன்னும் ஒரு பெரிய ரூம் எல்லாம் கொடுத்திருக்காங்க, டிலக்ஸ் ரூம் எல்லாம். அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. அந்த பக்கம் அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு தான் பண்ண தப்பு என்னங்கறத இப்பதான் மிச்சு புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து பார்த்தா அன்னைக்கு நம்ம அலெக்ஸுக்கு அவார்டு கொடுத்தாங்கல்ல, நியூயார்க் ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க, அவங்க ஒரு பெரிய லெஜெண்ட் போல, அவங்க நம்ம பிராட்லிய இன்டர்வியூ பண்றாங்க போல. அது நியூயார்க் செய்திகள்ல நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் ஆக போது போல தெரியுது. அங்க அந்த அம்மா கேள்வி கேக்குது. அந்த அம்மா பயங்கரம் பளிச்சுன்னு கேள்வி கேட்பாங்க. அவங்க நீ வேலை பார்க்க போன அந்த இடம் பலந்துன்னு கொட்டப்பட்டவங்க வாழ்ந்த இடம், இந்த மார்னிங் ஷோ நடந்த கூத்தெல்லாம் பல வருஷமா அங்க நடந்துட்டு இருந்திருக்குது, நீ ஒருத்து போய் அங்க புரட்சி பண்ணிட்டு இருக்கிற, உன்னை அங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க எப்படி வைக்கிறாங்க, இந்த மாதிரி கேள்விகள். அங்கேயும் கம்பெனியை காவு வாங்காம இவ கரெக்டா பதில் சொல்லிட்டு இருக்கா, நடுநிலைமையில பதில் சொல்லிட்டு இருக்கா. நேத்து அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன், ஸ்கிரிப்ட கீழே போட்டுட்டு அடுத்து நீயா கேள்வி தேடி போன, உண்மையை தேடி போன, இதுல அந்த கம்பெனியில இருக்கிற மித்தவங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் இருந்ததா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இல்ல அப்ரூவல் கேட்கிற
நேரமும் அங்க இல்ல. ஏன்னா லைவ்ல என் முன்னாடி பேசிட்டு இருக்கிற அந்த பொண்ணு உண்மை பேசுறாளா எதையாவது மறைக்கிறாளாங்கிறது எனக்கு அப்பட்டமா தெரிஞ்சது. அதனால டப்புன்னு நானும் மனுஷி தானே மனசுல பட்டதை அடுத்து கேள்வியா கேட்டேன். ஆனா அதன் பிறகு கம்பெனி ஆட்கள் என்ன திட்டல அப்படின்றதையும் சொல்றாங்க. எந்த இடத்துலயும் அலெக்ஸா விட்டு கொடுக்காம தான் பேசினா இன்டர்வியூல. அடுத்து பார்த்தா நியூயார்க் டைம்ஸ் அந்த சேனலுக்கு, அந்த நியூஸ் சேனலுக்கு மேலும் சில தகவல்கள் கிடைச்சிருக்குது. அந்த மிச்சுங்கிறவன் எங்கெல்லாம் என்ன கூத்து பண்ணாங்கிறத இன்னும் சில பேரு ஓபனா வந்து இவங்கிட்ட பேசியிருக்காங்களா. ஹோட்டல்ல, பாத்ரூம்ல, போட்டுல, தெருவுல, பார்க்ல இங்கெல்லாம் அந்த ஆளு கூத்து பண்ணிருக்கிறார். அவங்க கம்பெனியுடைய கல்ச்சர் சரியில்லை, கம்பெனி எல்லாம் தெரிஞ்சு கண்டு காணாம இருந்ததுன்னு சில பேர் சொல்லிருக்காங்க போல. இத பத்தி எல்லாம் சொல்லி நீங்க என்ன கமெண்ட் சொல்றீங்கன்னு கம்பெனியோட டைரக்டர் கிட்டையும் ஷோவோட டைரக்டர் கிட்டையும் விசாரிச்சிட்டு இருக்காங்க. கம்பெனி டைரக்டருக்கு அப்படியே அல்லு விடுது. எப்பா கம்பெனியை பத்தி பேசினா அந்த மேட்டரை மட்டும் விட்டுருங்க, அதுக்கு பதிலா மிச்ச பத்தி வேற ஒரு மேட்டர் இருக்குது, மிச்சு பண்ண வேற ஒரு கூத்து இருக்குது. அதாங்க இன்டர்வியூ பார்த்துட்டு நேரா ஷோக்கே வந்து கெஞ்சிட்டு போனார்ல, அந்த மாதிரி ஒரு மேட்டர் நான் உங்களுக்கு ஸ்பெஷலா கொடுக்குறோம், அதை பத்தி நீங்க என்ன எழுதலாம், கம்பெனியை பத்தி பேசின மேட்டர் மட்டும் எழுத வேண்டாமே அப்படின்னு கேட்டு பாக்குறாங்க. ஆனா அதுக்கு நியூயார்க் டைம்ஸ் ஒத்துக்கல, செய்தித்தாள் ஒத்துக்கல. ஆனாலும் அந்த செய்தித்தாள்ல வேலை பார்க்கிற ஒருத்தர், இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த ஒருத்தரை நம்ம ஷோவோட மேனேஜர் வந்து பாக்குறாரு. இவங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி நண்பர்கள் போல. நியூயார்க் டைம்ஸ்ல வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு இவர் ரெக்கமெண்டேஷன் அந்த டைம்ல பண்ணிருக்கார். அதையெல்லாம் சொல்லி என்ன பத்தி ஏதாவது அதுல செய்தி வந்ததா, என் மேல தப்புங்கிறாப்ல ஏதாவது வந்ததுன்னா தயவுசெய்து சொல்லன்னு சொன்னா அதை பத்தி சொல்ல மாட்டேன்னு மறுக்கிறாரு இந்த நண்பர். இதுல வாக்குவாதமாய் போய், இங்க பாரு நீ பண்ண புட்டுநட்டு எனக்கு தெரியும், என்ன பத்தி ஏதாவது தப்பா வந்ததுன்னா அப்புறம் உன்னை பத்தி நான் வெளியில சொல்ல வேண்டிய வரும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாப்ல. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம அலெக்ஸ் தனக்கு அவார்டு கிடைச்சது இல்ல, அதுக்கு எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கறாப்லயும் இன்னொரு ஃபண்ட் ரைசிங் ஈவென்ட் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஆட்கள், கம்பெனில இருக்கிற ஆட்கள் எல்லாம் வராங்க. புருஷனும் அங்க எல்லாரும் முன்னாடியும் வாங்க வாங்கன்னு வரவேற்றிட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறதையும் அவங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் நம்ம பிராட்லி, அவளுக்கு இன்விடேஷன் வரல. ஆனா அவ இன்னைக்கு அந்த எருபடியுடைய பிறந்தநாள் இல்லையா, அந்த பிறந்தநாளுக்காக வந்திருக்கிறா. எல்லாரும் அந்த பக்கம் பிறந்தநாளை கொண்டாடிட்டு நிறைய பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நியூயார்க் டைம் ரிப்போர்ட்டர் இருக்காங்கல்ல, அவங்கள வர சொல்லி அவங்க முன்னாடி கெத்து காட்டிக்கிட்டு இருக்கிறா நம்ம அலெக்ஸ். ஏன்னா பிராட்லியை பத்தி ஒரு ரிப்போர்ட் அடுத்து நியூஸ் பேப்பர்ல வரப்போகுது. அவ ஒரு பெண்ணிய விடுதலைக்காக போராடுறவ, மனசுல போறதெல்லாம் டப்பு டப்புன்னு போடுறவ, அப்படி இப்படின்னு இந்த அம்மா உண்மையத்தான் எழுத போறாங்க. யார பத்தி? நம்ம பிராட்லிய பத்தி. கூட தன்னை பத்தியும் ஏதாவது செய்தி வந்தா நல்லா இருக்குமேன்னு தானும் ஒரு பெண்ணியவாதிங்கிறாப்ல காட்டிக்க அலெக்ஸ் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அது ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சதுனால, நீ இதெல்லாம் நடிக்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, இதையெல்லாம் நான் எழுத மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா மூஞ்சில் அடிக்கிறாப்ல பேசிடுறாங்க. அடுத்து நம்ம ஷோவோட டைரக்டர் அங்க வருவாரு. ரெண்டு பேரும் எலியும் புனை மாதிரி சண்டை போட்டுப்பாங்க. ஆனா மக்களுக்கு முன்னாடி நல்லா சிரிச்சு பேசுறாப்லயும் ஒன்னா பாட்டு பாடுறாப்லயும் எல்லாம் ஆக்ஷன் போட்டுட்டு இருப்பாங்க. திடுதுப்புன்னு பார்த்தா நான் உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு அவ கிளம்புற. அலெக்ஸ், என்ன நீ நடத்துற பார்ட்டி, நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, எப்படியாவது சமாளிங்க, நான் இங்க இருந்து போயே ஆகணும்னு அடம்பிடிச்சு போறா. இங்கதான் போற சொல்லித்தொலைன்னு கேட்டா, நான் மிச்ச பார்க்க போறேங்கிற. ஆனா எதுவும் தப்பா நினைக்க வேண்டாம், ஒரு நண்பனா அவனை நான் பார்க்க போறேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு கிளம்புறா. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா இவங்க பேசிக்கிட்டு இருந்ததுல அந்த பர்த்டே கேலோ ஆம்பளைகளை பத்தி பேச ஆரம்பிக்க, மிச்சு மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் அறுத்து போடணுங்கிறாப்ல ஏதோ சொல்லிடுவாங்க. அதை கேட்டதும் இவ கோவப்படுவா. யாரு? நம்ம ப்ரொடியூசர். நான் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணது, HR டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணதோட நான் நிப்பாட்டிக்கிட்டேன். வெளியில எல்லாம் போய் விந்த யாருக்கிட்டையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. HR டிபார்ட்மெண்ட்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான காரணமே மீ டூ மூமெண்ட்டை கேள்வி கேட்கிற இடத்துல அவன் இருக்க கூடாது. ஏன்னா அவனே ஒரு ஆளு மீ டூல கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல அவன் இல்ல, பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய ஆள கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல உட்கார வச்சதை என்னால கண்கொண்டு பார்க்க முடியல. அதனாலதான் அந்த மாதிரி மீ டூ மூமெண்ட்டுகளை அவன் இன்டர்வியூ பண்ண கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு HR கிட்ட இதை பத்தி பேசினேன். ஆனா அவருக்கு வேலை போயிடுங்கிறதோ அவர் இந்த லெவலுக்கு அவமானப்படுவாருங்கிறதோ எனக்கு தெரியாது. இதுல நான் சந்தோஷத்தை பார்க்கலங்கிறாப்ல பேசிட்டு அவங்க அமைதியா கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் மிச்ச பார்க்க போன நம்ம அலெக்ஸ், அவன் கூட தான் 15 வருஷமா கூட இருக்கிறான்ல, எவ்வளவு விஷயங்களை பேசியிருப்பாங்க, பழகிருப்பாங்க. அது அவளுக்கு பிடிச்சிருக்கு. இவன் அடிக்கிற காமெடி, இவன் பேசுற விதம், இதெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா புருஷன் காமெடி எல்லாம் அடிக்க மாட்டாரு. ஆறுதெல்லாம் ஒருத்தர் கட்டி பிடிக்க அடுத்து மிச்சு முத்தம் கொடுக்கவே ஆரம்பிச்சிடறான். ஆனா அலெக்ஸ் இல்ல போதுங்கிட்டா. இந்த பக்கம் நம்ம பிராட்லிக்கு கால் வருது. யாருகிட்ட இருந்து கால் வருதுன்னா பிராட்லியோட அப்பா. 15 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் பொண்ணுகிட்ட பேசுறதுக்காக கால் பண்ணிருக்காரு. 15 வருஷத்துக்கு பிறகு கால் பண்றீங்க, என்ன மேட்டர் அப்படின்னு விசாரிச்சா, உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்கிறார். ஏன்னா எவ்வளவு பெரிய இடத்துக்கு நீ போயிருக்கிற, அதை நினைச்சு பெருமையா இருக்குங்கிறாப்ல. ஆக்சுவலா அம்மாவை போட்டு சரக்க போட்டு அடிச்சிருக்கிறாப்ல. இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம பிராட்லி அப்பா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறா. ஏற்கனவே ஒரு தடவை சரக்க போட்டு ஒரு பையனை வண்டியை விட்டு ஏத்திட்டார். இந்த உண்மையை சொல்லல. ஆனா பிராட்லி இந்த உண்மையை போலீஸ் கிட்ட சொல்லி அவரை ஜெயிலையும் பிடிச்சு போட்டிருக்கிறா. ஆனா எல்லாத்தையும் மறந்து தான் பண்ண நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குன்னு அப்பா சொல்லிருப்பாப்ல. அந்த பக்கம் கரெக்டா நம்ம மிச்ச பத்தியும் நியூயார்க் டைம்ஸ்ல அவன் எந்தெந்த இடத்துல எல்லாம் கூத்து பண்ணாங்கிற டீடைல் உட்பட மொத்தமும் இப்போ ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வமா அந்த ஆர்டிகலை படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம கம்பெனியோட டைரக்டர் ரொம்ப பரபரப்பா இருக்கிறார். போன்ல ஏதோ பேசிட்டு இருக்கிறார். டேய் நம்ம வீட்டை காப்பாத்துங்கடா, சுத்தி வர நெருப்பு அணைங்கடா, நாய்க்குட்டி குதிரை குட்டி இது எல்லாத்தையும் சேஃப் கார்டு பண்ணுங்கடான்னு பேசிட்டு இருக்கிறார். யாருக்கிட்ட? தீயணைப்புத்துறை ஆட்கள்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிறார். அப்புறம் நம்ம டைரக்டருக்கு போன போட்டு
ஷோவோட டைரக்டருக்கு போன போட்டு அங்க நடக்கிற அந்த தீயை பத்தி கவர் பண்ண சொல்லுங்க, நம்ம ஆட்கள் எல்லாம் அங்க வர சொல்லுங்க, ஸ்ட்ரைட்டா ஃபீல்டுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாப்ல. இன்ஃபர்மேஷன் இந்த பக்கம் வருது. நேத்து நல்ல சரக்க போட்டு பிராட்லி ஹோட்டல்ல படுத்து கிடக்குறா. பக்கத்திலேயே நம்ம ஷோவோட டைரக்டர் இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ தப்பு தண்டா நடந்துருச்சோ நாம தப்பா நினைக்க வேண்டாம். அவர் ரொம்ப சமத்தா ஹால்ல தான் போய் படுத்திருக்கிறாப்ல. இவன் போதையில இருந்ததுனால அதை அட்வான்டேஜா அவர் எடுத்துக்கல. சரி கிளம்புவான், இந்த மாதிரி அங்க தீ பிடிச்சி எரியுதான், அதை ஃபீல்டுல போய் கவர் பண்ண சொல்லிருக்காங்கன்னு சொல்ல சரின்னு அவ கிளம்பி வரா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம அலெக்ஸுக்கும் கால் வருது. இந்த மாதிரி ஃபீல்ட கவர் பண்ணணும், ஏதோ நெருப்பு பிடிச்சிக்கிச்சான், 40,000 ஏக்கர் அழிஞ்சு போச்சா நெருப்புல, அதை பத்தி எல்லாம் கவர் பண்ணணும்னு கூப்பிட்டா அலெக்ஸ் அதான் பிராட்லி இருக்கால அவளை வச்சு சமாளிங்க, நான் வரல அப்படிங்கிறா. காலை வச்ச அடுத்த செகண்ட் இந்த பக்கம் புருஷங்கார வந்து உனக்கு எனக்கு சரிப்படாது, நம்ம 2 பேரும் லவ் பண்ணவே இல்லங்கிறது நமக்கே தெரியுது, எனக்கு டிவோர்ஸ் வேணுங்கிறார். ஆனா அலெக்ஸோ டிவோர்ஸா, என்னால டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுங்கிற. வேற வழியே இல்ல, எப்பெல்லாம் இந்த டாபிக் எடுத்தா நீ ஏதாவது அவாய்ட் பண்ண பாப்ப, இனிமே அவாய்டே கிடையாது. நேத்து அம்போன்னு விட்டு போயிட்ட, என் கூட உனக்கு தான் வாழ பிடிக்கல இல்ல, பேருக்கு வாழ்ந்து என்ன பிரயோஜனம், மத்தவங்க நம்மள நல்லா வாழ்றாங்க பாருங்கன்னு அந்த பொய்யான பேரு நமக்கு இருக்கு, வேண்டா விவாகரத்து பண்ணித்தான் ஆகணும், நான் என் பொண்ணு கிட்ட சொல்லத்தான் போறேன் அப்படின்னு அவர் கிளம்ப ஆரம்பிக்க இவ ஓடி போய் இல்ல ஒரு நிமிஷம் பொறுங்க, அங்க தீ ஏதோ பத்தி எரிஞ்சிட்டு இருக்குதான், அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வர்றேன், அதன் பிறகு நாம பொண்ணு கிட்ட சொல்லலாம் அப்படி இப்படின்னு டைம் அங்க பாக்குறா. என்ன ஏமாத்த மாட்டேன் இல்லன்னு கேக்குறாரு. இல்ல ஏமாத்த மாட்டேன் அப்படிங்கிறா இவளும். சரி நல்லபடியா முடிச்சுட்டு சொல்லிட்டு புருஷன் கிளம்பிடுறாப்ல. இவளுக்கோ ஷோகம் அழுக. இவங்களுக்காக ஒரு தனி விமானமே ஷோ ரெடி பண்ணி கொடுத்துருக்குது. அதுல எல்லாரும் ஏறி கிளம்பி போறாங்க. அலெக்ஸும் நம்ம பிராட்லியும் நேருக்கு நேரா பாத்துக்கல, பேசல. மேனேஜர் கூட எப்படி ஷோ பண்ணும்போது நீ பேசித்தானே ஆகணும் அப்படிங்கிறார். ஃபீல்ட்ல போய் இறங்கியாச்சுங்க. காட்டு தீ புகை அப்படியே அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்குது. அங்கேயே இறங்கி ஒரு சின்ன ஆபீஸ் மாதிரி ஒரு லாட்ஜ்ல ஒரு இடத்த பிடிச்சு அடுத்து என்ன பேசணும் வைக்கிறதுங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கூட அலெக்ஸோட டீம் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். அங்க ஏதோ சில நாய்களை ஒருத்தர் காப்பாத்தி இருக்கிறாராம் தீயில இருந்து, அதை இன்டர்வியூ பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பிராட்லி என்ன சொல்றான்னா, பெரிய பெரிய பணக்காரங்களோட வீட்டை காப்பாத்துறதுக்காக அதை சுத்தி ஏக்கர் கணக்குல தீய அணைக்கிறதுக்கு பிரைவேட்டா தீயணைப்புத்துறை ஆட்களை களத்துல இறக்கி பணக்காரங்க சேஃப் பண்ணிக்கிறாங்களா. ஆனா ஏழைகளோட வீடு ஏழைகளோட தோட்டம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குதான். இத பத்தி நாம ஏன் பேசக்கூடாதுன்னு அப்படி பேச ஆரம்பிக்க அலெக்ஸ் பயங்கரமா கோவப்படுறான். இங்கேயும் ரிப்போர்ட்டர் புத்திய காட்ட ஆரம்பிக்கிறியா, எப்ப பார்த்தாலும் உண்மைன்ட்டு அப்படி இப்படின்னு டென்ஷன் ஆகி கத்துறா. ஆனா மேனேஜர் தான் கொஞ்சம் அமைதியா, நாய் மேட்டரை இன்னைக்கு கவர் பண்ணலாம், நீ சொன்ன மேட்டரை நாளைக்கு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமாதானத்தையும் முடிச்சு விட்டார். அந்த நாயை வளர்க்கறாரு இல்லையா, தீயில இருந்து காப்பாற்றப்பட்ட 20 நாய்களை அந்த ஆளை பிடிச்சு புக் பண்ணணும். அதுக்கு நம்ம புக்கி டவர் கிடைக்காம எது மேல ஏறி நின்னு ஆளை பிடிக்க முயற்சி பண்றான்னு பாருங்க. வேற வழி இல்லாம அடுத்து டவர் கிடைக்காம டவர் கிடைக்கிற ஏரியா பக்கம் போய் பேசுறாங்க. அந்த ஆளை எப்படியோ புக் பண்ணிட்டாங்க போல தெரியுது. அடுத்து நம்ம ஷோவோட டைரக்டரை பாக்குறதுக்காக ஷோ மேனேஜர் வந்திருக்கிறார். வந்து பார்த்து ஓபனா பேச ஆரம்பிக்கிறார். இங்க பாருங்க, உங்க மோட்டிவ் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஷோவோட டைரக்டர் நீங்க, அடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா இந்த கம்பெனியோட டைரக்டராக நீங்க மாறலாம். ஏற்கனவே கம்பெனி டைரக்டர் அந்த பெரியவர் இருக்கிறார். அவர் இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறார். கம்பெனில கல்ச்சர்ல இந்த ஷோ நடக்கிற கல்ச்சர் இது எல்லாத்தையுமே இவ்வளவு கேவலமா விட்டும் கண்டு காணாம இருந்தது அவர்தான். சோ அவரை தூக்கிட்டு அவர் இடத்துல நீங்க உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, அதுக்கு நான் உதவி பண்றேன். பதிலுக்கு நீங்க ஏன் ஜாப நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும், என்ன எந்த இடத்துலயும் வேலையை விட்டு தூக்க மாட்டேங்கிறதுக்கு உறுதி கொடுக்கணும் அப்படின்னு பேசுறாப்ல. சரிடா நீ சொல்றதெல்லாம் உண்மையிலே வச்சுப்போம், இதுக்கு ஒன்னால எனக்கு என்ன உதவியத்துல உதவி செய்ய முடியும்னு கேட்டா ஸ்ட்ரைட்டா இவங்கிட்ட உதவி எதுவும் கிடையாது. ஆனா கம்பெனில நிறைய இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்து நடந்ததுங்கிறத சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றாப்ல. ஆனா இது எதுவுமே டைரக்டா அந்த கம்பெனியோட டைரக்டரை அஃபெக்ட் பண்ணாது. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிற மேட்டரோட இருந்தா வா உதவி பண்ணு பார்க்கலாம் சொல்லிட்டு ஷோ டைரக்டர் கிளம்பிடுறாப்ல. அடுத்து ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த பொண்ணை பார்த்துட்டு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும், நான் ப்ரொஃபைல் நிறைய ரெஸ்யூம் எல்லாம் கேட்டேன், ஒன்னும் உருப்படியா வரல, நீ படிச்சிருக்கல, நீ வேணா எனக்கு அசிஸ்டண்டா வரையான்னு கூப்பிட அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்புக்காக அவ காத்து கிடந்தவ ரொம்ப சந்தோஷம், உடனே ஜாயின் பண்றேங்கிறா. கையில இருக்கிற டீ எல்லாருக்கும் கூட மாஸ்க் ஏதோ கொடுத்துட்டு இருப்பா போல, அந்த மாஸ்க் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என் அசிஸ்டண்டா வந்து ஜாயின் பண்ணிக்கணும் சொன்னதும் அவளும் குஷியா போறா. முதல் வேலையா நம்ம வானிலை கிட்ட தான் போய் எனக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, எடுபடியா இருந்து இப்ப அசிஸ்டண்டா ப்ரொமோட் ஆயிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவா. அந்த இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கும், ஃபீல்டுல அவங்க கொடுக்கறதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு இருக்கு. மார்னிங் ஷோவை சிறப்பா தான் நடத்துறாங்க இப்போ. ஆனா ஷோ முடிஞ்சதும் பேசாம ஓடி போயிடுவா. அப்புறம் அந்த நாயை காப்பாத்தினார்ல அவரை இன்டர்வியூ பண்ணணும். அப்படி இன்டர்வியூ பண்ணும்போது இவளுக்கு அழுகழுகியா வருது. ஏன்னா புருஷன் விவாகரத்து கேக்குறான், பொண்ணுகிட்ட இதை பத்தி எல்லாம் பேசி ஆனுமேன்னு ஒரு அம்மாவா அலெக்ஸ் அழுதுட்டு இருக்காங்க. அந்த நாயை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. எப்படியோ சமாளிச்சு அந்த ஷோவை முடிச்சிட்டாங்களே. ஆனாலும் அலெக்ஸ் ஏன் இவ்வளவு உணர்ச்சிப்படணும், ஏன் இவ்வளவு அழுகணும், யாரும் அவங்க கிட்ட போய் பேச முடியாது. ஆனா பாலி தான் போய் நம்ம பிராட்லி தான் போய் பேசலாமேன்னு போறா. பார்த்தா அழுது முடியாம போய் வாந்தி எடுக்கிறா. அங்கேயும் ஆறுதலா முதுக தட்டி கொடுக்கறது நம்ம பிராட்லி தான். அப்பையும் பாருங்க, அழுது முடிச்ச பிறகு நீ தயவு செய்து இங்க இருந்து கிளம்புதாயி, என்ன இந்த மாதிரி கேவலமான நிலைமையில நீ பார்க்க வேண்டாம், தயவு செய்து கிளம்புன்னு அமுச்சு வச்சிடறா. ஆனாலும் அடுத்து மேக்கப் போட்டு அடுத்தடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜர் கிட்ட இந்த மாதிரி எனக்கு விவாகரத்து வரப்போகுது, அதை நினைச்சுதான் வருத்தப்படுறதா சொல்ல மேனேஜர் வருத்தப்படுறாரு. அடுத்து பாருங்க, 2வது நாளா ஒரு மேட்டரை பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, பணக்காரங்கள் வீடு காப்பாற்றப்படுது, ஏழைகளோட வீடு எரியுது. அந்த மேட்டரை ஆஃப் பண்ண சொல்லி கம்பெனியோட டைரக்டர் கால் பண்றாரு. ஏன்னு கேட்டா பணக்காரங்கள் வீடு காப்பாற்றப்படுதுன்னு சொன்னோம்ல, அந்த பணக்காரங்களோட வீடுகள்ல இந்த கம்பெனியோட டைரக்டரோட வீடு இருக்குது. பிரைவேட்டா ஆட்களை போட்டு வீட்டை காப்பாற்றுற முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறது அவர் தான். அதனால இத பத்தி ஷோல வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். பிராட்லி கிட்ட மேனேஜர் இதை பத்தி எடுத்து சொன்னா, என்னங்க நீங்க
எப்படி பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி தான் இந்த கல்ச்சர் இருந்தது. நாம ரிப்போர்ட்டர்ஸ், நாம நேர்மையா எல்லாத்தையும் நம்ம வெளியில கொண்டு வந்து தான் ஆகணுங்கறாப்ல பிராட்லி பேசுவா. அதுக்காக கம்பெனியோட டைரக்டர் எதிர்த்து ஏதாவது பண்ண முடியுமா என்ன அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்ச மேனேஜர் அடுத்த செகண்ட் அந்த ஆளை காலி பண்ணாதான் இவனுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகும். ஷோ டைரக்டர் கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும். அதனால சரி விடுகழுதிய நாளைக்கு பிளான் பண்ணபடியே நாம ரிப்போர்ட் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி பிரைவேட்டா காசு கொடுத்து தீயணைப்பு வீரர்களை வெளியில இருந்து இறக்கி தீ அணைச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆளை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. பணம் இருக்கிற ஆட்கள் இந்த மாதிரி உங்க மாதிரி ஆட்களை உட்கார வச்சு தீ அணைச்சு காப்பாத்திக்கிறாங்க. ஆனா பணம் இல்லாத ஆட்களோட ஏகப்பட்ட ஏக்கர் சொத்துக்கள் அழிஞ்சுகிட்டு இருக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி. அவரு ஏதோ பதில் சொல்லுவாரு. ஆனா மேட்டர் பெருசாகுது. கம்பெனியோட டைரக்டரோட பேச்சையும் கேட்காம இவங்க அந்த ஷோவை பண்ணிடுறாங்க. அடுத்து பாருங்களேன், அந்த எடுபடி அவ சும்மா இல்லாம வானிலையோட ரூம் கதவை தட்டிட்டு சரட்டுன்னு உள்ள போறா. இத நம்ம புக்கி பாத்துறா. அடுத்து நம்ம பிராட்லியோட கதவை தட்டுறா அலெக்ஸ். இவளும் கதவை திறந்ததும் காலையில நான் அழுதுக்கு காரணம் என் புருஷன் எனக்கு வாரத்தை கொடுக்குறான். பொண்ணுகிட்ட எப்படி சொல்ல போறோம்னு தெரியல, அதனால தானே எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்க. இவளும் ஆஹா 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 அப்படிங்கிற அவளை கேட்டுட்டு இருப்பா. சரி ஓகே அவ்வளவுதான் சொல்லிட்டு டப்புன்னு அந்த அம்மா கிளம்பிடும். இவளும் சரின்னு கதவை சாத்துவா. ஆனா தாங்கிட்ட ஒருத்தி வந்து இந்த மாதிரி மேட்டரை சொல்லிட்டு போறாளே, ஆறுதலா 4 வார்த்தையை பேசணுமேங்கிறதே அப்புறம் தான் அவளுக்கு உரைக்கும். உடனே பின்னாடியே ஓடியாந்து அவளை கூப்பிட்டு நிப்பாட்டி, எங்க அப்பா ஒரு குடிகாரர், குடிச்சிட்டு எங்க அம்மாவை போட்டு அடிப்பார், குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஒரு சின்ன பையனை இடிச்சிட்டார், அவரை பிடிச்சி ஜெயில போட்டதே நான் தான். 15 வருஷத்துக்கு பிறகு அவர் என்கிட்ட பேசினார். அப்பயே அவர் மேல எனக்கு கோபம் இல்ல, ஏன்னா உறவுகள் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க உங்க பொண்ணை வந்து நல்லபடியா வளர்க்கல, உங்க பொண்ணுக்கு போதுமான அளவு டைம் கொடுக்கல நீங்க நினைக்கிறீங்க, அதுக்காக அந்த பொண்ணு உங்களை வெறுப்பான அர்த்தமாயிடாது, இந்த உறவு அவளை ஈஸியா விட்டு போயிடாது அப்படி இப்படின்னு ஒரு அட்வைஸ் போட ஒடியாந்து கட்டுப்பிடிக்கிறா நம்ம அலெக்ஸ். தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுவா. படுக்க போன பிறகு பார்த்தா நம்ம பிராட்லிக்கு ஒரு மெசேஜ் வருது. யார்கிட்ட இருந்து? நம்ம மிச்சி கிட்ட இருந்து. என்ன வந்து பாருன்னு மெசேஜ் போடுறா. இது என்னடா புது கதையா இருக்கேன்னு நமக்கு தோணும். அடுத்து பார்த்தா இவளும் சரின்னு மிச்ச பாக்குறதுக்காக ஒரு பார்க் பக்கம் போறா. மிச்சம் என்ன சொல்றாருன்னா, என்ன உன் சேனல்ல தி மார்னிங் ஷோல இன்டர்வியூ பண்ணு, நான் ஏன் தரப்பு மேட்டரை எடுத்து சொல்லணும், கூடவே நானு சாட்சிக்கு ஒரு ஆளையும் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறாப்ல டீல் பேசுறாரு. ஆனா இதை நான் பண்ணா கம்பெனியை எதிர்க்கிறாப்ல இருக்கும், மார்னிங் ஷோல இருக்கிற மித்த ஆட்களை எதிர்க்கிறாப்ல இருக்கும். நீங்க என்னத்தையாவது பேசி அது கம்பெனிக்கு ஒரு பெரிய இழப்பை கொடுத்து வேலை பார்க்கிற மார்னிங் ஷோல இருக்கிற எல்லாரோட வேலை வாய்ப்பும் போயிடுச்சுன்னா அப்படின்னு கேட்டா அந்த ரிஸ்க ஒரு ரிப்போர்ட்டரானு எடுத்து தான் ஆகணும், நீ ஏன் முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் அலெக்ஸ் வீட்டுக்கு வந்துட்டா. புருஷன் கூட சேர்ந்து பொண்ணுகிட்ட மேட்டர் எடுத்து சொல்லி இந்த மாதிரி நாங்க விவாகரத்து பண்ண போறோம் சொன்னா அந்த குழந்தை அழுகுது. எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்கன்னு அம்மாவை தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனா இந்த தடவை விவாகரத்து கேட்டது இவ இல்ல, புருஷன் தான். புருஷனும் சொல்றாப்ல, இல்லம்மா நான் தாமா விவாகரத்து கேட்டேன்னு. நீங்க ஒரு கால் விவாகரத்து கேக்குறீங்கன்னா கேட்க வச்சிருப்பாங்க இவங்க. என்னைக்காவது இது நல்லபடியா போகணும் வைக்கணும்னு ஆசை இருந்தா தானே. நம்ம 2 பேரையும் விட்டு எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு தெரியுது, இவங்க வேண்டாம் நமக்குங்கிறாப்ல பொண்ணு பேசிடுறா. இதுல காண்டாயி அந்த கோவத்தை ட்ரெட்மில்ல காட்டிக்கிட்டு இருப்பா. ஸ்பீட கூட்டி கிடுகிடு கிடுகிடுன்னு ஓடி விழுந்து எவ்வளவு அழுக பாருங்க. அந்த பக்கம் வீட்டுல போய் என்னாச்சு பொண்ணுகிட்ட பேசுனீங்களான்னு பிராட்லே விசாரிக்கிறா. ஆமா பேசியாச்சு சொல்லியாச்சு, அக்கறையா வந்து விசாரிச்சதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போவா. அடுத்து எதை பத்தி பேசலாம், யாரை இன்டர்வியூ கூப்பிடலாம், இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கும். அதுல ஒரு வளர்ந்து கட்டவன் ஓவரா சேட்டாவை பேசிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ப்ரொடியூசரும் பேசிட்டு இருப்பாங்க. வாதத்தை கரெக்டா எடுத்து வைக்கணும்ல. அவன் பொசுக்குன்னு என்ன வார்த்தையை விட்டுறானா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது, மிச்சு கூட 1 வருஷமா இருந்துதானே, நீ ப்ரொடியூசரான, இப்பயும் மேனேஜரை கரெக்ட் பண்ண பாக்குறியா அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுற எல்லா பேரும் கப் சிப்புன்னு ஆயிடுவாங்க. சரி விடுங்க, ஏதோ பேசி தொலைஞ்சிட்ட, மூவ் ஆன், அடுத்த மேட்டருக்கு போலான்னு கூட அந்த ப்ரொடியூசர் சொல்லுவா. ஆனா இந்த தடவை மேனேஜர் அப்படி விடுறாப்ல தெரியல. டேய் பேசக்கூடாத பேசிட்ட, உனக்கு இங்க வேலை இல்ல, பொட்டி பிடிக்க எடுத்துட்டு கிளம்புடான்ட்டாப்ல. இதை யாருமே எதிர்பார்க்கல. என்னங்க இதுக்காக வேலை விட்டு தூக்கலாம் கேட்டா, ஆமா வேலை விட்டு தூக்குவேன் கிளம்புன்னு வரட்டி விட்டுறாரு. ப்ரொடியூசர் அப்புறம் மேனேஜர் பின்னாடியே ஓடியாந்து, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, அவனை வேலைக்கு திரும்ப கூப்பிடுங்க கேட்டா, இல்ல முடியாது, இனிமே நான் அப்படித்தான் இருப்பேங்கிறாப்ல மேனேஜர் பேசுறாரு. அந்த பக்கம் பார்த்தா இன்னைக்கு விசாரணைக்காக நம்ம வானிலையையும் எடுபடியும் கூப்பிட்டு போல. 2 பேரும் பதறாங்க. பரவாயில்ல, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நாம 2 பேரும் டேட்டிங் பண்றோம், லவ் பண்றோங்கிறத சொல்லிடலாம், அப்பதான் நாம ஓபனா இருக்க முடியும், பிரச்சனையே வராதுங்கிறாப்ல வானிலை சொல்லுது. ஆனா இந்த பொண்ணுக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்ல. அடுத்து அந்த நியூயார்க் ரிப்போர்ட்டர் அம்மா, அந்த அம்மா மேனேஜரை இன்டர்வியூ பண்ணிட்டு போகும். இவன் பொட்டும் படாம பேசிட்டு இருப்பான். போற போக்குல ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியும், இது இந்த கம்பெனியோட உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிற கம்பெனி டைரக்டர் வரைக்கும் பாயும், அந்த மாதிரி உதவிகளை என்னால செய்ய முடியும், என்ன பத்தி எழுதும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எழுதுங்கிறாப்ல ஒரு டீல போடுறாரு. அந்த அம்மா சரி மேட்டர் சொல்லு அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. யோசிச்சு சொல்றேன்ட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா புதுசா யாரோ ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி கம்பெனி டைரக்டர் ஷோவோட டைரக்டர் கிட்ட உத்தரவு போடுறாரு. ஆனா ஷோ டைரக்டரோ நீ சொல்ற ஆளெல்லாம் வேலைக்கு எடுக்க முடியாதுன்னு எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாப்ல. இதுல அவங்க 2 பேருக்குமே முட்டுது. நீ என்ன பண்றேன்னு எனக்கு புரியுதுறான்னு கூட கம்பெனி டைரக்டர் சொல்லிட்டாப்ல. அடுத்து இந்த பக்கம் அலெக்ஸ் கிட்ட, அலெக்ஸோட நிலம் விரும்பிகள் எல்லாம் ஒரு தப்பான நேரத்துல நீங்க விவாகரத்து பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கீங்க, இப்பதான் அந்த மிச்சு அவன் பொண்டாட்டி கூட விவாகரத்து பண்றதுக்காக பேசி அடிபட்டுக்கிட்டு இருக்குது, கோர்ட்டுக்கெல்லாம் கேஸ் வரப்போகுது. இந்த சமயத்துல நீங்களும் விவாகரத்துக்கு போனீங்கன்னா வெளியில மிச்சு கூட உங்களுக்கும் தொடர்பு இருந்திருக்கு, அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட உங்க புருஷன் உங்களை விவாகரத்து பண்றதா சொல்லுவாங்க. இல்ல நீங்க உங்க புருஷனை விவாகரத்து பண்றதா இருந்தா, பாத்தியா புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு மிச்சு கூட அவ சேர போறா அப்படின்னு கூட மறுபடியும் உங்க மேலதான் பழி விழும், அதனால விவாகரத்து வேண்டாம். இல்ல இதுக்கு பதிலா ஒரு சென்டிமெண்டலா வேற ஒரு ஐடியா இருக்குது, பேசாம உங்க புருஷனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது,
கிடையாது, அது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால நீங்க அவரை வேண்டான்ட்டீங்க. இப்படி ஒரு நரேட்டிவை நம்ம செட் பண்ணோம்னா உங்களுக்கு உங்க இமேஜுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா அந்த மனுஷன் நல்ல மனுஷன், இவங்க என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்கறாப்ல நொந்து போறாங்க. அப்புறம் காம்படிட்டர் நம்ம 2ஆம் கட்ட ஆங்கரை நீ என் கம்பெனிக்கு வந்துருன்னு கூப்பிடுறா. இவன் இல்லன்னு இருக்கிறான் இப்ப வரைக்கும். அடுத்து இந்த மார்னிங் ஷோவை நடத்துற 5 பேரும் சேர்ந்து மொத்தமா ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து போட்டோக்கு போஸ் கொடுக்கணும். அந்த போஸ் கொடுக்குற வேலை தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த பக்கம். அடுத்து அங்க நம்ம ப்ரொடியூசர் போய் சீட்ல உட்கார்ந்தா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற கூட வேலை பார்க்கிற வேற ஒருத்தர் என்னத்த பண்ணியோ அந்த சின்ன பையனோட வாழ்க்கை போச்சு, வேலை போச்சு அப்படின்ட்டாப்ல. இவளுக்கு இன்னும் கஷ்டமா போச்சு. செம்ம கோவப்பட்டவங்க அன்னைக்கு ஒரு மைக் எடுத்து, இனிமே இந்த கம்பெனில என்ன நடந்தாலும் எல்லாரும் என்ன மேல தானே குறை சொல்ல போறீங்க, மிச்சுக்காச்சு நான் தான் காரணம், மிச்சுக்கு வேலை போச்சு நான் தான் காரணம், மிச்ச பத்தி நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட் எழுதுனா அதுக்கும் நான் தான் காரணம், இப்போ ஒருத்தர் வேலையை விட்டு போனா அதுக்கும் நான் தான் காரணம், நியூயார்க்ல எவனாவது பாம்பு போட்டா அதுக்கும் நான் தான் காரணம், இல்ல எல்லாத்துக்கும் இந்த பொம்பளைங்க மேல அப்படியே பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு இல்லன்னு செம்ம போட்டு திட்டிடுறாங்க. நான் இப்படித்தான் இருப்பேன், விருப்பப்படுறவன் பேசு பழகு, இல்லனா போயிட்டே இருன்னு ஒரு போடு போடுறாங்க. இந்த பக்கம் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்திருந்த இடத்துல இருந்து பிராட்லே ஓடியாந்து இந்த அம்மாக்கு ஆறுதலா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு வந்து விசாரிச்சுட்டு போறா. அடுத்து அந்த பக்கம் HR டீம் அந்த ஜோடி இருக்குல்ல, காதல் ஜோடி, அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. வானில நாங்கெல்லாம் உசுருக்கு உசுரா லவ் பண்றோம், தேவதாஸ் லெவலுக்கு நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் இந்த பொண்ணு கிட்ட அவங்க ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கறாங்க. எப்படி உங்களுக்கு பழக்கமாச்சு, யாரு ஆரம்பிச்சா, இப்ப யாரு இத இங்க வந்து HR கிட்ட சொல்லணும்னு முடிவெடுத்தது, எப்படி பழகுனீங்க, அவன் என்ன பண்ணா, அதிகாரத்தை பயன்படுத்தினானா, மிரட்டினானா, இப்படி பல கேள்விகள். ஆனா இவளோ அது எதுவுமே கிடையாது. சொல்ல போனா அவர் என் மேல விழுந்ததை விட நான் தான் அவர் மேல அதிகமா விழுந்திருக்கிறேன். ஆனா நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ஒரு ஆளோட தனிப்பட்ட விஷயங்களை நோன்றாப்ல இருக்குது. இந்த மாதிரி அப்பட்டமா பேசல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. போங்கயா நீங்களும் உங்க விசாரணையும் HR டிபார்ட்மெண்டா, கேட்கிற கேள்வியை பாருன்னு கோவப்பட்டு இந்த பக்கம் வேகமா வெளியில வந்துடுறான். இப்போ வானிலை ஆளு ரொம்ப சந்தோஷமா பப்ளிக்கா இவர் அப்படி கட்டி பிடிக்கிறாரு. ஏன்னா நம்ம HR கிட்ட சொல்லிட்டோம்ல, நம்ம தான் காதல் ஜோடிகள் ஆயிட்டோம்ல அப்படின்னு நினைக்கிறார். ஆனா இவளோ இல்ல நான் கொஞ்சம் அது இதுன்னு பேசி சண்டை போட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த பக்கம் விலகி போறா. இப்படியே உல்டாவா நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் நம்ம ஷோவோட டைரக்டர் வாயன் அப்படியே காத்தால நடந்துகிட்டே நம்ம ஹோட்டலுக்கு போலாம், ஏன்னா 2 பேரும் ஒரே ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காங்க, அதனால பேசிட்டே ஒன்னா ஹோட்டலுக்கு வராங்க. இந்த பக்கம் பொண்ணு தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்கே பீஸா வாங்கிட்டு போறாங்க அம்மா அலெக்ஸ். அவளுக்கு பிடிச்ச பீஸாவை இவனை உள்ள கூப்பிட்டு என்ன எதுன்னு விசாரிக்கிறா. இவளும் என் மேல ஒன்னும் பெருசா தப்பு இல்லம்மா, நான் கரெக்டா இருக்கிறேன், நீ ஏதாவது பேச வந்தா இவ குறுக்கால போய் இல்ல நீ தப்பு நீ தப்பு நீ தப்பு நீ தப்பு நீ தப்புன்னு விதவிதமா பல விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லும் போது அவளால தாங்கிக்க முடியுமா? அம்மாவும் ஒரு செகண்டுக்கு மேல கோவம் வரத்தான் செய்யுது. எல்லாம் ஒரு அம்மாவா அப்படி இப்படின்னு கிளின்னு கிழிச்சிட்டா. இதுல கோவப்பட்டவங்க பொண்ணுகிட்ட இது வரைக்கும் இந்த மாதிரி பேசினதே இல்ல. ஆனா இன்னைக்கு ஓவரா பொங்கிட்டாங்க அலெக்ஸ். உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கிறேன், உனக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், என் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், என் லவ்வ கொடுத்திருக்கிறேன், என் பாடியில உன்னை நான் பெத்து போட்டிருக்கிறேன், என் பாடியில இருந்து உன்னை தலக்கணம் முடிச்ச உன் தலை வெளியில வரும்போது எவ்வளவு வலிச்சிருக்கு தெரியுமா? சர்ஜரி பண்ணி உன்னை வெளியில எடுத்தாங்க. நானும் அவரும் புருஷனும் பொண்டாட்டியமா இருந்து பல வருஷம் ஆச்சு. எங்க 2 பேருக்கு நடுவுல காதல் இல்லங்கிறது எங்களுக்கே புரியுது. ஆனாலும் உங்க அப்பன் ஏதோ 5 வயசு குழந்தைகிட்ட பேசுறாப்ல என்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எனக்கு சந்தோஷம் முக்கியம் இல்லையா? இந்த குடும்பத்துக்காக நான் உழைக்கலையா? நானும் மனுஷி தானே. எப்ப பார்த்தாலும் என் வேலை வேலை வேலைன்னு என் வேலை மேலேயே குன்னியா இருக்கிற குறியா இருக்கிற. வேலை பார்த்து சம்பாதிச்சதுனாலதான் இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல உனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்து உன்னை சௌகரியமா வச்சிருக்க முடியுது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு இழந்திருக்கிறேன் தெரியுமா? எனக்கு இது வேணும், நான் ஏதாவது செய்யணும். உலகத்துல ஏதாவது நான் இருந்தேங்கிறத அந்த இடத்தை விட்டுட்டு போறதுக்கு ஏதாவது நான் செய்யணும். அது ஒண்ணும் தப்பு இல்லையே, நான் ஒண்ணும் குத்தம் பண்ணிடலையே. வாழ்க்கை நாம எதிர்பார்க்கறாப்ல இருக்கிறது இல்ல. நீ இளமையா தானே இருக்கிற, இந்த மாதிரி 40-45 வயசு ஆயில்லையே. போ உனக்கு பிடிச்சாப்ல ஒரு வாழ்க்கையை நீ உருவாக்கிக்க. அப்ப தெரியும் வாழ்க்கைனா என்ன, வாழ்றதுனா என்னன்னு, அதுல இருக்க கஷ்ட நஷ்டம் புரியும். சும்மா எல்லா பழியும் ஏன் மேல போட்டு என்னையே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உனக்கு எதுக்கு நான் பீஸா வாங்கிட்டு வந்தேன்? இது ஏன் பீஸா, நானே எடுத்துட்டு போறேன். இதை சம்பாதிக்கிறதுக்கு நான் உழைச்சிருக்கிறேன் அப்படின்னு பீஸா எடுத்துட்டு அலெக்ஸ் வெளியில கிளம்புறா. இவ ஒரு திட்ட பதிலுக்கு அவளும் ஒரு திட்டிட்டு போறாங்க. ஐயோ இப்ப ஏற்பட்ட ஒரு பொங்குவான்னு நாம நினைச்சு கூட பார்க்கல. பொண்ணு உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா. அம்மாக்கு பயங்கர கோவம். அந்த பீஸாவை கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு போறா. தனிமையில அவ படுத்து கிடக்குறா. நம்ம பிராட்லி அவளும் படுத்து கிடக்குறா. இந்த பக்கம் நம்ம மிச்சு அவன் நாயை கட்டி பிடிச்சு படுத்து கிடக்குறான். அப்ப அவனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. பேசுறது நம்ம பிராட்லி தான். சாட்சியோட உன் கதையை நீ சொல்ல தயாரா இருந்தா நானும் உன் கதையை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன்ட்டா. உடனே இவன் வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். யாரு இவனோட சாட்சி? யாரா இருக்குன்னு பார்த்தா நம்ம புக்கி இருக்கால, அவகிட்ட வந்து நிக்கிறான். இவ தனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு இவன் நம்புறான். அன்னைக்கு நான் உனக்கு உதவி பண்ணேன், இன்னைக்கு நீ எனக்கு உதவி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு வந்து நிக்கிறான். கட் பண்ணா நம்ம மிச் அதே கம்பெனில அந்த மார்னிங் ஷோவை நடத்திக்கிட்டு இருந்தப்போ எப்படியெல்லாம் மனுஷன் ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அப்படிங்கறத காட்டுறாங்க. ப்ரொடியூசரை பார்த்தது அப்படியே பாய் வாப்ல மனுஷன். அவங்க விலகி போவாங்க. யாரோ முக்கியமான ஆளோட ஒரு இன்டர்வியூ வேணும் போல. அந்த இன்டர்வியூ கிடைக்குமான்னு அப்போ புக்கியா இந்த கண்ணாடி போட்டுருக்காருல இவர் தான் வந்துட்டு இருப்பாப்ல. புக்கியோட அசிஸ்டண்டா தான் அந்த சுட்டு முடிக்காரி இருப்பா. மேனேஜர் எனக்கு அவனோட இன்டர்வியூ தான் வேணுங்கிறாப்ல கேட்டுட்டு இருக்க. எனக்கு அந்த ஆபீஸ்ல ஒரு சோர்ஸ் இருக்குது, அவங்க கிட்ட நான் வேணா ஹெல்ப் கேட்டு பாக்கட்டுமான்னு கேட்க,
சூப்பர் சூப்பர், அந்த இன்டர்வியூ எப்படியா அரேஞ்ச் பண்ணிட்டு வான்னு மேனேஜரும் சொல்லிருப்பாப்ல. இன்னைக்கு நம்ம மிச்சோட 50வது பிறந்த நாளா. அந்த 2ஆம் கட்ட ஆங்கர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட Dress சூப்பர்ப்பா அப்படின்னு பாராட்டுவாரு. அந்த மாதிரி Dress நீ ஏன் போடலன்னு அலெக்ஸ் கிட்ட வேற விசாரிக்கிறாரு மிச்சு. அந்த Dressல ஒன்ன பாக்கணும்னு ஆசையா இருக்குங்கிறாரு அலெக்ஸ் கிட்ட. ஏன்டா இவ்வளவு ஆசைப்படுறான்னு கேட்டா, அப்பத்தானே அவ Dress கழட்டி கொடுப்பா, அவளை பாக்கலாம் அப்படின்னு மொரட்டு ஜோக் அடிக்கிறார். இந்த மைக்கிலேயே பேசுவான், ஓப்பனா பேசுவான். எல்லா பேரும் இந்த மாதிரி ஜோக்ஸை கேட்டு சிரிக்கத்தான் செய்யறாங்க. இவனை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அலெக்ஸ் விழுந்து விழுந்து இந்த ஜோக்ஸுக்கு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறா. அவங்க ஏரியா பக்கம் புயல் போல, புயலோட பாதிப்பை பத்தி நம்ம வானில அந்த பக்கம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாப்ல, ஆங்கரிங் வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்ல. அப்பதான் எடுபடியாவ சேர்ந்திருப்பா. நம்ம வானிலைய பார்த்து இவளுக்கும் பிடிச்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் எவ்வளவு கால் பண்ணாலும் அந்த ஆபீஸ்ல இருக்க சோர்ஸ இவளால பிடிக்க முடியல, உதவிக்கு கேட்க முடியல. அப்புறம் அவளே அந்த சோர்ஸே திரும்ப கால் பண்றா. நீ அந்த செனட்டர் ஆபீஸ்ல தானே வேலை பாக்குற, அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ வேணும்னு கேட்டா, இப்ப அந்த ஆபீஸ்ல நான் வேலை பார்க்கல, வெளியில வந்துட்டதா அந்த பொண்ணு சொல்லுவா. தன்னோட வளகாப்புக்கு இவ வரலையா, அதனால அவ கோவமா இருக்கிறா. ஏதாவது வேலை வேணும்னு தானே கால் பண்ற, உதவி பண்ண முடியாதுன்னு கோவப்படுறா. எந்தெந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரல போல. இவளும் ஜாரி கேட்கறா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கல, வேலை வேலைன்னு இருந்துட்டேன். ஆனா தயவு செய்து எனக்கு உன் கம்பெனில செனட்டர் ஆபீஸ்ல யாராவது ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுன்னு கேட்கறா. அந்த பக்கம் ஃப்ரெண்டு பிடிச்சு வாங்குன்னு வாங்குறா. சாரி கேட்டதும் அந்த பக்கம் ஃப்ரெண்டு இறங்கி, சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு செய்யறேங்கிற. அப்புறம் மிச்சுக்கு பிறந்த நாள் இல்லையா, அதையும் அந்த மார்னிங் ஷோலயே கொண்டாடுறாங்க. மிச்சுக்கு 2 குழந்தைங்க, அழகான குடும்பம். அப்புறம் கார்ல மிச்சோட பொண்டாட்டியும் போய்கிட்டு இருக்கும்போது அவன் மன்னிப்பு கேட்கறான். அவங்களோ என்ன விளையாடுறியான்னு கேட்கறாங்க. இல்ல நிஜமா தாங்கிறாரு அவரு. என்ன திடீர்னு பாசமா பேசுற, யாராவது ஒருத்தி உனக்கு கம்பெனி கொடுத்தவ பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாளா அப்படின்னு பொண்டாட்டியே கேட்கறா. நான் புருஷனை பத்தி அப்பேற்பட்ட அபிப்பிராயம் இவளுக்கு தெரியும் போல. மறுபடியும் நம்ம ஒரு குடும்பமா இருக்க முயற்சி பண்ணுவோம், நமக்கு 2 குழந்தை இருக்குது அப்படி இப்படின்னு நல்லா பேசுவான். ஆனா அவளோ இப்படி எத்தனை தடவை பேசி அடுத்த செகண்டே வேற ஒரு கம்பெனியை தேடி நீங்க போயிருக்கீங்க, பாக்கலான்னு இந்த தடவையும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்குறாங்க. ஏதோ ஒரு ரிசர்ச் காப்பி நம்ம மிச்சுக்கு தேவைப்படுது போல. அதை எப்படி உனக்கு அனுப்புறதுங்கிறாப்ல மேனேஜர் தான் போன் பண்ணி பேசிட்டு இருக்கிறார். ஏண்டா என் பிறந்தநாளே நீ மறந்துட்டே இல்ல, இப்ப வரைக்கும் நீ விஷ் பண்ணலையேன்னு மேனேஜரை திட்டிட்டு இருக்கிறாப்ல நம்ம மிச்சு. சரிப்பா மறந்துட்டேன்ப்பா, அந்த ஜெராக்ஸ் காப்பி மட்டும் என்கிட்ட இருக்குது, அதை கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு கூப்பிட, கூட இருக்கிற மனைவியோ சரி விடுங்க, போற ரூட் தானே, ஸ்டுடியோல இறங்கி ஒரு 5 நிமிஷத்துல பேப்பர்ஸ வாங்கிட்டு வந்துருங்கன்னு அந்த அம்மா கார்லயே உட்காந்துக்குச்சு. இவரு பேப்பர்ஸ வாங்குறதுக்காக லிப்ட்ல ஏறி மேல வராரு. இங்க வந்து பார்த்தா எல்லா வேற சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறாங்க. இவருக்கு ஒரு சர்ப்ரைஸுக்கு பார்ட்டி கொடுக்குறாங்க, அதுவும் அவருக்கு பிடிச்சாப்லயே. அவங்களுக்கு மத்தியில ஒரு வயசானவர் இறங்குறாரு பாருங்க, அவர் ஒரு பிரபலம் போல தெரியுது. சர்ப்ரைஸ் பார்ட்டியை கொடுத்துட்டு இருக்கிறாப்ல, கட்டி பிடிச்சு தேங்க்ஸ் சொல்றாப்ல அதற்காக. அங்க நம்ம புக்கி அந்த 2ஆம் கட்ட ஆங்கர் கிட்ட பேசலான்னு பார்த்தா அவ மதிக்கவே இல்ல. இன்னும் கொஞ்சம் சரக்கு ஊத்துங்கன்னு கண்டுக்காம போறா. மிச்சுக்கு கிஃப்டா ஒரு பெரிய வண்டிய கிஃப்டா கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பெரிய கிஃப்ட் நம்ம கொடுக்கணுமான்னு கம்பெனி டைரக்டர் செலவை குறைக்கலாமேங்கிட்டு இருக்கிறார். மிச்சு ரொம்ப பிரபலம், ஆனா அலெக்ஸோட பிரபலம் பத்தலையா. அலெக்ஸை இன்னும் பெட்டரா மாத்திரங்கிறாப்ல பெரிய ஆட்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, கம்பெனி டைரக்டர் உட்பட. அங்கதான் நம்ம வானிலையே எடுபடி முத தடவை நேருக்கு நேரா பாக்குறா, தன்னை அறிமுகப்படுத்திக்கிறா. பேசும்போது அவங்க 2 பேருக்கு நல்லா செட் ஆகும் போல தோணுது. யாருமே தன்னை பெருசா கண்டுக்காத சமயத்துல நம்ம மிச்சு சுருட்டு முறிக்காரைய பார்த்து என்னமா எப்படி இருக்கிறேன்னு விசாரிக்கிறாரு, பேசுறாரு. இது அவளுக்கு பிடிச்சிருக்கு. நீ அசிஸ்டண்டா இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, அந்த புக்கியை தூக்கிட்டு நீ அந்த இடத்துல உட்கார வேண்டிய அளவுக்கு திறமை உங்ககிட்ட இருக்குது, இன்டர்வியூ புக் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாப்ல. இது அவளுக்கு பிடிச்சிருக்கும். அங்கே உட்காந்து அந்த பெரியவர் கூட நம்ம மிச்சு பேசிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் இவங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்க, அந்த பக்கம் நம்ம சுருட்டு முடிக்காரியோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்ப ஏதோ ஒரு மெசேஜை பார்த்துட்டு பதறா, ஏதோ ஒன்ன பார்த்துட்டு பதற. மேனேஜரை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலுக்குள்ள புகுந்து சில பேர் கண்ணா அப்படின்னு சுட்டுட்டு இருக்காங்களா. அந்த செய்தியை கேட்டுதான் எல்லாரும் பதறாங்க. அந்த சம்பவம் நடக்கிற இடத்துக்கு நம்ம உடனே போனோம், மிச்ச கூட்டிட்டு நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. மிச்ச உடனே தயாராயிட்டாரு, கார் வெளியில ரெடியா இருக்குது, ஏர்போர்ட் கொண்டு கூட்டு போவாங்க, கிளம்பு அனுப்புறாங்க. கூடவே அலெக்ஸை அனுப்புறாங்க போல தெரியுது. கூட புக்கிங் பண்ற ஆள அனுப்பணும், புக்கர் அனுப்பணும். யார் அனுப்பலாம், நம்ம புக்கர் போன் எடுக்க மாட்டேங்கிறாப்னு ஒரு பொண்ணு ஓடியாந்து சொல்ல, அவன் கிடக்குறான் சோம்பேறி பைய, அவனை விட்டு அந்த புக்கருக்கு அசிஸ்டண்டா ஒரு சுருட்ட முடி காடி இருப்பால்ல அவளை அனுப்புங்கிறாரு நம்ம மிச்சு. மேனேஜரும் இவன் எதுக்கு கூப்பிடுறாங்கிறது நல்லா தெரியுது. சரி நான் அவளையே அனுப்புறேன்னு மேனேஜர் ஒத்துக்கிறார். அப்புறம் ப்ரொடியூசரையும் கூட அனுப்பணும்ல, உங்க ப்ரொடியூசரையும் அனுப்புறேன்னு சொல்ல, இல்ல ப்ரொடியூசர் வேண்டாம், அவளும் நானும் ஒரு வருஷத்துக்கு பிறகு பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம், நாங்க இனிமே ஒன்னா ஒர்க் பண்ணா சரியாப்பட்டு வராது, அதனால அவளை அலெக்ஸ் டீம்ல போட்டு எனக்கு வேற ஒரு ப்ரொடியூசரை பாருன்ட்டாப்ல நம்ம மிச்சு. கேட்டா அன்கம்ஃபர்டபுளா இருக்குதா, பிரேக்கப் பண்ண ஒரே காரணத்துக்காக அந்த ப்ரொடியூசர் வேலையில இருந்து இங்க இருந்து தூக்கி விட்டாப்ல. இந்த மேட்டரை கேள்விப்பட்டதுன்னா இவளுக்கு கோவம் வரும். கேட்டா அன்கம்ஃபர்டபுளா இருக்கான், மேனேஜர் விளக்கிட்டு இருக்கிறார். நான் பிரேக்கப் பண்ணதுக்காக எனக்கு தண்டனை கொடுக்கறான், அப்பட்டமா தெரியுதுன்னு அவங்களும் கோவப்படுறாங்க. சரி எங்க என்ன உட்கார வைக்க போறீங்கன்னு கேட்டா, அலெக்ஸ் டீம்ல உங்களை உட்கார வைக்க போறதா சொல்ல, அப்ப நான் லாஸ் வேகாஸுக்கு நீங்க போகலையான்னு கேட்டா போகல, நீ ஆபீஸ்ல தான் இருக்க போறேன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு மேனேஜர் கட்டாயப்படுத்த, சரிங்க பாஸ் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் உட்காந்துடுறா. இப்படித்தான் இவ ப்ரொடியூசர் பதவியில இருந்து ஒரு சாதா பதவிக்கு மாறினா. அப்புறம் மேனேஜர் கிட்ட நம்ம சுற்றமுடிகாரி வந்து என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்க, ஆமா நீ தான் புக்கரான் கூப்பிடுறாங்க அப்படின்றார். யாரு கூப்பிடுறா, மிச்சு ஒன்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. நீ சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிறாப்ல மேனேஜர். இவளுக்கு ஒன்னும் புரியல. வாழ்த்துக்கள், ஓடு 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 அப்படின்றாப்ல மேனேஜர். இவளுக்கு சந்தோஷம். யாரோ 2 பேர் புகுந்து ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துல கண்ணா அப்படின்னு சுட்டு தள்ளி இருக்கிறாங்க. அதை இவங்க கவர் பண்ணிட்டாங்க.
அந்த பக்கம் நம்ம புக்கி கரெக்டா அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி தேவையான நாட்களை புக் பண்ணிடுறா. இந்த பக்கம் அலெக்ஸ் கொஞ்சம் வல்னரபிளா இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய இழப்பு, நிறைய மரணம். நான் தூங்க போகணுங்கிற, ஹோட்டலுக்கு போகணுங்கிற, ஆஹா எங்கேயா போய் சரக்கடிக்கணுங்கிறான் இவன். மிச்சு கடந்த 48 மணி நேரமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், தூங்கவே இல்லையா. போய் தூங்குப்பாங்கிறா அவ. மிச்சு மட்டும் தான் தனியா சுத்தி திரிவாங்கிட்டு ஒரு கேப் கண்ணாடியை போட்டு தான் சுத்துவார். ஏன்னா இவர் பிரபலம் இல்ல, யாரா பார்த்தாங்கன்னா செல்ஃபி வேணும் அப்படி இப்படின்னு அடம்பிடிப்பாங்க. அங்க வச்சுதான் இந்த சுருட்டு முடிக்காரியா மறுபடியும் பாக்குறாரு. எப்படி இருக்கிறேன்னு விசாரிக்கிறாரு. ஏதோ இருக்கேங்கிறா. ஏன் வருத்தமா இருக்கிற, வா நம்ம ஹோட்டலுக்கு நடந்தே போலாம்னு அவளை கூட்டிட்டு அப்படி நடந்து பேசிட்டே வராரு. நீ சோகமா இருக்கிறதுக்கான காரணம் எனக்கும் புரியுது. 2 பேரும் உள்ள புகுந்து துப்பாக்கியால சுட்டு ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க, அதானே அப்படின்னு கரெக்டா சொல்றாரு. நம்மளும் மனுஷங்க தானே, நம்மளும் வருத்தப்பட ஃபீலிங்ஸை காட்ட நமக்கு உரிமை உண்டுங்கிறாப்ல பேசுறாரு. இவ வந்து ஒரு பஞ்சு மாதிரியா, சுத்தி என்ன இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணிப்பாலாம், தண்ணியா இருந்தாலும் உறிஞ்சிப்பாலாம். பாராட்டுறாரு. தேங்க்யூங்கிறா இவளும். அப்படியே ஜாலியா பேசிட்டே நடந்துட்டு ஹோட்டல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மேனேஜர் அலெக்ஸுக்கு போனை போட்டு இந்த மாதிரி தன்னோட மேனேஜரா ஓன் டீம்ல சேர்த்துக்க சொல்லி அவன் கேட்டுக்கிட்டான்னு சொல்ல, பாரு அவன் எங்க வேணாலும் உட்காந்து என்னத்தை வேணாலும் தின்னுக்கட்டும், நான் அதெல்லாம் கண்டிக்கல கவனிக்கல. ஆனா அவன் தின்னுட்டு போடுற குப்பையை கொண்டு வந்து ஏன் டிபார்ட்மெண்ட்ல ஏன் இடத்துல போடக்கூடாது, அதெல்லாம் அவளை நான் ஏத்துக்க மாட்டேன்னு அலெக்ஸ் சொல்றா. முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா அலெக்ஸ். தான் மன அழுத்தத்துல இருந்தா இந்த வீடியோ தான் பாப்பேன்னு சொல்லி சுருட்டு முடுக்காரிய தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ போட்டு வர்ற. என்ன சிரிப்பு வரலையா அப்படின்னு கேட்டா இந்த பக்கம் இவ அழுதுகிட்டு இருக்கா. இன்னும் இவ காலையில நடந்த அந்த சம்பவத்தையே நினைச்சிட்டு இருக்கா. 2 பேரும் உள்ள புகுந்து பல பேரை சுட்டு கொண்டாங்கல்ல, அதான் ரொம்ப டயர்டா இருக்கிறதா வேற அவ சொல்லுவா. சரி நான் கிளம்புறேன்னு கிளம்ப போற சமயம் நம்ம ஆளு கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றாராம். ஆறுதல் சொல்ற விதமே சரியில்லை. நினைச்சத மிச்சு சாதிச்சிட்டா. என்ன நடந்தது, நோ சொல்றது கூட அவளுக்கு போதிய அவகாசம் கொடுக்கப்படல. அப்படியே வருத்தத்தோட ஹோட்டல் ரூமை விட்டு அவ வெளியேறா. அதன் பிறகு ஆபீஸுக்கு வந்தாலும் எதையோ இழந்தாப்புலயே திரிவாவ, சோகமாவே இருப்பா. என்னாச்சு நீ ஒரு மாதிரியாவே இருக்கிறேன்னு ஒருத்தி விசாரிப்பா. லாஸ் வேகாஸ் போனையே என்னாச்சுன்னு கேட்டா டப்புனு வருத்தமாயிடுறா. இந்த பக்கம் பார்த்தா எதுக்கு நம்ம மிச்சு வருவாப்ல, ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஆய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாப்ல. இவளை கண்டுக்கவே இல்ல. இவளுக்கு எப்படி இருக்கும், ஏதோ ஒரு வேலையை பார்க்க போனவ அப்படியே ரிட்டர்ன் திரும்புறா. லிப்ட் பக்கம் போனா அவ்வளவு அழுக வருது அவளுக்கு. நேரா கிளம்பி கம்பெனியோட டைரக்டர் கிட்ட தான் அவ வந்து நிக்கிறா. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணுமா, இருந்தாலும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி நேரா வந்து நிக்கிறா. நேத்து ராத்திரி என்ன நடந்தது தெரியுமான்னு கம்பெனியோட டைரக்டர் கிட்ட வந்து நடந்த விஷயத்தை எடுத்து சொல்றா. அழுகுறா. அந்த வாக்கியத்தை கூட கரெக்டா சொல்லி முடிக்கல. நடந்த விஷயத்தை ஃபுல்லா சொல்லி முடிக்காம அழுகிறத வச்சு என்ன நடந்துச்சுங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்கிறாரு கம்பெனியோட டைரக்டர். ஆமா நீ என்னமா வேலை பாக்குறன்னு கேட்டா புக்கரோட அசிஸ்டண்டா இருக்கிறதா இவ சொல்லுவா. கேள்விப்பட்டிருக்கேன்பா, நீ நல்லா வேலை பார்ப்பியாமே, நீ அசிஸ்டண்டா இருக்க வேண்டிய ஆளே இல்ல, நீ தான் புக்கரா இருக்க வேண்டிய ஆளு, அதுவும் ஹெட் புக்கரா இருக்க வேண்டிய ஆளா, இப்படித்தான் ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு நம்ம சுற்ற முடிக்காடி கம்பெனி டைரக்டர் கிட்ட கேட்டா, ஆமா நீ உழைச்சிருக்கிறல்ல, உன் உழைப்புக்கு உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தே ஆகணும், வாழ்த்துக்கள்னு மிச்சு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த இந்த பொண்ணுக்கு ப்ரொமோஷனை கொடுத்து சைலண்ட் ஆக்கி கம்பெனி டைரக்டர் திரும்ப அமைச்சிருக்கிறார். அமைதியா திரும்பி வந்துட்டா. கம்பெனி டைரக்டரோட மிகப்பெரிய தப்பு இது. அந்த பீரியட்ல தான் மீட்டு மொமெண்ட்டும் பயங்கரமா பட்டைய கிளப்பி போய்கிட்டு இருந்தது. வெயின்ஸ்டன் ஒருத்தவனோட போட்டோவை காமிச்சிருக்காங்க பாத்துக்கங்க. இது நிஜம், இந்த ஆளு பண்ணாத தப்பே கிடையாது. அவ்வளவு தப்பு 100 கணக்குல பண்ணிருக்கிறார். ஒரே சமயத்துல 8 பொண்ணுங்க இவர் மேல ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரொமோஷன் கொடுக்குறேன் அங்க வா இங்க வான்னு கூப்பிட்டு பல சேட்டைகளை இந்த ஆளு செஞ்சிருக்காரு. இது நிஜங்க, படத்துல வர விஷயம் இல்ல, நிஜத்துல நடந்த விஷயம். அந்த நியூஸ பார்த்து விட்டு நம்ம மிச்சு இப்படி இந்த உலகத்துல இருப்பாங்களா அப்படிங்கிறாப்ல சீனை போட்டு போறாப்ல. ஆனா அவர் பண்ற தப்பு அவருக்கு தெரியல. நம்ம அலெக்ஸ் கூட பண்ணி வா என்ன அந்த ஆளை திட்டிட்டு போவா. கட் பண்ணா இப்போ நம்ம மிச்சு சுருட்டுமுறிக்காரியோட அபார்ட்மெண்ட்டையே கண்டுபிடிச்சு வாசல்ல வந்து நிக்கிறாரு. ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு வந்து நிக்கிறார். இல்ல வீட்டுல ஆள் இருக்காங்கங்கறா. வெளியில வரேன் பேசலான்னு வெளியில வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறா சுருட்டுமுறிக்காரி. இது இப்போ நடப்புக்கு வருதுங்க. பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம நடப்பு கரைக்கு வரோம். உனக்கு அந்த ப்ரொமோஷன் எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியுங்கிறாப்ல. பரவாயில்ல, அதுக்காக நான் ஒன்னும் ஜட்ஜ் பண்ணல, நானும் அந்த இடத்துல இருந்தா அதே தான் பண்ணிருப்பேன், அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு. சோ உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் உதவி பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போன உன்னையே ப்ரொமோஷன் கொடுத்து ஆஃப் பண்ணாப்ல இல்ல. இந்த மாதிரி அவர் பண்ண தவறுகள், கம்பெனில நடந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு அவர் பண்ண அந்த முயற்சிகள், அதுக்கு சம்பந்தப்பட்ட ப்ரூஃப் ஆதாரம் எனக்கு வேணும். அந்த ஆதாரமே நீதாண்டி கண்ணுக்குட்டிங்கிறாப்ல. இந்த மேட்டரை நீ ஓபனா வந்து சொல்லணும். கம்பெனியோட டைரக்டருக்கு எதிராவே நடந்த விஷயத்தை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்ல அவ அதிர்ந்து போறா. என் வேலை போயிடும், என் கரியர் போயிடும், நாளை பண்ண எவனுமே என்ன வேலைக்கு எடுக்க மாட்டாங்கன்னு பதறா. இல்ல நடந்ததை நீ சொன்னா போதும், ஆனா உன் பேர் வெளியில வராதபடி நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல இல்லன்னு பதறுவா. மிச்சம் என்ன சொல்றானா, நடந்த தப்புக்கு நான் மட்டுமா காரணம், என்ன சுத்தி இருந்த சூழலும் காரணம், அந்த மாதிரி சூழலை கண்டு காணாம விட்ட அந்த கம்பெனி டைரக்டரும் காரணம். இந்த உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வரணும். நீயா வந்து உன் நெரேட்டிவ கரெக்டா செட் பண்ணா தப்பிச்ச. ஏன்னா இந்த மேட்டர் எல்லாம் கண்டிப்பா வெளியில வரத்தான் போகுது. அது ஓ மூலமா வந்தா உனக்கு அது சாதகமா இருக்கும், ஏன் மூலமா வெளியில வந்தா அது கொஞ்சம் முன்ன பின்ன பாதகமா கூட அமையும் சொல்லி அட்வைஸ போட்டு நல்ல முடிவுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து நம்ம அலெக்ஸ் இருக்கிற ரூமுக்கு பிராட்லி தேடி வந்திருக்கிறா. வந்தவள ஒயின் கொடுத்து வரவேற்கிறா. ஒன்னா உட்காந்து அன்னைக்கு சாப்பிடுறாங்க. இவதான் இன்வைட் பண்ணிருப்பா, ஒரு நாள் அபார்ட்மெண்ட்டுக்கு வா ஒன்னா சாப்பிடலாம்னு. எப்படி இவ விவாகரத்து வாங்க போறா இல்லையா, அதை பத்தி மக்கள் கிட்ட சொல்லும் போது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றாப்பல சொல்லணும். விவாகரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறான்னு நம்ம அலெக்ஸ் கேப்பா. நான் ஒரு மேரேஜ்
ஸ்டேஜ் மெட்டீரியல் கிடையாது அப்படிங்கிறாங்க நம்ம பார்லி. அப்புறம் இல்ல அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு முக்கியமான மேட்டர் உன்கிட்ட பேசணும் சொல்லி பிராட்லி ஆரம்பிக்கிறா. நான் ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ணலாம்னு இருக்கிறேன், அது நமக்கு நல்லது, நம்ம ஷோக்கு நல்லது, ஆனா ரொம்ப சென்சிட்டிவான இன்டர்வியூவா அது இருக்க போகுது அப்படின்ற. சும்மா ஓபனா சொல்லு அப்படின்னு அலெக்ஸ் கேட்டதும் மிச்சு தன்னை தொடர்பு கொண்டதாகவும் நம்ம ஷோல அவரு ஒரு இன்டர்வியூ கொடுக்க ஆசைப்படுறதாவும் சொல்ல அலெக்ஸ் அதிர்ந்து போறா. இல்ல மிச்சுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும். தான் மட்டும் இல்லாம தனக்கு அந்த லெவலுக்கு சுதந்திரம் கொடுத்து இஷ்டத்துக்கு ஆட விட்ட அந்த கம்பெனியோட டைரக்டர் அவரை டார்கெட் பண்றாப்ல. தான் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஒரு பொண்ணை சைலண்ட் பண்ணி பதிலுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அந்த மேட்டரை ஆஃப் பண்ணாரா அந்த கம்பெனியோட டைரக்டர். அதையெல்லாம் ஓபனா சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாப்லையா நம்ம மிச்சு. தன்னை டப்புன்னு வேலையை விட்டு தூக்குன அந்த கம்பெனியோட டைரக்டரை பழி வாங்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஆனா அவனோட இந்த பழி வாங்குற முயற்சியில அவர் பண்ண தப்ப கண்டிப்பா அவர் ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த மாதிரி கேள்வியில கேட்டு லாக் பண்ணணும், உண்மையே வெளியில கொண்டு வரணும். பண்ண தப்புக்கு கம்பெனி டைரக்டர் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணுங்கிறாப்ல பேச அலெக்ஸ் மூஞ்சில ரியாக்ஷன்ஸ் வித்தியாசமா இருக்கு. என்கிட்ட இருந்து என்ன பதில எதிர்பார்க்கற அப்படின்னு கேக்குறாங்க அலெக்ஸ். இல்ல இந்த மாதிரி ஒரு சூழல்ல நான் இருக்கிறேன், உங்க ஒப்பீனியன் என்னங்கறத தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறா பிராட்லி. எப்படி மிச்சு உன்னை கான்டாக்ட் பண்ணான்னு கேட்டா நேருக்கு நேரா நாங்க மீட் பண்ணணும்னு சொல்றா. நேர்ல போய் பாக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்னு அலெக்ஸ் கேப்பா. இல்ல கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா கேட்கலன்னு வா இவ. கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்தா என்ன சொல்லிருப்பீங்க, அவனை போய் பார்க்க வேண்டாம்னு இருப்பீங்க. அந்த பதில் எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனாலதான் நான் முந்திக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்ததா சொல்றா. கம்பெனி டைரக்டர் தான் அவன் டார்கெட் பண்றாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீ அவனை இன்டர்வியூ பண்ணும்போது என்ன இழுத்து விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இந்த ஷோவையே இழுத்து மொத்தத்தையும் மூடி விட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் அப்படின்னு கேக்குறா அலெக்ஸ். டென்ஷன் ஆகுறா. கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாதபடி நான் இன்டர்வியூ நடத்துவேன்னு பிராட்லே சொல்லுவா. ஆனா கோவப்பட்டு அலெக்ஸ் என்னென்னமோ வார்த்தையை விட்டுறா. உன்கிட்ட லாயல்ட்டியே இல்லன்ட்டா, நான் கிளம்புறேன்னு உடனே பிராட்லியும் கோவமா அங்க இருந்து கிளம்புறா. இப்போ அவன் போற ஃப்ளோல நீ போனேன்னா நீ உன் கரியரை இழந்துருவ, நான் என்னோட ஷோவை இழந்துருவேன், இதுதான் நடக்க போகுதுன்னு வார்னிங்கும் கொடுக்குறா. இந்த பக்கம் தம்பிக்காரன் பிராட்லிக்கு போனை போட்டு பேசுறான். என்ன ஒரு மாதிரியா குழப்பத்துல இருக்கிறாப்ல தெரியுதே, என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறான். தம்பி பேச்சிலேயே கண்டுபிடிச்சிட்டான் போல. நம்ம வாழ்க்கை இவ்வளவு மோசமா போனதுக்கு நான் தான் காரணமானு தம்பி கிட்ட கேட்டா என்ன எதிர்பார்க்கிற என்கிட்டன்னு அவன் கேட்கறான். குடும்பமா ஓரளவு நல்லா தான் இருந்தோம், ஏதோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு குடும்பம், ஆனா அடுத்து நாம செதறி போனதுக்கு நான் தான் காரணமா? அப்பா ரொம்ப ஈஸியா அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருக்க முடியும், யாருமே பார்க்கல என்ன தவிர. நீயும் தானே இருந்த, நம்ம 2 பேரும் தானே அந்த ஆக்சிடென்ட பார்த்தோம். ஆனா நான் தான் அதை பத்தி போலீஸ் கிட்ட சொன்னேன். அப்பா ஜெயிலுக்கு போனாரு, அம்மா டென்ஷன் ஆனா கோவத்தெல்லாம் நம்ம மேல காட்டினா. இப்படி எல்லாம் பழசெல்லாம் பேசி வருத்தப்படுறா. நீ ஏன் அப்படி யோசிக்கிற? சரக்க போட்டுட்டு போதையில எவ்வளவு நாட்கள் ஒன்னை என்னையும் பின்னாடி வச்சு அவர் வண்டி ஓட்டிட்டு போனார், அது தப்பு இல்ல. வெளி குழந்தைகளுக்கு நடக்கிறது இருக்கட்டும், நம்மளையே சரக்க போட்டுட்டு அவர் வண்டி ஓட்டிட்டு போனது எந்த விதத்துல நியாயம்? நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா தப்பு தான்னு தம்பி சப்போர்ட் பண்றான். நீ எவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்கறத கூட இருந்து நான் பாத்துருக்கேன், இப்ப இந்த உலகம் பாக்குது, உன் ஷோவை மிஸ் பண்ணாம நான் பாத்துறேன் தெரியுமா அப்படிங்கிறான் தம்பி. வேலை பாக்குற இடத்துல நண்பர்கள் கிடைக்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, நியாயம் கிடைக்குதான்னு பாருன்னு அட்வைஸ் போடுறான். நீ போற ரூட் கரெக்ட், அதே ரூட்லயே போன்னு தம்பி சூப்பரா அட்வைஸ் பண்ண இவளுக்கு கொஞ்சம் தெம்பூட்ட விதத்துல இருக்குது. மிச்சு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம அலெக்ஸோ பல கட்ட யோசனைகளுக்கு பிறகு போனை எடுத்து யாருக்கோ ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. இன்னைக்கு மதியம் நம்ம மீட் பண்ணலாமா, நாம நிறைய பேச வேண்டி இருக்குதுன்னு. யார்கிட்ட பேசுறாங்கிறது தெரியல. அடுத்து மார்னிங் ஷோ பண்ணி ஆகணும், பிடிக்குதோ இல்லையோ அவங்க 2 பேரும் அந்த ஷோவை பண்ணித்தான் ஆகணும், சிரிச்சபடியே இருந்து தான் ஆகணும். இந்த பக்கம் நம்ம நியூயார்க் ரிப்போர்ட்டர் பிராட்லிய பத்தி ஒரு ஆர்டிகல் எழுத போறா இல்லையா, அது சம்பந்தமா தன்னை பார்க்க வந்திருக்கீங்களான்னு ஷோவோட டைரக்டர் கேக்குற. இல்ல பிராட்லிய பத்தி பேச வரல அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்ப எதை பத்தி பேச வந்திருக்கீங்க கேட்டா, நீ தி மார்னிங் ஷோ நடத்துற அந்த கம்பெனியவே கைக்குள்ள போடணும்னு பாக்குறேல்ல, டேக் ஓவர் பண்ணணும்னு பாக்குறேல்ல, உனக்கு அந்த ஷோவோட டைரக்டர் போஸ்ட் கொடுத்ததுக்கு காரணமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த கம்பெனி டைரக்டர் மேல பிரஷர் போட்டதனால தான் உனக்கு அந்த வேலை கிடைச்சது. உனக்கு அது தெரியும். இப்ப அவரை தூக்கிட்டு அந்த பொசிஷனுக்கு நீ போகணும்னு பாக்குற. கரெக்டா சொல்றாங்க. எனக்கு இன்சைடு சோர்ஸ் இருக்குது, மேட்டர் எல்லாம் அவர் மூலமா தான் தனக்கு தெரிய வந்தது, ஃபுல்லா அவர் சொல்லனாலும் ஓரளவு கெஸ் பண்ணதா சொல்றா. இப்போ நீங்க இந்த மாதிரி மேல இருக்கிறவனையே இழுத்து விட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, இந்த மேட்டர் வெளியில வந்தா உங்க வேலை போயிடும் சொல்லி இந்த அம்மா லைட்டா மிரட்ட பார்த்தா, இந்த வேலை போனா இன்னொரு வேலை, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அப்புறம் அந்த கம்பெனி டைரக்டர் ஃப்ரெட், அவரை பத்தி எனக்கு ஒன்னும் பெருசா கவலையும் இல்லங்கிறாப்ல. அதே சமயம் அவரை பார்த்து எனக்கு பயமும் இல்லங்கிறாப்ல. நான் இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் எனக்கு ஃபன்னா பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், நான் பண்ற ஷோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், அதான் பண்றதா சொல்லுவான். சரி உங்க கம்பெனி டைரக்டர் கிட்டயே ஒரு வார்த்தை இது சம்பந்தமா பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. யார்கிட்ட லஞ்ச் சாப்பிட வாங்கன்னு அவங்க கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிருக்கா தெரியுமா? இந்த கம்பெனியோட டைரக்டர் அவரை தான் அலெக்ஸ் கடைசியில கூட்டியாந்துருக்கா. ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசுறாங்க. இந்த மாதிரி மிச்ச இன்டர்வியூ பண்ண போறதா பிராட்லி சொன்னதை எடுத்து சொன்னதும் இவரு அதிர்ந்து போறார். இத உன்கிட்ட சொன்னா நீ ஒத்துப்பேன்னு எப்படி அவர் நினைச்சா அப்படின்னு தான் அவர் ஆச்சரியப்படுறார். மிச்சுக்கிட்ட ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது, அதை வச்சு உன்ன ஈஸியா பதவியில இருந்து இறக்க முடியும்னு மிச்சு நம்புறதாவும் எடுத்து சொல்றா. அவளோட முதல் இன்டர்வியூலயே தான் 15 வயசுலயே அபாஷன் பண்ணதா சொன்னால, அப்பயே அவளை வேலையை விட்டு தூக்கி இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டோன்னு அவளுக்கு எதிரா இவ இங்க பேசிட்டு இருக்கா. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆளை வேலைக்கு எடுத்ததுல தான் ரொம்ப எம்பராஸ்டா ஃபீல் பண்றதா கம்பெனி டைரக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆனா அதே சமயம் இந்த பக்கம் ஷோவோட டைரக்டரை கூப்பிட்டு ஒரு குழப்பத்துல இருக்கிறேன், உதவி பண்ணுன்னு வந்து கேக்குறா. அஸ் அ ஃப்ரெண்டா தான் உன்னை இங்க கூப்பிட்டுருக்கேன்னு சொல்றா நம்ம பிராட்லி. எஸ் நான் உன் ஃப்ரெண்டு தான், தாராளமா சொல்லு அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறான். தயங்காம சொல்லுமான்னு கேட்க மிச்சு இந்த மாதிரி மார்னிங் ஷோல வச்சு தன்னை இன்டர்வியூ பண்ணும்படி கேட்டுக்கிட்டாரு. அவர்கிட்ட ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கா, தனக்கு எதிரா ஒரு பொண்ணு
பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததுக்கு அந்த பொண்ணுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து மேட்டரை ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு அந்த கம்பெனியோட டைரக்டர். இதுக்கு தனக்கு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாப்ல. இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறேன். இந்த பக்கம் கம்பெனி டைரக்டரோ எவ்வளவு தங்கமான பொண்ணா இருக்கிற அலெக்ஸ், உனக்கு எனக்கு செட் ஆகாம இருந்தது ஆச்சரியமா இருக்குங்கிறாப்ல நல்ல நாட்டம் கம்பெனி டைரக்டர் பேசுறாரு. ரைட்டா? அடுத்து நம்ம ஷோவோட டைரக்டர் கிட்ட இந்த மேட்டர் எல்லாம் அலெக்ஸ் கிட்ட சொல்லி இன்டர்வியூக்கு பர்மிஷன் வாங்கலாமேன்னு சொல்லி அலெக்ஸ் கிட்ட போய் நான் ஒரு பெரிய முட்டாத்தனம் பண்ணிட்டேன். இது என்ன உலகத்துல நடக்காததாமா, இத பெரிய விஷயமா வந்து இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு என்கிட்ட சொன்னா. அப்ப அவளுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, கண்டும் காணாம இருந்திருக்கா. கரெக்ட் தானேங்கிறாப்ல. யாரு? நம்ம பிராட்லி சொல்றா. இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட அவ கேர் பண்ணிக்கவே இல்ல. மேல உச்சில வந்து உட்காந்துட்டா தான் பொண்ணு இல்லங்கிறதே மறந்துடுவாளாவ அப்படின்னு கோவப்படுறா. அந்த பக்கம் அலெக்ஸ் பிராட்லிய வேலையை விட்டு தூக்கணும்னு கம்பெனி டைரக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஷோவோட டைரக்டரோ ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட. இப்ப மார்னிங் ஷோல நீ ஆங்கரா இருக்கிற, பேரு புகழ் பணம் வசதி எல்லாம் கிடைச்சிருக்கு, ஒரு அருமையான லைஃப் உங்ககிட்ட இருக்குது, எல்லாரும் உன்னை பார்த்து பெருமைப்படுறாங்க. ஆனா இப்ப நீ அடுத்து செய்ய போற விஷயத்துல பூகம்ப வெடிக்கும். அந்த பூகம்பம் முடிஞ்ச பிறகு நீ அங்க நிக்கிறியா இல்ல நீ உருவாக்குன அதே பூகம்பத்துல நீயும் விழுந்துறியா அப்படிங்கிறது நிச்சயமிட்டு எதையும் சொல்லிட முடியாது. அந்த ரிஸ்க் எடுக்க தயாரான்னு கேட்டா ஆமா நான் தயாரா இருக்கிறதா சொல்றேன். எல்லாமே போனாலும் பரவாயில்ல நான் தயாருங்கிற. இந்த பக்கம் நம்ம ஷோவோட டைரக்டரோ எனக்கு நம்ம கம்பெனி டைரக்டரை கண்டாலே ஆகாது, அதனால நான் எப்பவோ தயாருங்கிறாரு அவரும். இந்த பக்கம் கம்பெனி டைரக்டரோ நாம ஷோவோட மேனேஜரை கண்டிப்பா கழட்டி விட்டு தான் ஆகணும், எல்லாம் தெரிஞ்சு கண்டுக்காம இருந்தது அவன் தான் ஒரு போடு போட்டு அவன் உனக்கு வேண்டப்பட்டவன் எனக்கு தெரியும், ஆனா அவனை நாம பலி கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னா அதுக்கு அலெக்ஸ் ஒத்துக்கல. பத்தாததுக்கு அந்த ரிப்போர்ட்டர் அம்மா கிட்ட வேற அன்னைக்கு கம்பெனி டைரக்டர் வரைக்கும் என்கிட்ட மேட்டர் இருக்குன்னு சொல்லிருப்பான்ல, அந்த அம்மா வந்து இவங்கிட்ட சொல்லிருக்கும். ஏன்னா இந்த கம்பெனி டைரக்டர் இவரோட கம்பெனியை ஒரு காலத்துல மெர்ஜ் பண்ணும்போது அந்த நியூஸ அந்த ரிப்போர்ட்டர் அம்மா கிட்ட தான் கொடுத்திருப்பாரு. அது மூலமா தான் அவங்க ப்ராப்ளம் ஆயிருப்பாங்க. அந்த லாயல்ட்டி கொஞ்சம் இருக்கு. ஆனா அதுக்காக இன்னும் பெரிய நியூஸா வந்தா தப்புன லாயல்ட்டியை தூக்கி போட்டு அந்த அம்மாவும் ரிப்போர்ட் எழுதினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்டோரி. இந்த பக்கம் கம்பெனி டைரக்டரோ வேற வழி இல்ல, மேனேஜரை பலியிட்டு தான் ஆகணும், பிராட்லியை தூக்கி தான் ஆகணும், இப்படி எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. இவர்கிட்ட ஒரு கேண்டிடேட் இருக்கிறாப்லையா, அவர் உங்க கூட வேலை பார்க்கறது தயாரா இருக்கிறார், அவனை நீ பார்க்கணும், செட் ஆகுதான்னு நீ கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல சரி நான் பாக்குறேன்னு அலெக்ஸ் ஒத்துக்கிட்டா. இந்த பக்கம் வானில பக்கத்துல நெருங்கி வந்தாலும் எடுபடி விலகி போறா. ஹெச்ஆர் ஆட்கள் கண்ணாபின்னு கேட்டதை கேள்விப்பட்டு வானில மன்னிப்பு கேக்குது. அப்புறம் ஏதோ பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாப்ல, நாம டேட்டிங் போலாம் அப்படிங்கிறாப்ல. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம அலெக்ஸ் அந்த இரண்டாம் கட்ட ஆங்கர் இருக்கிறார்ல ஆப்பிரிக்க அமெரிக்கன், அவனை கூப்பிட்டு பாரு பிராட்லிய நாங்க ஒதுக்க போறோம், பிராட்லிக்கு ஃபீல்டு ஒர்க் கொடுத்து வெளியில அனுப்ப போறோம், அவ போன டைம்ல நீயும் நானும் தான் இந்த மார்னிங் ஷோவை இந்த பக்கம் இருந்து எடுத்து நடத்துவோம், அவ ஃபீல்டுல கான்சன்ட்ரேட் பண்ணுவா, கொஞ்சம் கொஞ்சமா அவளை ஸ்கிரீன்ல காட்டுற அந்த டயத்தை குறைச்சிக்கிட்டே வருவான், மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா பிராட்லிய மறந்துட்டே போவாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு திரும்பி பார்த்தா நீயும் நானும் மட்டும் தான் இந்த ஷோ முழுக்க இருப்போம். அப்புறம் ஃபீல்டுல தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஃபீல்டு ஒர்க்க தான் அவ பார்க்க போறான்னு சொல்லிட்டு அவளை கழட்டி விட்டுறலாம். அப்புறம் நீயும் நானும் தான் ஒரு பக்கா பார்ட்னரா இந்த ஷோவை நடத்த போறோங்கிறாப்ல அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. அடிப்பாவி, அவனும் ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துக்கிறான். அப்புறம் கீழே வந்ததும் முத வேலையா போன போட்டு இவன் அந்த காம்படிட்டர் கம்பெனிக்கு வேலைக்கு போறதுக்கு ஆல்ரெடி தயாராகி டீல் பேசிட்டு இருந்தான், அதை எல்லாத்தையும் அப்படியே நிறுத்துங்க அப்படிங்கிறான். இவன் இவளை நம்பி இப்பேற்பட்ட முடிவு எடுத்திருக்கான். எங்க போய் முடிய போதோ தெரியல. அடுத்து பார்த்தா நம்ம ஷோவோட மேனேஜரை பாக்குறதுக்கு ஒருத்தி வரா, கொஞ்சம் நடுக்கத்தோடயே வரா. கம்பெனியோட டைரக்டர் அந்த பெரியவர் இருக்கிறார்ல அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இவங்க டீம்ல ஒருத்தர் கூட ஏதோ லவ்ல இருக்கிறாப்ல போல. அவங்க மூலமா இவளுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்னன்னா இந்த ஷோவோட மேனேஜர் இருக்கிறார்ல இவரோட ரீப்ளேஸ்மெண்ட்ட நம்ம ஷோவோட டைரக்டர் இன்டர்வியூ பண்ண இருக்கிறதா ஒரு செய்தி வருது. இதுல இவர் காண்டாயிராரு. ஏன்னா ஷோவோட டைரக்டர் கூட சேர்ந்து கம்பெனி டைரக்டரை காவு வாங்குது அப்படின்னு இவங்க பாத்துட்டு இருந்தாங்க. இதுல இவன் கோவப்படுறான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம சுருட்ட முடிக்காரி அவ எடுபடி கூட பேசிட்டு இருக்கா. எடுபடி இந்த மாதிரி நான் அந்த வானிலையை லவ் பண்றதாவும் ஆனா அதை வெளியில சொல்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு அவமானமா வித்தியாசமா ஃபீல் ஆகிறதாவும் சொல்லிட்டு இருக்கா. நான் தான் வலிய விழுந்தேன், லவ் பண்ணேன், எல்லாம் செஞ்சேன், ஆனா இப்போ அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, எனக்கு ஏன் அந்த ஃபீல் வருதுன்னு தெரியல, இந்த மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு அனுபவத்துல சொல்றேன், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அவங்க வயசு என்ன நம்ம வயசு என்ன, அதுவும் அதிகாரத்துல மேல இருக்கிறவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதே வேற, நம்ம இளமைய சுருன்றதுக்கு தான் அவங்க பாப்பாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் நீ சொல்றதுக்கு முன்னாடியே அன்னைக்கு அவனோட ரூமுக்குள்ள நீ போனதை நான் பார்த்தேன், நான் தான் ஹெச்ஆர் டீம் கிட்ட சொன்னேன், அதுக்கப்புறம் தான் அவங்க உங்களை விசாரிச்சாங்கன்னு சொன்னது இவளுக்கு பயங்கர கோவம் வருது. நம்ம ஃப்ரெண்டு என்கிட்ட நீ இதை பத்தி விசாரிச்சிருக்கணுமா இல்லையா, பேசிருக்கணுமா இல்லையா, என்ன விட்டு ஹெச்ஆர் கிட்ட போனது தப்புங்கிறா. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா இதை பத்தி எதுவும் சொல்லாதேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஓன் நல்லதுக்காகத்தான் தீர யோசிச்சு அதன் பிறகு ஹெச்ஆர் டீம் கிட்ட போய் சொன்னேன், இது சரிப்படாது, அவனை விட்டு விலகி வரதான் உனக்கு நல்லதுன்னு அட்வைஸ் பண்ண. சி உன்னை போய் நான் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சேன் பாரு, இருக்கு என் பாய் ஃப்ரெண்டு, அந்த வானிலையவே நேர்ல போய் பார்க்கலாம் பேசலாம், அவனாவது இந்த மாதிரி துரோகம் பண்ண மாட்டான், நீ துரோகம் பண்ணிட்டேன்னு கோவப்பட்டு கிளம்புறா. இந்த பக்கம் நம்ம ஷோவோட மேனேஜர் ஷோ டைரக்டருக்கு போன போட்டு என்னையா என்னோட ரீப்ளேஸ்மெண்ட் நீ இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கியா, உன்னெல்லாம் ஒரு ஆளு நினைச்சு நான் பேசினேன் பாத்தியா அப்படி இப்படின்னு கோவப்பட, டே அவசரம் கொடுக்க நீ தானடா அந்த ரிப்போர்ட்டர் அம்மா கிட்ட போய் பேசி தொலைஞ்சிருக்கிற, அந்த ரிப்போர்ட்டர் அம்மா நம்ம கம்பெனி டைரக்டருக்கு வேண்டப்பட்டவ தெரியுமா உனக்கு, அவன் தான் போய் வத்தி வச்சிட்டா, இனி உன் வேலையை காப்பாத்திக்கணும்னா இன்னும் 2 மணி நேரத்துல உன் ஆபீஸுக்கு வா, நாங்களும் வர்றோம் பேசுவோம் சொல்றாப்ல. இந்த பக்கம் அந்த பொண்ணு வரா, இவரு காஸ்ட்லியான ஹோட்டல்ல ஒரு நல்ல டேபிள புக் பண்ணிருக்காரு வானில, வாமா உள்ளன்னு கூப்பிட்டா இவ தயங்குறா, ஒரு மாதிரி ஃபீல் பண்றா, எனக்கு
எனக்கு பதட்டமா இருக்குங்கறா, என்ன முடிவு இருக்குன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கேங்கறா. இவனும் சரி பொறுமையா மனசுல என்ன இருக்கோ அதை ஓப்பனா சொல்லுன்னு கேட்க, ஸ்டார்டிங்ல இதெல்லாம் நல்லா தான் இருந்தது, போக போக எனக்கு ரொம்ப சரிப்பட்டு வராப்ல தெரியல. நான் உன்னை லவ் பண்றேங்கிற விஷயத்த வெளியில மத்தவங்கிட்ட சொல்றதுக்கே எனக்கு அவ்வளவு தயக்கமா இருக்குது. இந்த மாதிரி தயங்க வேணும்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா இப்ப நான் தயங்குறேன். எப்போ இதுக்கு பேரு காதலா அப்படின்னு கேட்க, அவனும் புரிஞ்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு சரிமா எங்க இருந்தாலும் நல்லா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவங்க பிரேக்கப் ஆயிப்போச்சு. இந்த பக்கம் நம்ம அலெக்ஸ் மிச்ச பாக்குறதுக்காக வராப்ல. அவரே எதிர்பார்க்கல. என்ன அலெக்ஸ் இந்த பக்கம்னு கேட்டா, என்னோட ஷோல நீ வந்து பேச போறியா, கம்பெனி டைரக்டரை பழிவாங்க போறேன்னு சொல்லி என் ஷோவையே இல்லாம ஆக்க போறியான்னு கோவப்படுற. ஆனா என்னோட நோக்கம் அது இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் அந்த டைரக்டர் தான் பழி வாங்கணும்னு பாக்குறேன். இது என் வாழ்க்கை பிரச்சனைப்பா. பழி வாங்குறது ரெண்டாவது பட்சம். என் தரப்பு நியாயத்தை நான் பேச வேண்டாமா அப்படின்னு பேசினா, அவளுக்கு வேலை முக்கியமா, எனக்கு வாழ்க்கையே முக்கியம், நான் என் தரப்பு விஷயத்துல எடுத்து சொல்லணும்னு இவன் அடிச்சு பேசுறான். எனக்காக அதெல்லாம் விட்டு கொடுன்னு இவ கேப்பா. முடியாதுன்னு ஓப்பனா சொல்லிடுறான். உடனே அலெக்ஸ் எப்பேற்பட்டவன் பாருங்க. ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஃபீல்டு ட்ரிப் போனோமே, அங்க கூட என்ன கண்ணா பின்னான்னு ஒரு நாள் திட்டினேல, உன்னோட செக்மெண்ட் நான் கெடுக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி. அதன் பிறகு நாம ஒரு ஹோட்டலுக்கு போனோம், சரக்கடிச்சோம். அதுக்கு பிறகு நிறைய சரக்கடிச்சோம். அதன் பிறகு நாம ஹோட்டலுக்கு ஒன்னா போனோம். நான் என்னோட ரூமுக்குள்ள போனதான் எனக்கு ஞாபகம். ஆனா காலையில முழிச்சு பார்த்தா நான் வேற ஒருத்தரோட படுக்கையில இருந்து எந்திரிச்சேன் அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு பயங்கர கோவம் வரும். ஏன்னா அப்படி நடக்கவே இல்ல. இவன் என்ன சொல்றான்னா, நான் குடிச்சதுல ஏதையோ மயக்க மருந்தை கலந்து கொடுத்து என்னையும் நீ அபியூஸ் பண்ணிட்டேன்னு ஒரு பழிய தூக்கி போடுவேன், இன்டர்வியூ கொடுக்காத அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு போறா. ஆனா மிச்சு அடங்குற ஆளா அடங்கல. இந்த பக்கம் பார்த்தா ஆபீஸ் ரூம்ல இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. டேய், நான் ஒன்னும் போட்டு கொடுக்கலடா, போட்டு கொடுத்தது அந்த ரிப்போர்ட்டர் அம்மா, உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கிறது கம்பெனியோட டைரக்டர், ஷோ டைரக்டரான நான் கிடையாதுன்னு புரிய வைக்கிறார். இப்ப நாம மிச்ச இந்த ஷோல பங்கெடுக்க வைக்கணும், அவனை இன்டர்வியூ பண்ணணும். அவன்கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா கம்பெனி டைரக்டரே ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காரு, அவர் மாட்ட போறாரு, இதெல்லாம் நம்ம செய்ய போறோம்னு சொல்ல, அதெல்லாம் சரி செய்யலாம். ஆனா அலெக்ஸுக்கு தெரியாம எப்படி இதை செய்யறது? அலெக்ஸ் கூட நான் 15 வருஷமா ஒர்க் பண்ணிருக்கேன். அலெக்ஸோட ஷோ ப்ரொடியூசரா இருந்து இப்பதான் மேனேஜர் லெவலுக்கு வளர்ந்திருக்கிறேன். அவகிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன், நான் வேணா பேசி பார்க்கட்டுமா அப்படி இப்படின்னு பேச, அப்பதான் ஷோவோட டைரக்டர், நில்லு, நீ இவ்வளவு லாயலா அவகிட்ட இருக்கிறல்ல, ஆனா அவ உன்கிட்ட லாயலா இல்ல, அது தெரியுமா உனக்குங்கிறார். இவன் இல்ல புரியலங்கிறான். உன்னோட ரீப்ளேஸ்மெண்ட்டை அவ இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறது உனக்கு தெரியுமான்னு கேட்க அவன் ஆடி போறான். தெரிஞ்சும் இவங்கிட்ட சொல்லாம அலெக்ஸ் மறைச்சிருக்கிறா. அந்த பக்கம் நம்ம மிச்சு சுருட்டு முருகாரிக்கு போனை போட்டு என்னாச்சுன்னு விசாரிக்க, உன் வீட்டு அட்ரஸ் அனுப்பு, வெளியில வந்து என்ன பாக்குறேன், நான் வந்து பாக்குறேன் அப்படிங்கிறா. இவனும் அட்ரஸ் அனுப்ப அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு வெளியில போய் நிக்கிறா. அவனும் வெளியில வரான். என்னமா முடிவு பண்ணிருக்குன்னு கேட்க, இவ ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். நான் ஒன்னும் என்னோட ப்ரமோஷனுக்காக ஒன்ன பயன்படுத்தல, அப்படி ஒரு திட்டமும் நான் போடல. நீதான் எங்கேயோ கீழே ஏதோ ஒரு மூலையில வேலை பாக்குறவன்னு என்ன பயன்படுத்தி இருக்க, அது புரியுதா அப்படின்னு கேட்டா, தன்னை ஒரு விக்டம் மாதிரி இவ பேச ஆரம்பிக்க, நீ ஒண்ணு விக்டம் கிடையாது, நீ என்ன பயன்படுத்தி ப்ரமோஷன் வாங்கி இருக்கிற, உனக்கு என்னடி மரியாதைங்கிறாப்ல இவன் பேச ஆரம்பிக்கிறான். இல்ல நீ தான் புரிஞ்சுக்கல, அன்னைக்கு நீ என்கிட்ட அப்படி அப்ரோச் பண்ணும்போது நான் அங்க இருந்து விலகி போகணும்னு நினைச்சேன், ஆனா முடியல, நான் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டேன்னு சொல்ல, இங்க பாரு, 2 பெரிய அக்யூசேஷன் நீ பண்ற, நீ விலகி போக நினைக்கிற உன்னை அவன் பிடிச்சி இழுத்து பிடிச்சு உட்கார வச்சா அது குத்தம், நீ உறைஞ்சு போய் நின்னா அதுக்கு ஏன் தப்பு இல்ல, நோங்கிற வார்த்தையை நீ சொல்லி இருக்கணும், நீ சொல்லல, எப்படியா சொல்ல முடியும், உன்ன மாதிரி அவ்வளவு பெரிய ஆள் முன்னாடி எப்படியா எங்களால நோ சொல்ல முடியும்னு அவ பதறி போறா. திடுப்புன்னு வந்து நல்லபடியா பேசின வச்ச செஞ்ச, இது எல்லாமே என் திறமைய வச்சு நீ நினைக்கிற, என்னோட ஒரு குருநாதர் மாதிரி நான் ஒன்னு நினைச்சேன், கடைசியில நீ ஆசைப்பட்டது என் இளமையை தானா அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறா. அவனும் இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னை ட்ரிக் பண்ணல, உன்னை ட்ரிக் பண்ணி உன்னை ஏமாத்தி உன்னை அப்படி இப்படின்னு பிரஷர் போட்டு என்னோட ரூமுக்கு நான் கூட்டிட்டு போகல, உனக்கு எங்க பொத்து புத்தின்னு கேட்கிறாப்ல. இவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு சம்பாத்தியம், நீ 20 வருஷம் சேர்த்து சம்பாதிக்க வேண்டிய அந்த மாத சம்பளத்தை நான் ஒரே மாசத்துல சம்பாதிக்கிறவன், அப்படி இருக்கிற ஒருத்தன் உன்னை ஒரு ரூமுக்குள்ள போறான்னா என்ன புதுசா ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்கறதுக்கு கூப்பிடான்னு அர்த்தமா, அவ்வளவு விவரம் தெரியாத பொண்ணா நீ அப்படின்னு அவர் விவரமா கேக்குறாரு. இவளுக்கு என்ன பேசுறேன்னு ஒன்னும் புரியல. சரி வரேன், என்ன கேக்குறியோ அந்த நடந்த விஷயத்தை சொல்லி தொலைறேன், ஆனா என் பேரு வெளியில வரக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அடுத்து பார்த்தா நம்ம மேனேஜர் அலெக்ஸுக்கு போனை போட்டு, என்னமா அலெக்ஸ் எப்படி போகுது அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி விசாரிக்கிறான். அவளும் ஒண்ணுமே தெரியாத மாதிரியே பேசுறா. உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நான் இன்டர்வியூ பண்ண போறேங்கிற மேட்டரையோ உனக்கு வேலை போக போகுதுங்கிற மேட்டரையோ ஷோ மேனேஜர் கிட்ட அலெக்ஸ் சொல்லவே இல்ல, துரோகம் பண்றா. இவனும் சரிமா வைக்கிறமான வச்சுட்டு சே இப்படி பண்றாளேன்னு அவனும் வருத்தப்படுறான். அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் தி மார்னிங் ஷோங்கிற இந்த பிரம்மாண்டமான டிவி சீரிஸோட முதல் சீசனோட கிளைமேக்ஸ் எபிசோடு 10வது எபிசோடுக்கு வந்துட்டோம். இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து சீசன் 2, அதுல கொஞ்சம் எபிசோட்ஸ் இருக்கு, அதை முடிச்சோம்னா அதுக்கப்புறம் சீசன் 3. சீசன் 1 இப்போ இவ்வளவு லென்த்தா பேசி வீடியோ ரிலீஸ் பண்ணியாச்சு. ஒரு 4-5 நாள் வியூஸ் வரட்டும் ஓடட்டும். அதன் பிறகு சீசன் 2 இதே மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றோம். அப்புறம் ஒரு வாரத்துக்கு பிறகு சீசன் 3 கடைசி சீசனை அதுக்கப்புறம் நாம ரிலீஸ் பண்ணுவோம். ஹாலிவுட் டிவி சீரிஸ்ல இந்த மாதிரி மீடியா சம்பந்தமா ஆங்கர்களுக்கு இருக்கிற பஞ்சாயத்துக்கள், மீடியா பிரச்சனைகள், மீடியா எப்படி ஒரு மேட்டரை எடுத்துக்குது, ஆர்டிகல் ரிலீஸ் ஆறதுக்கு பின்னாடி எவ்வளவு அரசியல் இருக்குது, இப்படி பல விஷயங்களை ரொம்ப அருமையா ஒத்த சீசன்ல நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல. இவ்வளவு இருக்கா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்து இந்த கிளைமேக்ஸ் எபிசோட்ல என்னென்ன கூத்து நடக்க போதோ தெரியல, வாங்க பார்க்கலாம். இந்த கிளைமேக்ஸ் எபிசோட்ல நம்ம வானில ஒரு பார்ல உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறான். ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். பாவம் அவரு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆட்கள் எல்லாம் சேர்ந்து மிச்ச பாக்குறதுக்காக மிச்சோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அலெக்ஸ் ஒரு மாதிரி இருக்க
இறுக்கமாவே இருக்கிறா. எதுக்கு இந்த இறுக்கம், யாருக்காக காத்துட்டு இருக்கான்னா, நம்ம ஷோ மேனேஜரோட ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கான்ல, பேரு மார்லனா, அவனை இன்டர்வியூ பண்றதுக்காக காத்துட்டு இருக்கா. அவனும் வர்றான், நல்லபடியா பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் நான் பண்ண எல்லா குத்துமே கம்பெனி டைரக்டருக்கு தெரியும்னு அடிச்சு பேசுறாப்ல நம்ம மிச்சு. ஆனா நமக்கு தேவை ஆதாரங்கிறாங்க இவங்க நம்ம ஆட்கள். யாரோ ஒரு ஆளு அந்த பொண்ணை சைலண்ட் பண்ணிட்டதா சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு தான் நமக்கு இருக்கிற ஒரே துருப்புச்சீட்டு. அவ பேரை சொல்லு அப்படின்னு கேட்க இவனும் சொல்லிடுறான், நம்ம சுருட்டு முடிக்காடின்னு. அவ பேரு ஹானா. சுருட்டு முடிக்காரி ஹானான்னு சொன்னதும் மேனேஜருக்கு பயங்கர கோவம் வரும். அடா பாவி மிச்சு, அவ கூட எப்படா சேட்டை பண்ண அப்படின்னு கேட்டா, வேகாஸுக்கு போனோம்ல அப்ப தாங்குறாப்ல. உடனே நம்ம பிராட்லே, எப்பா மேனேஜரே உனக்கு இதை பத்தி தெரியுமான்னு கேட்டா தெரியாதுங்கிறான். தெளிவா இவன் சொல்லலங்கிறான். கம்பெனி டைரக்டர் திடுதிப்புன்னு கூப்பிட்டு இந்த பொண்ணு நல்லா வேலை பாக்குறா, அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுன்னு சொன்னாரு. அப்புறம் ஏற்கனவே இருந்த புக்கர் அவன் ஒரு சோம்பேறி பையன், அவனை வேலையை விட்டு தூக்குனாரு, நான் பண்ணேன், அவ்வளவுதான், மித்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறாப்ல மேனேஜர். இந்த பக்கம் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஆத்துன்னு சொற்பொழி வாத்துறான். அலெக்ஸ் 2.0 நாம அறிமுகப்படுத்த போற மார்னிங் ஷோலன்னு. அதுல அவளுக்கு அதெல்லாம் பெருசா விருப்பம் இல்ல. அந்த பொண்ணு தன்னை பயன்படுத்தி ப்ரொமோஷன் வாங்கிட்டான்னு மிச்சு சொல்ல, இல்ல நான் இந்த விஷயத்துல அவசரப்பட விரும்பல, பொறுமையா விசாரிச்சு தான் போவேங்கிறா நம்ம பிராட்லி. ஆனா ஷோ மேனேஜர் என்ன சொல்றாப்புன்னா, அதுக்கெல்லாம் நேரம் இல்லமா, இந்த இன்டர்னல் ஆடிட்னு ஒருத்தவங்க விசாரிச்சிட்டு இருக்காங்க நடக்கிற கூத்தெல்லாம், அந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சு அதோட அறிக்கை வெளியில வந்துச்சு, ஏன் ஜோலி முடிஞ்சு போயிடும், அதனால இன்டர்வியூ முன்னாடியே பண்ணி ஆகணும்னு ஷோ மேனேஜர் அர்ஜுன்படுத்துறாரு. அலெக்ஸ் கிட்ட வேற நீ தெரியாதனமா சொல்லி தொலைஞ்சிட்டமா, எவ்வளவு சீக்கிரமா நாம முன்னேறமோ அவ்வளவு சீக்கிரம் இது நமக்கு நல்லது, இல்லனா இத மொத்தத்தையும் அலெக்ஸும் கம்பெனியோட டைரக்டரும் டைல்யூட் பண்ணி விட்டுருவாங்க பாத்துக்கங்கறாப்ல ஷோ டைரக்டர். இதெல்லாம் மிச்சு ரொம்ப ஆர்வமா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு இதுல ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதை நோட் பண்றாரு போல தெரியுது. ஆனா நான் அந்த சுருட்டு முறிக்காரி ஹானா கிட்ட பேசி என்ன ஏது நடந்ததுன்னு விசாரிக்கிற வரைக்கும் கண்டிப்பா இது நடக்க போறது இல்ல, நான் அவகிட்ட பேசியா அவன் அடம்பிடிக்கிறான். இந்த பக்கம் பாருங்க, ரிப்போர்ட்டர் அம்மா நம்ம கம்பெனி டைரக்டரை ஒரு டின்னர்ல பார்க்க வந்திருக்கிறா. இந்த ரிப்போர்ட்டர் அம்மா தான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கா போல. இவரும் சரின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. உங்க வீடு ஆல்மோஸ்ட் எரிய போனதாமே, வீடு எப்படி சேஃபா இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கேட்க, வீடெல்லாம் சேஃபா தான் இருக்கு, பிரைவேட்டா தீயணைப்பு வீரர்களை களத்துல இறக்கி ஒரு வழியா சொத்துக்களை காப்பாத்திட்டதா எடுத்து சொல்றாரு. ஆனா அதையுமே வீடியோ எடுத்து என்னோட ஷோலையே போட்டு விட்டானுங்கன்னு எடுத்து சொல்லுவார். ரிப்போர்ட்டர் அம்மாவோ, பரவாயில்லங்க, அதை நீங்க நினைச்சிருந்தா ஸ்டாப் பண்ணிருக்கலாம், ஆனா நீங்க ஸ்டாப் பண்ணாம ஓட விட்டது உங்க பெரிய மனசுங்கிறாப்ல ரிப்போர்ட்டர் அம்மா எடுத்து பேசு புகழுது. நியூஸ் தான்ப்பா, நம்ம பர்சனல் பெனிஃபிட்டுக்காக நியூஸை பயன்படுத்துறது தப்புப்பாங்கிறாப்ல அவதாச்சு விடுறாப்ல. அப்புறம் அந்த சிந்தனைக்கு பிறகு உங்க கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் லெவல இப்ப நான் வந்து இப்ப கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உங்க சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டிகல் நான் ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன், விசாரணை போய்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். என்னமா சொல்ற, அப்பர் மேனேஜ்மெண்ட்னா நான் தான், என் சம்பந்தமா ஏதாவது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்க, என்ன மன்னிச்சிருக்காங்க ரிப்போர்ட்டர் அம்மா, ஆஃப் த ரெக்கார்டு நான் இப்ப பேச போறேன்னு சொல்லிவிட்டு, என்ன இப்படி முதுகுல குத்தி விட்டியே அப்படின்னு கேட்கிறாரு. உங்களை முதுகுல குத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லங்கிறத ரிப்போர்ட்டர் அம்மா சொல்லிடுறாங்க. ஒரு கால் நான் குத்தணும்னு முடிவு பண்ணிட்டா முதுகுல குத்த மாட்டேன், சர்ப்ரைஸா குத்த மாட்டேன், முன்னாடியே சொல்லி நெஞ்சில தான் குத்துவேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. என்னம்மா உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கிறேன்னு பண்ணதெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. நானும் அதே மாதிரி உங்களை சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இப்ப நான் இந்த மேட்டரை பத்தி நான் எழுதாம விட்டுட்டேன்னா யாரோ ஒருத்தர் வேற ஒரு பேர்ல மறுபடியும் இதை பத்தி எழுதத்தான் போறாங்க. உங்க ஸ்டோரி ரொம்ப பெருசு, இதை மூடி மறைக்க முடியாதுங்கிறா. நான் பல தடவை யோசிச்சு பார்த்துட்டேன், இது வேண்டாம் விட்டுலான்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனா ஒவ்வொரு முறையும் இல்ல இது நம்ம பேசி ஆகணும், இதை எழுதி ஆகணுங்கிறதா முடிவா வந்து நின்னது. ஆனா உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யணுங்கிறதா என்னோட விசுவாசம். சொல்லிட்டேன், இனி செய்ய போறேன்னு சொல்ல அவரு கோவப்படுறாப்ல. நான் இது சம்பந்தமா எழுத போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இதுல உங்க பேரு எந்த ரேஞ்சுக்கு டேமேஜ் ஆகுறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நாங்க எழுதுறதெல்லாம் ஹிஸ்டரி, நடந்ததை எழுத போறோம். நீங்க இனி ஏதாவது பண்ண முயற்சி பண்ணா இனி நடக்கிறத தான் உங்களால மாத்த முடியும். ஆனா நடந்த வரலாற, முடிஞ்சு போன ஹிஸ்டரியை உங்களால மாத்த முடியாது. ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன், மறுபடியும் பேசுவோன்னு ரிப்போர்ட்டர் அம்மா கிளம்பிட்டாங்க. பரவாயில்லையே, நம்ம பிராட்லி வளர்ந்து இந்த மாதிரி ஒரு வயசான லேடி ஆனா இவங்க மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்களோன்னு தோணுது. இவர் உடனே யாருக்கோ போன போட்டு, யார் அந்த விசாரணை குழுவை போட்டார்ல, அந்த ரிப்போர்ட் எனக்கு செவ்வாய்க்கிழமை காலையில என் டேபிளுக்கு இருந்தாகணும் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த அறிக்கையை வச்சு இவர் ஆக்ஷன் எடுக்கிறாப்லையும் ஒரு பலிகாட வேலை விட்டு தூக்குறாப்லையும் இவர் பிளான் பண்ணி இந்த மேட்டர் ஆஃப் பண்ணணும்னு பாக்குறாரு. இந்த பக்கம் அலெக்ஸுக்கு தூக்கமே இல்ல. மணி காலையில 3:29 ஆயிப்போச்சு. அலாரமே அடிச்சிருச்சு, தூங்கல. கிளம்பி வேலைக்கு வரா. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நம்ம பிராட்லிய பாக்குறதுக்காக அலெக்ஸ் வராங்க. இல்ல சும்மா தான் எப்படி போயிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்க வந்ததா அலெக்ஸ் சொல்லுவா. நான் பதில் சொல்ல விரும்பலங்கிறா நம்ம பிராட்லி. அடுத்து நம்ம ஷோ மேனேஜர் ரெண்டு பேருமே நேருக்கு நேரா கண்ணை பார்த்து பேசிக்கல. என்ன நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்றாங்க, அதனால கண்ணோடு கண்ணு பார்க்க முடியல. ஆனா இந்த பக்கம் நம்ம பிராட்லியை பார்த்து ஏதோ சிக்னல் கொடுத்துட்டு போறார். இந்த பக்கம் நம்ம சுருட்ட முறிக்காரி ஹானா இருக்கிறா. அவளை பார்த்து மேனேஜர் வருத்தப்படுறாரு. அடுத்து நம்ம சுருட்ட முடி ஹானாவுக்கு மெசேஜ் வந்திருக்கு. யாருகிட்ட இருந்து? நம்ம ரிப்போர்ட்டர் அம்மா கிட்ட இருந்து வருது. உன் கூட நான் பேசணும், டைம் கிடைக்கும் போது எனக்கு கால் பண்ணு அப்படின்னு மெசேஜ் வருது. அப்ப மேட்டர் கைய மீறி போயிடுச்சுங்கிறத சுருட்ட முடியும் உணர்றா. அதே சமயம் இங்க பாருங்க,
பாருங்க கம்பெனிக்காரங்க இவங்களுக்கு மேல போட்டு மேனேஜ்மெண்ட்ல இருந்து பேசுறோம், உங்களுக்கு ப்ரொமோஷன், நீங்க அடுத்து ஷோ ப்ரொடியூசர் ஆக போறீங்கன்னு சொல்லி ஒரு இன்ப அதிர்ச்சியா கொடுக்குறாங்க. ஏன்னா இவ எதையும் பேசிட கூடாதுன்னு இவளை ஸ்டாப் பண்றதுக்காக. இவளுக்கு என்ன பண்ணணும்னு ஒன்னும் புரியல. அப்ப நம்ம எருபடி வந்து சுருட்டுமுடி பக்கத்துல நின்னு ஏதோ பேச வருவா. ஆனா சுருட்டுமுடி பெருசா மூஞ்சி கொடுத்து பேசலங்கிறதுனால அப்படியே திரும்ப வந்துடுறா. அடுத்து நம்ம வானிலைய பார்க்க வேண்டிய சூழல். பார்த்துட்டு ஒண்ணு பேசிக்காம கிளம்பிடுறா. அங்க நம்ம சுருட்டுமுடிய பார்த்துட்டு இந்த ஷோ முடிஞ்சது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு பிராட்லி சொல்றா. முக்கியமான மேட்டருங்கறா. என் ஆபீஸ்ல ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த பக்கம் நம்ம ரெண்டாம் கட்ட ஆங்கர் அலெக்ஸ் கிட்ட போய் என்ன ரொம்ப சந்தோஷமா பிராட்லி வந்திருக்கா, அவளுக்கு மேட்டர் இன்னும் சொல்லலையான்னு கேட்டா கூடிய சீக்கிரத்துல சொல்ல போறோங்கிறாங்க அலெக்ஸும். இந்த நிமிஷத்துல பார்த்தா எவ்வளவு பேரோட முதுக குத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஆனா எதையுமே வெளியில காட்டிக்கல. அவ்வளவு துரோகமும் அடுத்த சில நிமிடங்கள்ல அரங்கேற போகுது. ஒரு வழியா ஷோ நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஷோ முடிஞ்சதும் சுற்றுமுடிய வர சொல்லி இருந்தால அவளும் வந்திருக்கா. என்ன பேச சொன்னீங்கன்னு வந்து கேட்க, நான் தான் மிச்ச இன்டர்வியூ பண்ண போறதா அந்த குண்டை தூக்கி போடுறா. இல்ல ஒரு நிமிஷம்ங்க, என்ன சொல்ல வரீங்க, மிச்ச இன்டர்வியூ பண்ண போறது நம்ம ஆபீஸ்லயா, நம்ம மார்னிங் ஷோலயா அப்படின்னு கேட்டு ஆச்சரியப்பட்டு போறா. இல்லமா, உன்னோட ஒத்துழைப்பு இல்லாம இது எதையுமே நான் பண்ண போறது இல்ல. அத நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். நீ வேண்டாம்னு சொன்னா நான் நிப்பாட்டிடுறேன். எனக்கு தேவை நீ முழு மனசா இதுல இறங்குறியாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், உன் கூட பேசணும், அதுதான் அப்படின்னு நம்ம பிராட்லி சொல்லுவா. இல்ல என் பேரை நீங்க எக்காரணத்தை கொண்டு பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறா பயப்படுறா. கண்டிப்பா உன் பேரை பயன்படுத்த மாட்டோம்னு பிராட்லியும் சொல்றாங்க. ஆனா ஏதோ வேற நடக்குதுன்னு வருத்தப்படுறா. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த மிச்சி வந்து என்கிட்ட வந்தான். அடுத்து அந்த ரிப்போர்ட்டர் அம்மா திடுதுப்புன்னு என் நம்பரை கண்டுபிடிச்சு எனக்கு மெசேஜ் போடுறா. நம்ம கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல இருந்து பேசுறோம்னு எவனோ ஒருத்தன் எனக்கு ப்ரொடியூசரா ப்ரொமோஷன் கொடுக்கறானா. அது இந்த கம்பெனி இல்ல, இதோட கிளை கம்பெனி. இன்னொரு ஊர்ல இவளுக்கு ப்ரொடியூசர் வேலை கொடுக்க போறாங்களா ப்ரொமோஷனோட. இப்படி பல விஷயங்கள் என்ன சுத்தி நடக்குது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றா. ஆனா இது எதுவுமே எனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் நான் வேண்டான்னு தான் சொல்ல போறேன்னு அடம்பிடிக்கிறா. என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா, மறுபடியும் ப்ரொமோஷன் கொடுத்து உன்னை சைலண்ட் ஆக்க பாக்குறாங்கன்னு சொன்னா எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எவ்வளவு பேரை பேசி மண்டைய கழுவி நம்ம ஷோல வந்து உட்கார வச்சிருப்பேன், கடைசியில என் மண்டையவே கழுவ பாக்குறல நீ அப்படின்னு கேக்குறா. யாரோட முதுகையும் குத்த நான் தயாரா இல்லங்கிறா இவ. என்ன விட்டுருங்க சாமின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இந்த பக்கம் கம்பெனியோட டைரக்டர் கிட்ட இருந்து நம்ம ஷோ மேனேஜரோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் வருது. சாயந்தரம் 4 மணிக்கு கம்பெனி டைரக்டரை மேனேஜர் வந்து பார்க்கணும் அப்படின்னு அப்டேட் வருது. கண்டிப்பா வேலையை விட்டு தூக்குறது சம்பந்தமா தான் இருக்கும். இதை எப்படி மேனேஜர் கிட்ட சொல்லணும் தெரியாம அவ தயங்கி நிக்கிறா. மேட்டரை சொன்னதும் இவருக்கு ஷாக் ஆகுது. சைலண்டா காதுக்குள்ள மேட்டரை சொல்லிட்டு கிளம்பிடுறா. திடுதுப்புன்னு இருக்கிற டீம்ல இருக்கிற எல்லார்ட்டையும் ரொம்ப பாசமா பேசுறாப்ல. ஏதோ இன்னைக்கு சொலப்பி இருக்கும், பரவாயில்ல விடுங்க, எல்லா நாளும் சிறப்பா அமையாதுல்ல. எவனோ ஒருத்தன் தப்பா ப்ரொனன்ஸும் பண்ணிட்டான் போல, கேட்கறதுக்கு கெட்ட வார்த்தை மாதிரி இருந்திருக்கு. அவனத்தான் இவ்வளவு நேரம் திட்டிக்கிட்டு இருந்தாரு. சரிடா ஏதோ டென்ஷனை பேசிட்டேன், மனசுல வச்சுக்காத என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும், இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு, நல்லா பண்ணுங்க, தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே சமயம் சுருட்ட முடிக்கிட்ட இருந்து பிராட்லிக்கு மெசேஜ் வருது. இன்னும் கொஞ்சம் இதை பத்தி நம்ம பேசணும், ஒரு முடிவெடுக்க முடியலன்னு வருது. வீட்டுக்கே கூப்பிட்டு இப்ப பேசுறாங்க நம்ம சுருட்ட முடிக்காரு. என்ன அப்பதான் அப்படி பேசின, இப்ப என்ன மனமாட்டம்னு கேட்டா எனக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்க கூடாது இல்லையா, அதுக்காக பேச வரதா ஒத்துக்கிறா. சரி நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா, வெளியில யார்ட்டையும் காட்ட மாட்டேன், என்னோட ரெஃபரன்ஸுக்கு மட்டும்தான் சொல்லி ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வைக்கிறாங்க. அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. சரி கேளுங்கன்னு சொல்ல மிச்சு கூட பழக்க ஆரம்பிச்சதுல இருந்து பேசலாம்னு சொல்ல இவளும் பேச ஆரம்பிக்கிறா. வேற ஒரு ஊருக்கு ஷூட்டிங்க்கு போனோம், ஃபீல்டுல வேலை பார்த்தோம், நீயும் போகணும்னு ஷோவோட மேனேஜர் சொன்னாரு. ஆனா நானும் ஒரு புக்கரோட அசிஸ்டன்ட் தான், என்னையே அனுப்புறாங்கன்னு எனக்கே அந்த செகண்ட் த்ரில்லா தான் இருந்தது, ஆச்சரியமா தான் இருந்தது. இருந்தாலும் சரின்னு போனோம். அன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா இருந்தது. 2 பேர் துப்பாக்கி எடுத்து பல பேரை சுட்டு கொண்டுட்டானுங்க. சோகமா அங்க எங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமா அந்த மிச்சம் அதே தெருவில் என் பக்கம் வந்து நின்னா. நல்லா பேசினா, எனக்கு தெம்பூட்டுற வகையில பேசினா, காமெடி பண்ணா, ஒன்னா நடந்து போனோம், ரொம்ப கம்ஃபர்டபுளா. முன்னப்பட்ட ஆட்கள் தெரியாத ஒரு ஊர்ல ஒரு துணையா அவர் இருந்தார். எனக்கு அன்னைக்கு இருந்த கவலை எல்லாம் மறந்து போச்சு. மிச்சு மாதிரி ஒரு பிரபலத்து கூட அப்படி அசால்ட்டா பேசிட்டு போறது எவ்வளவு பெரிய கௌரவம். அப்படிதான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப ஸ்பெஷல்னு கூட அந்த செகண்ட் எனக்கு தோணுச்சு. அப்புறம் மன அழுத்தத்துல இருந்து வெளியில போறதுக்கு என்கிட்ட ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குன்னு என்ன ரூமுக்கு கூப்பிட்டாரு. சரி நாமளும் பிரஷரா இருக்கிறோமே, என்னத்த காட்ட போறாருன்னு ஆர்வமா நானும் போனேன். யோசிக்காம போயிட்டேன்னு தான் சொல்லணும். ஒரு பழைய படத்தை போட்டு விட்டாப்ல, அத படம் பார்த்தா சிரிப்போன்னு சொன்னார். ஆனா எனக்கோ சிரிப்பு வரல. அன்னைக்கு நடந்த கொடூரங்களும் என் அம்மாவும் தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. எங்க அம்மாவை பத்தி நினைச்சு நான் அழுக ஆரம்பிச்சேன். அதை பத்தி நினைக்காம என்னால இருக்க முடியல. கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்துச்சு. உடனே நான் அங்க இருந்து கிளம்பலான்னு வெளியில கிளம்பினேன். ஆறுதலா மிச்சு ஓடியாந்து என்ன கட்டி பிடிச்சார், ஆறுதல் சொன்னார். ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறாப்லேன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு பெத்தவங்க மாதிரி எனக்கு ஃபீல் வந்துச்சு, பேரண்ட்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. எனக்கும் பேரண்ட்ஸுகளுக்கும் ரொம்ப தூரம். எனக்கு ஒரு பேரண்டா அந்த செகண்ட் அவர் எனக்கு தோணாரு. ஆனா டப்புன்னு அவரு அப்படி பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கல. என்ன செய்யணும்னு தெரியாம அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். அடுத்த செகண்ட் பார்த்தா கட்டில்ல கிடந்தேன். அடுத்த நாள் வேலைக்கு வந்தேன். அவரை எப்படி கண் கொண்டு பார்க்க போறோம், என்ன பேச போறோம்னு தெரியாம இருந்தேன். ஆனா எதுக்கு நடந்து வந்தவர் என்ன கண்டுக்காம போயிட்டார். அந்த செகண்ட் தான் எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. ஏதோ ஒரு டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாப்ல, என்ன தூக்கி போட்டாப்ல ரொம்ப அருவருப்பா ஃபீல் பண்ணேன். ஏமாத்தப்பட்டதா வஞ்சிக்கப்பட்டதா ஃபீல் பண்ணேன். அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால வேகமா கம்பெனியோட டைரக்டர் ஆபீஸுக்கே போய் அவர்கிட்ட நடந்ததை சொன்னேன். ஆனா அதுக்குள்ள டப்புன்னு அவரு உன்னை நான் புக்கரா ப்ரோமோட் பண்றேன் டாப்ல, நீ நல்லா வேலை பாக்குறேன்னு பாராட்ட வேற செஞ்சுட்டாப்ல. ஆனா நான் யாரு, என்கிட்ட என்ன திறமை இருந்ததெல்லாம் அவருக்கு
எனக்கு தெரியாது. முழுக்க முழுக்க என்ன சைலண்ட் பண்றதுக்காகத்தான் அந்த ப்ரொமோஷன்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த சம்பவம் உன்னை எந்த விதத்துல பாதிச்சிச்சு அப்படின்னு கேட்டா இவ பதில் சொல்லல. வெளியில இருந்து ஏதாவது உனக்கு ஹெல்ப் கிடைச்சதான்னு கேட்டா எனக்கு ஹெல்ப் கிடைக்கல, எனக்கு தேவையும் இல்லைன்னு சொல்லுவா. ஆனா போதும், இதுக்கு மேல நான் எதையும் பேச விரும்பல, போதும் போதும்னு ரொம்ப டென்ஷனாரா வீசிங் மாதிரி வருது. எனக்கு அந்த புது ஜாப் ஏதோ கிடைக்குதுங்கிறாங்க இல்ல, அந்த வேலை பாக்குறதுக்கு நான் போறேன். அந்த வேலையை நான் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூ பண்றீங்களோ என்னத்தை வேணா ரிலீஸ் பண்ணிக்கங்கன்னு கோவப்படுறா. ஒவ்வொரு நாளும் 100 தடவைக்கு மேல இதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. நம்ம பண்ணது சரியா தப்பான்னு 100 தடவைக்கு மேல திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. மனசுல இருக்கிற ஆரங்கத்தெல்லாம் அப்படியே கொட்டி தீக்கிறா. இதெல்லாம் ஓன் தப்புன்னு மனசாட்சி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்குமா. ரொம்ப டென்ஷன் ஆகுறா. ரொம்ப அவ பதட்டமாக சரி நான் கேள்வி கேட்கறத நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்ல, இல்ல 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 நீ கேள்வியை கேட்டு முடியுங்கிறா. இன்னும் கேள்விகள் இருக்கு போல இவகிட்ட. இல்ல இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங்க கட் பண்ணிக்கிறாங்க. கடைசியா இது ஓன் தப்பு இல்லங்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்னு பிராட்லி கேக்குறாங்க. ஆனா அவளோ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, தயவு செய்து இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு தான் பேசுறா. பிராட்லியும் எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவ உடம்பெல்லாம் அப்படியே கிட்டு நடுங்குது. அவ போன பிறகுதான் பயங்கரமா அல ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் நம்ம கம்பெனியோட டைரக்டர் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி கரெக்டா இருக்கானு கேட்க, நல்ல ஆள் மாதிரி தான் தெரியுதுங்கிறாப்ல. இவளும் சர்டிபிகேட் கொடுக்குற அலெக்ஸ். இப்போ உன் வார்த்தைக்காக தான் காத்துட்டு இருக்கிற, நீ ஊன்னு சொல்லு, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வேலை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு டைரக்டர். அது மட்டும் இல்லாம அதுக்கு இதுன்னு பேசி மிச்சுக்கு கொடுத்த சம்பளம் இந்த தடவை உனக்கு கொடுக்க போறதா கான்ட்ராக்ட்ல போட்டுறோம், பணமும் கொடுக்குறோம். அப்புறம் ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்கிறீங்க கோ ஆங்கரோட அப்ரூவலும் முக்கியம் சொல்லி என்ன கண்டென்ட் பேச போறோங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும்னு, அதுக்கும் நாங்க ஒப்புதல் சொல்லி கான்ட்ராக்ட்ல எழுதி கையெழுத்து போடுறோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு என்ன ஓகேவானு கேட்க கடைசியில அலெக்ஸும் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. மணி இப்போ 3:55. 4 மணிக்கு மேனேஜர் கூட கம்பெனி டைரக்டருக்கு மீட்டிங் இருக்குது. சரி நான் கிளம்புறேன்னு இவங்க கிளம்பிடுறாங்க. மீட்டிங்கை முடிச்சுட்டு இவ கீழே இறங்க, மீட்டிங்காக நம்ம மேனேஜர் மேல போக ரெண்டு பேரும் எஸ்கலேட்டர்ல அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அவ கண்ணை மூடிக்கிட்டே போவா. இவரும் கண்ணை மூடிட்டே மேல ஏறார். என்ன கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு வந்து நின்னா விசாரணை பண்ணோம்ல, விசாரணை குழு அறிக்கையை கொடுத்துட்டாங்களாம். நடந்த எல்லா தப்புக்கும் நீதான் காரணம்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பக்கம் பக்கமா உன்னை பத்தி அதுல எழுதிருக்காங்க. நல்ல கதையாசிரியரை பிடிச்சு என்ன பத்தி எழுத சொல்லிட்டியோ அப்படின்னு இவர் கேட்கிறாரு. இத்தனை வருஷமா என்கிட்ட வேலை பார்த்துட்டு கூட இருக்கிற எம்ப்ளாயிஸ கூட நீ காப்பாத்தாம விட்டுட்டே இல்ல, நீ எல்லாம் என்னையா மேனேஜர்னு கேட்க நம்ம மேனேஜருக்கு சுருக்குன்னு கோவம் வருது. என்ன சொல்ல நினைச்சியோ சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டு என்ன அமிச்சிரு, இல்ல 5வது மாடியில இருக்கிறோம் உன்னை அடிச்சு கண்ணாடியில வெளியே அப்படியே அந்த பக்கம் வீசி எரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன்னு மேனேஜர் கோவத்துல ஒரு மிரட்டுறாப்ல. உன்னை இந்த செகண்டே வேலையை விட்டு தூக்குறோம், உன் பொட்டி பிடிக்க எடுத்துட்டு கிளம்பு அப்படின்ட்டாப்ல கம்பெனியோட டைரக்டர். அப்புறம் கடைசியா அந்த பிரைவேட்டா தீயணைப்பு வீரர்களை இறக்கி இவரோட வீடு அணையாம பாத்துக்கிட்டார்ல, அதை போடாதன்னு சொன்னாலும் நீ போட்ட இல்ல, அதுக்கு தாண்டா இதுன்னு கூட வேற வெறுப்பேத்தி அமிச்சு விடுறாப்ல. செம டென்ஷன்ல இவன் வெளியில வரான். அந்த பக்கம் நம்ம பிராட்லி போனை போட்டு வேண்டியது கிடைச்சிருச்சுன்னு சொல்றா. நாளைக்கே நாம இப்ப இன்டர்வியூ பண்றோம்னு நம்ம மேனேஜர் சொல்லுவாரு. நாளைக்கா அவ்வளவு வேகமாவான் இவ யோசிப்பா. நாளைக்கே பண்ணியா அணுங்குறாப்ல. பிராட்லியும் சரின்னு ஒத்துக்கிறா. மித்தாட்களுக்கு நான் அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறேங்கிறாப்ல மேனேஜர். பாதிக்கப்பட்ட அந்த சுருட்ட முடிக்காரிக்கு இன்னொரு ஊர்ல ப்ரொடியூசர் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க தெரியுமான்னு சொல்ல அவரு எவ்வளவு கேவலமா இந்த கம்பெனி போது பாரு அப்படின்னு வருத்தப்படுறாரு. இந்த பக்கம் நம்ம மறுபடியோ சுருட்ட முடி ஹானாக்கு கால் பண்ண பார்த்தா கால் வாய்ஸ் மெசேஜ்க்கே போயிட்டு இருக்கு. இவளும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. உன்னை ட்ரை பண்ணு நினைச்சிட்டு இருக்கேன், நான் ரொம்ப சாரியா ஃபீல் பண்றேன், ஒரு கால் நான் உன்னை அப்செட் பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருன்னு கூட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. நீ கண்டிப்பா என் நல்லதுக்காக தான் பண்ணிருப்ப, தயவுசெய்து என்ன திரும்ப கூப்பிடு, அப்படி கூப்பிடல நாளை காலையில உன் பில்டிங்க்கு வெளியில வெயிட் பண்ணுவேன், வேலைக்கு போற வரைக்கும் காலையில உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவேன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டுறா. சும்மா காமெடியா சொல்றா. அப்பயாவது நீ என்ன மன்னிப்பியா, அதுக்காக தான் நாளைக்கு நாய்க்குட்டி மாதிரி உன்னை ஃபாலோ பண்ணுவேன், தயவுசெய்து மன்னிச்சிரு என்ன, கூப்பிடே என்ன அப்படின்னு வருத்தப்பட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. அடுத்து ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையுமே மறுபடியும் போட்டு பிராட்லி கேட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் கதவை தட்டுற சத்தம். யாருன்னு பார்த்தா நம்ம மேனேஜர் தான். நான் வந்துட்டு ஒரு மேட்டர் சொல்லணும்னு ஆரம்பிக்கிறாப்ல. நாளைக்கு நான் அங்க இருக்க மாட்டேங்கிறாரு. என்னன்னு கேட்டா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வேலையை விட்டு அமிச்சாங்க, வேலையை விட்டு என்ன தூக்கிட்டாங்க, நாளைக்கு என்னோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் வருவான் அப்படின்னு குண்ட தூக்கி போடுறாரு. அப்ப இந்த இன்டர்வியூ பண்ண முடியாதே அப்படின்னு சொன்னா இல்ல இன்னும் பண்ண முடியும்னு சொல்றேன். அலெக்ஸுக்கு தெரியாம இந்த இன்டர்வியூ நம்ம பண்ணியாகணும், நீங்களும் நாளைக்கு இருக்க மாட்டீங்கன்னா எப்படி இது சாத்தியம்னு கேக்குறா. இன்டர்வியூ பண்றது எப்படி, நாம இதை பண்ணியானும் பேசினா என்ன நாமன்னு பேசுற, பண்ண போறது நாளைக்கு நான், அதோட என்ன வேலையை விட்டு தூக்க போறாங்க, வேலை இழக்க போறது நான், இதெல்லாம் எதுக்கு பெருமைக்கு செய்யறேன்னு நினைக்கிறியா, என் வேலை போக போகுது, அடுத்து வேலைக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு பேனிக்காரா. பயங்கர டென்ஷன் ஆகி அந்த பொண்ணு அழுகுறா. உடம்பெல்லாம் துடிச்சு போச்சு. அவருக்கு ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா யாருமே அவளை பத்தி கவலைப்படுறது இல்லையேன்னு சொல்லி ஒரு செகண்ட் டென்ஷன் ஆயிடுவா. இவன் கட்டி பிடிச்ச ஆறுதல் சொல்ல வந்தா பிடிச்சி தள்ளி விட்டு எனக்கு ஆறுதல் தேவையில்லை, சரக்கு தான் வேணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சரக்கு அடிக்கிறான். எனக்கும் கொஞ்சம் சரக்கு ஊத்தி குடிக்கிறான்னு கேட்க ஸ்ட்ராங்கா அவனும் குடிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் டென்ஷன் அடங்கி பக்கத்துல வந்து உட்கார்றா. இந்தா நீ அடின்னு கொடுத்து மாத்தி ஹார்ட்ட சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் மிச்சம் ஷோவோட டைரக்டர் வந்து மீட் பண்றாங்க. மேனேஜருக்கு வேலை போன மேட்டர் தெரிய வருது. ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுக்கத்தான் வந்தேன், இன்டர்வியூல பிராட்லிய பத்தி நீ கம்மியா எடை போட்டுறாத, நீ ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட விக்டம் மாதிரியும் அவ உன்னை வச்சு ப்ரொமோஷனை வாங்கிட்டு போனாப்லயும் நீ நடிக்க நினைச்சா அது ஆகாது, அவகிட்ட நீ மாட்டிப்ப. சோ அதுக்கேத்தாப்ல பிளான் பிஏ ரெடி பண்ணிக்க. சோ நாளைக்கு என்ன பண்ணாலும் சொதப்பிராம பண்ணுங்க, வா நீங்க போட்டு அவர் கிளம்பிடுற. பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு பேசினா நீ தப்பிச்ச, இல்ல பிராட்லி உன்னை தோலை உரிச்சு காட்டிடுவா.
சொல்லிடுவா, புரிஞ்சு நடந்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுற. மிச்சு நினைச்சது வேற. இப்போ ஷோவோட டைரக்டர் வந்து பேசிட்டு போறதுல மிச்சு இப்போ நிறைய ரொம்ப ஆழமா யோசிச்சாகணும். இந்த பக்கம் நம்ம சுருட்ட முடி ஹானாவோ மேலிடத்துக்கு போனை போட்டு அந்த வேலைக்கு தான் தயாரணும், சீக்கிரம் கூப்பிடுங்கன்னு சொல்லி பதிலுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்கா. இந்த ஊரையே விட்டு வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு வேலைக்கு போறதுக்கு அவ தயாராயிட்டா. காலையில 3:30க்கு மிச்ச அலார வச்சு எந்திரிக்கிறார். இப்பயும் இவங்க எப்படி அந்த ஷோவை நடத்த போறாங்கன்னு எனக்கு புரியல. அலெக்ஸ் சும்மா விடுவாளா? என்ன கூத்து நடக்க போதோ? அடுத்து நம்ம மேனேஜர் தான் அசிஸ்டண்ட கூப்பிட்டு ஒரு முக்கியமான மேட்டர் எனக்கா நீ இதை செஞ்சே ஆகணும். நாளைக்கு மிச்ச யாருக்கு தெரியாம ஸ்டுடியோக்குள்ள கூட்டு போக வேண்டியது ஓ வேலை. நாளைக்கு பிராட்லி அலெக்ஸுக்கே தெரியாம மிச்ச இன்டர்வியூ பண்ண போறான்னு சொல்ல அவ அதிர்ந்து போறா. கம்பெனியோட டைரக்டரோட வேலைக்கே ஆப்படிக்கிறாப்ல ஒரு பெரிய ஆதாரம் ஒண்ணு இருக்குது, அது நாளைக்கு வெளியில வரும், அதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல. ஆனா ஒரு மேட்டர் சொல்லியானோ, இதுல உனக்கு வேலை போக கூட வாய்ப்பு இருக்கு, நீ வேற ஒரு வேலை தேடி கூட போக வேண்டியது இருக்கலாம்னு சொல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என்ன பிளான்னா, அலெக்ஸ் காலையில 7:30க்கு ஏதோ ஒரு டைமிங்ல ஒரு செக்மெண்ட் அவ பண்ண வேண்டி இருக்குதான். அதுதான் ஏருக்கு போகும்னு அவ நம்பிக்கிட்டு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பா. நாம அதை ஷூட் பண்றாப்ல நடிப்போம், ஆனா அதை நாம டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம். அட் த சேம் டைம் பிராட்லி இங்க மிச்ச என்ன இன்டர்வியூ பண்றாலோ அதுதான் டிவில டெலிகாஸ்ட் ஆகும். எவ்வளவு முடியுமோ எவ்வளவு ரொம்ப ஃபாஸ்டா அதெல்லாம் நடக்கும். இந்த லைவ் மேட்டர் எல்லாம் எப்போ மேலிடத்துல இருக்கிற ஆட்கள் பார்த்து அவர்களுக்கு தெரிய வந்து அவங்க போன் பண்ணி எல்லாத்தையும் நிறுத்துங்கடான்னு சொல்லுறாங்களோ அது வரை இது நடக்கும். ஷோ நடுவுல கூட நிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அதுக்குள்ள நாம மேட்டரை டெலிவரி பண்ணணும்னு எடுத்து சொல்றாப்ல. ஷோவோட டைரக்டர் இதுல நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காருன்னு சொல்ல அவனை நம்பலாமான்னு கேக்குறா. சரி ஓகே, அவரை நானும் நம்புறேன்னு இவ அசிஸ்டன்ட் இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறா. இதுல தேவையில்லாம ஒன்ன இழுத்து விடுறமே சாரிப்பான்னு சொன்னா, இந்த மாதிரி புரட்சிகரமான விஷயத்துல என்ன இழுத்து விடலைனாதான் நான் கோவப்படுவேன், நான் பாத்துக்கிறேன்னு அவ ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த பொண்ணு. இந்த பக்கம் பார்த்தா காலையில சொன்னபடியே சுருட்ட முடி ஹானாவோட வீட்டு அலாரத்தை நம்ம எடுபடி அமுக்குறா. வாய்ஸ் மெசேஜ் போட்டமே, காலையில வந்து நிப்போன்னு சொன்னமே, ஒன்னும் ரெஸ்பான்ஸ் இல்ல. ஏன் நினைக்கிறா, காலிங் பெல் அடிச்சதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல. ஆனா வேற யாரோ கதவை திறக்கும் போது அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிடறா. இங்க வந்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்களா எதுக்கோ கால் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னா, உள்ள நம்ம சுருட்ட முடி ஹானா பேச்சு மூச்சு இல்லாம தன்னோட பிளாட்ல கிடக்குறா. ஏதோ நிறைய வாந்தி எடுத்து மூச்சு திணறி இறந்து போயிருப்பா போல தெரியுது. இல்ல அவளோட இறப்புல ஏதாவது மர்மம் இருக்கா அப்படிங்கறதும் தெரியல. ஏதோ வாந்தி எடுத்தப்பல டிரெஸ்ல தடம் இருக்கு, அவ்வளவுதான். இந்த பக்கம் நம்ம பிராட்லிக்கு தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்குது. இங்க கம்பெனியோட டைரக்டர் சொற்பொழி வாத்திக்கிட்டு இருக்கார். நடந்த தப்பு எல்லாத்துக்கும் மேனேஜர் தான் காரணம், அவனை தூக்கிட்டோம், ரீப்ளேஸ்மெண்ட் இவர் தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்க பிராட்லியும் அட்டன் பண்றா. அழுதுகிட்டே ஹானா சுருட்ட முடி அவ இறந்துட்டதா அந்த துக்க செய்தியை சொல்றா. ஓவர் டோஸ்ல இறந்துட்டாலாம். மன அழுத்தத்துல மிச்சு தன்னை இப்படி பயன்படுத்திட்டானே, நாமளும் அதை ஒரு ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணிட்டோமேனு ஏதோ பண்ணிக்கிறா. அடிக்கடி அவ ஒரு மாத்திரை சாப்பிடுவா. நாமளும் வீடியோல அங்கங்க பாத்திருந்தோம். அதை மொத்தமா போட்டுட்டு இன்னைக்கு இறந்துட்டா போல தெரியுது, பாவம். இது பிராட்லிய இன்னும் கோவப்படுத்துது. கொஞ்சம் வர லேட்டான்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பொறுமையா வான்னு சொல்லிட்டா. அப்படியே நேரா முன்னாடி வர. புது மேனேஜர் என்னமோ பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் கண்டுக்காம முன்னாடி வந்து இந்த மாதிரி ஹானா இறந்துட்டான்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறானுங்க. கூட வேலை பார்த்த பல பேரு அழுகுறாங்க. அங்கேயும் நம்ம கம்பெனியோட டைரக்டர் ஹானாவுக்கு அஞ்சலி செலுத்துற விதமா ஒரு நிமிஷம் நாம அமைதியா போங்கிறாப்ல. மௌன அஞ்சலியா. அதுல பிராட்லி பங்கெடுத்துக்கல. அலெக்ஸும் எதுக்க வருவா. ஆனா கண்டுக்காம பிராட்லி போயிட்டே இருக்கிறா. இல்ல அலெக்ஸுக்கு இன்னும் தெரியலங்க, அலெக்ஸ ஒருத்தர் தனியா கூட்டு போய் தான் ஹானா இறந்துட்டாங்கிற மேட்டரை சொல்ல போறாரு. இந்த பக்கம் மேனேஜருக்கு போன் பண்ணி இன்னைக்கு இன்டர்வியூ கிடையாதுன்னு யாரு நம்ம பிராட்லி சொல்றா. என்ன சொல்ற, இன்னைக்கு இந்த இன்டர்வியூ நடந்தே ஆனு சொல்லும்போது ஹானா இறந்துட்டான்னு சொன்னதும், ஓவர் டோஸ் பிரச்சனையில இறந்துட்டான்னு சொன்னதும் மேனேஜர் ஆடி போறாரு. இந்த நிலைமையில என்னால இன்டர்வியூ நடத்த முடியாதுன்னு சொல்ற. மேனேஜரும் இதுக்கு மேல வாதம் பண்ணல, ரொம்ப சிம்பிளா நான் புரிஞ்சுக்கிறேன், மிச்சுக்கிட்டே நான் அதை பத்தி சொல்லிடுறேன் அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. இந்த பக்கம் அலெக்ஸ் மேட்டரை கேள்விப்பட்டு அழுதுட்டு இருக்கா. பிராட்லி விருட்டுன்னு உள்ள புகுறா. ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்தாச்சு. அலெக்ஸ் கிட்ட வந்து நான் கிளம்புறேன்னு சொல்றா. என்ன திடுதுப்புன்னு கிளம்புறேன்னு கேட்டா, உனக்கே தெரியாம ஓ முன்னாடி இன்னைக்கு மிச்சுவை இன்டர்வியூ பண்ணி அதை லைவ்ல டெலிகாஸ்ட் பண்றதா இருந்தோம், எல்லாத்தையும் ஓபனா சொல்ற. மிச்சும் ஹேனாவை எப்போ அதான் சுருட்ட முடிய எப்போ அவர் பயன்படுத்தினாருங்கிற மேட்டரையும் மிச்சு என்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்ல அலெக்ஸுக்கு இது இன்னும் ஷாக்கா இருக்குது. எது, மிச்சு ஹேனாவையும் விடலையான்னு அரண்டு போய் பாக்குறா. தப்பு பண்ணது மிச்சு. அந்த தப்ப கம்பெனியோட டைரக்டர் கிட்ட ஹேனா சொல்றதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்தா. அப்படி வந்தவளை வாயடைக்க வச்சு உன்னை நான் புக்கரா ப்ரோமோட் பண்றேன்னு சொல்லி அந்த மேட்டரை வெளியில வராம பாத்துக்கிட்டது கம்பெனியோட டைரக்டர். இதெல்லாம் கேட்டு அலெக்ஸுக்கு ஷாக்கா இருக்கு. நான் அப்புறம் ஹேனாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் சுருட்ட முடியோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் மிச்சு சொன்ன ஸ்டோரி எல்லாம் உண்மையா இல்லையான்னு விசாரிச்சுக்கிட்டேன். உண்மை வேணும்னு அவளை தெரியாத்தனமா நோண்டி விட்டுட்டேன். அவ்வளவு கோவம். அந்த கம்பெனி டைரக்டர் ஒரு வழி பண்ணணும், இந்த நெட்வொர்க் ஒரு வழி பண்ணணும்னு அவ்வளவு கோவம். அவ இதை அவாய்ட் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் நான் பிரஷர் போட்டு அவளை பேச வச்சேன். நான் பண்ணது தப்புதான்னு புரிஞ்சுக்கிறேன். ஏதாவது அவ மறக்கணும்னு நினைச்சாலோ அதை திரும்ப நான் ஞாபகப்படுத்தி விட்டுட்டேன். அதனாலதான் அவ அதை தாங்கிக்க முடியாம ஓவர் டோசேஜ் எடுத்து இறந்து போயிட்டா. சோ நானும் ஒரு வகையில அவளை கொன்னதுல ஒரு கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இவ்வளவு மேட்டரையும் கேட்டுட்டு அலெக்ஸால தாங்கிக்க முடியல. பிராட்லி போகாதன்னு அலெக்ஸ் பின்னாடியே ஓடியாரா. இல்ல நீ தப்பு பண்ற, இது உன்னோட தப்பு இல்ல, நீ இப்ப வேலை வேணாம் இது வேணான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போற இல்லையா, காரணம் இது உன்னோட ஃபால்ட், நீ நினைக்கிற நீ நல்லது பண்ணணும் தான் இதெல்லாம் பண்ணிருக்கிறேன்னு சொல்ல. உண்மைதான், ஆனா என் நோக்கம் சரியா இருந்தாலும் பண்ண விதத்துல ஏதோ தப்பு நடந்ததான ஒரு உயிர் போச்சுன்னு பிராட்லி கோவப்படுறா. உனக்கு தெரியுமா, நம்ம கம்பெனியோட டைரக்டரோட
புட்டனட்டு தெரியாம அவங்கிட்டயே போய் அவனோட உதவியே உனக்கு தெரியாம நான் கேட்டேன் தெரியுமா? உன்ன வேலையை விட்டு துரத்தணும்னு அவங்கிட்ட நான் பேசிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? அப்போ நான் யாரு, ராட்சசியா? ஆனாலும் இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? இப்பயும் நாம நினைச்சா இதெல்லாம் பிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அலெக்ஸ். எப்படி பிக்ஸ் பண்ண போறான்னு கேட்டா, சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த சுருட்ட முடி ஆனாவை பத்தி தெரியாது. மிச்சு அவளை என்ன பண்ணான்னு தெரியாது. அத நம்ம கம்பெனியோட டைரக்டர் எப்படி மறைச்சாருங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்லி முடிக்கல. அப்போ பிராட்லி முந்திக்கிட்டு, நீ தானே சொன்ன ஆம்பளைங்க கலாச்சாரம் அப்படித்தான் இருக்கும்னு அன்னைக்கு, அதுக்கு இப்ப என்ன பதில் சொல்றேன்னு கேட்டா, எனக்கு தெரியாது, என்கிட்ட பதில் இல்ல, இந்த அளவுக்கு மோசமான விளைவுகள் அதை ஏற்படுத்துங்கிறது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அழுகுறாங்க அலெக்ஸ். இல்ல, என்ன விட்டு விட்டு போயிடாத, இந்த நாளை கடந்து போகணும்னா நீ எனக்கு வேணும்னு பிச்சை எடுக்காத குறையா அலெக்ஸ் கெஞ்சிரா. அந்த டைம்ல ஒருத்தன் செல்ஃபி எடுக்கணும்னு பின்னாடியே வர்றான். அவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க அலெக்ஸ். ஆடியன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்க அதை பார்த்துட்டு பிராட்லி கொஞ்சம் அமைதி அப்படின்னு அமைதிப்படுத்துறாங்க. பிராட்லி தான் அலெக்ஸ கொஞ்சம் அந்த பக்கம் கூட்டிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னாவே லிப்ட்ல ஏறி மறுபடியும் ஸ்டுடியோக்கே வராங்க. ஆனா அலெக்ஸ் பிராட்லியை விடுறதா தெரியல. நீங்க தானே இருப்பேன்னு திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு மறுபடியும் பிராட்லி இங்க இருந்து கிளம்பணும் தான் பாப்பா. அப்ப ஷோவோட டைரக்டர் உள்ள வரார். எங்க ஓடி ஒளிய பாக்குறேன்னு தான் கேக்குறா. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணவன் ஒருத்தன் அஞ்சலி செலுத்தலாம், ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கிறான். யாரு? கம்பெனியோட டைரக்டர். அவனுக்கு எதிரா ஒரு சாலிடான ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது. அவனை புடிச்சு வாங்கன்னு வாங்காம நீ ஓடி ஒளிய பாக்குறியா? இல்ல இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போனா நீ பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? இதுதான் உலகம், ஆம்பளைங்களுக்கான உலகம். நீ சண்டை போடவே பிறந்தவ, சண்டை போடு, இன்னைக்கு ஒரு வழி பண்ணு அப்படின்னு என்கரேஜ் பண்றாப்ல ஷோவோட டைரக்டர். இந்த பக்கம் நம்ம எப்படி அழுதுகிட்டே ஸ்டுடியோக்கு ஓடி வந்துட்டு இருக்கிறா. நம்ம மிச்சு இன்டர்வியூக்காக வந்துட்டு இருக்கிறார். பார்த்தா மேனேஜர் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ இல்லங்கிறாப்ல. எதுக்குப்பா இல்லன்னு கேட்டா, சுருட்ட முடி ஹானா இறந்துட்டா, ஓவர் டோஸ் பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் மிச்சு அரண்டு போய் நிக்கிறான். என்னையா சொல்றேன்னு, நீ அவளை என்ன பண்ணங்கிறத இன்டர்வியூல எடுத்து சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரியா அவ ஓவர் டோஸ்ல இறந்து போயிட்டான்னு மேனேஜர் சொல்ல மிச்சு அதிர்ந்து போறான். இப்ப சொல்றா, இப்ப என்னத்தரா சொல்லி நீ பண்ணதெல்லாம் தப்பு இல்லன்னு ப்ரூஃப் பண்ண போறேன்னு சொல்லி நங்குன்னு குத்துவா. அப்புறம் மிச்சு கிட்ட உன்னை பத்தி நியூயார்க் டைம்ஸ் செய்தித்தாள்ல போட்டு கொடுத்ததே நான் தாண்டான்னு சொல்ல பதிலுக்கு அவர் அடிக்க ஆரம்பிக்கிறார். இப்படி ரெண்டு பேருமே மாத்தி குத்திக்கிட்டு இருக்கிறானுங்க கொஞ்ச நேரத்துக்கு. அதன் பிறகு மேனேஜர் உட்காந்து அழுகிறாப்ல. கோமாங்க இருந்து கிளம்பிடுறார். மிச்சு தரையில படுத்து உருள்றான். அவனுக்கு தலையே சுத்துது. தான் அதிகார திமிரல பண்ணது ஒரு உசுர பறிச்சிருச்சேன்னு அழுதுகிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் நம்ம எடுபடி வேகமா ஸ்டுடியோக்கு ஓடியாந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறா. யார? நம்ம வானிலையை தான் ஓடியாந்து கட்டிப்பிடிக்கிறா. ஆறுதல் தேடி ஓடி வந்திருக்கிறா. இந்த பக்கம் மேனேஜர் அலெக்ஸுக்கு போன் போட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. போன் அவங்க கிட்ட இல்ல, அலெக்ஸ் கிட்ட. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, கம்பெனியோட பிளான மிச்ச வெளியில அனுப்பிச்ச பிறகு உன்னையும் வெளியில அனுப்பணுங்கிறதா கம்பெனியோட பிளானா இருந்தது. இதெல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லாம இருந்தது ஏன் தப்புதான், நான் சொல்லிட்டேன் இப்போ அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். இன்னும் சில நாடிகள்ல த மார்னிங் ஷோ லைவ்ல நடக்க போகுது. புது மேனேஜர் நடந்தது நடந்து போச்சு, ஆனா இந்த ஷோ நடந்தே ஆகணும் அப்படி இப்படின்னு பேசுவாப்ல. நம்ம ஹானாக்காக இத பண்ணித்தான் ஆகணும்னு சீன் போட ஆரம்பிக்க, கப்பல இருந்த தண்ணி எடுத்து அப்படியே மூஞ்சில ஊத்தி விட்டு முகத்துல முழிக்காம ஓடி போயிரு அப்படின்னு விரட்டி விட்டுட்டா. தண்ணியை துடைக்க வந்தா கூட அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, லைவ்ல எல்லாம் தெரியட்டும்னு உட்கார்றாங்க. இந்த தடவை அலெக்ஸால பேச முடியல, திணறாங்க. எதுக்கு இருக்கிற மேட்டர் அவங்களால படிக்க முடியல. என்னால முடியல பிராட்லி, நீ ஆரம்பிமான்னு சொன்னதும் பிராட்லி பேச ஆரம்பிக்கிறா. ஏதோ அன்னைக்கு பிளான் பண்ணிருப்பாங்கல்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அலெக்ஸ் டப்புன்னு எந்திரிச்சவ ஏதோ யோசிக்கிறா. ஏதோ ஒரு கப்பலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா எதை பத்தி பேசி இருக்கணும் இவங்க? இவளுக்கோ பயங்கர டென்ஷன். என்ன பேசணும்னு தெரியாம, என்ன பண்ணணும் தெரியாம அப்படியே தடுமாறிட்டே இருக்கிறா. அப்படியே கிராஸ் பண்ணி வர உள்ள அப்படியே போயிட்டு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறா. பிராட்லியோ தொடர்ந்து நியூஸ வாச்சிட்டு இருக்காங்க. கேமராமேனை பார்த்து, கேமராமேன் உங்க பேர் என்னன்னு கேட்டா ஜோயிங்கிறாரு. ஜோயி 15 வருஷம் ஆச்சு, ஆனா உங்க பேர் கூட எனக்கு தெரியாது, மன்னிச்சுக்கங்கறா. அலெக்ஸ் தயவு செய்து உட்காருமான்னு சொன்னா அலெக்ஸ் இல்ல நான் உட்கார போறது இல்லங்கறா. பிராட்லி கிட்ட ஏமா நான் கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டு உண்மையை சொல்றோம், நாங்க உங்ககிட்ட நேர்மையா ஹானஸ்டா இருந்தது இல்லன்னு அலெக்ஸ் பேச ஆரம்பிக்கிறா. நான் மத்தவங்களை பத்தி பேசல, எங்களை பத்தி பேசுறோம்னு பேச ஆரம்பிக்கிறா. நாங்க எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லல. இங்க நடக்கிற கூத்தெல்லாம் நீங்க பாக்குறது வேற, நிஜத்துல நடக்கிறது வேற. இங்க ரொம்ப மோசமான எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது, நடந்தது. பிராட்லி புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம அதை பண்ண போறோமான்னு கேட்க ஆமான்றா அலெக்ஸ். அப்ப வேகமா பண்ணுவோம், ஏன்னா மேலட எப்ப வேணாலும் புரோகிராம கட் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு டப்புன்னு பிராட்லி பேச ஆரம்பிக்கிறா. உள்ள நம்ம ஷோவோட டைரக்டர் இருக்கிறாரா, புதுசா வந்த மேனேஜர், எப்ப அந்த வேற டேப்ப போட்டு விடுப்பா பழைய ரெக்கார்டிங்னு சொல்ல கைய வச்ச வெட்டி புடிவேங்கிறாரு ஷோவோட டைரக்டர். லைவ்ல ஓடுறது ஓடி ஆகணும் அப்படின்னு உத்தரவு போட்டாப்ல. என்ன நடக்குதுன்னு அங்க இருக்கிற யாருக்கும் புரியல. அலெக்ஸ் எங்க கம்பெனியை பத்தி, எங்க நெட்வொர்க்க பத்தி நாங்க சில விஷயங்களை இப்ப பேச போறோம்னு ஆரம்பிக்கிறா. மிச்சு பண்ண தப்புக்கு, இந்த கம்பெனில நடந்த எல்லா தப்புக்கும் முக்கியமான காரணம் தவறுகளை வெளியில கொண்டு வராம மறைச்ச எங்க கம்பெனியோட டைரக்டர் அவர்தான் காரணம்னு எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து
நம்ம கம்பெனி டைரக்டர் மிரண்டு போயிட்டாப்ல. ஐயோ ஐயோன்னு பதறாப்ல. ஓடியாராரு அவரு. ஓடியாரதா ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. புது மேனேஜர் கட் பண்ண வந்தா மித்த ஆட்கள் எல்லாத்தையும் புடிங்கிறானுங்க. அவரை புடிச்சுக்கிறானுங்க, அலெக்ஸ் உட்பட. இனி இந்த ஆபீஸ்ல இந்த பிரச்சனைக்காக வேற ஒரு உயிர் போக கூடாது. அதுக்கு நாங்க இதை பேசித்தான் ஆகணும்னு அக்டோபர் 1 2017 மிச்சு லாஸ் வேகாஸ் போனாரு. அங்க வச்சு சுருட்ட முடி ஹானா கூட தான் அதிகார திமிர பயன்படுத்தி மிச்சு பண்ண கூத்த அம்பலப்படுத்துறாங்க. ஷோவை நடுவுல திருத்துறதுக்காக கம்பெனி டைரக்டர் ஓடியாரார். இதை நம்ம எடுபடி பார்த்துட்டு கதவை சாத்தங்கடா டோய் டைரக்டர் வர்றாரான்னு சொன்னதும் கதவை சாத்திடுறாங்க. யாரு? அதுவும் நம்ம ப்ரொடியூசர். அவங்க தான் கதவை சாத்திட்டு அந்த ஆள உள்ள விடல. அப்புறம் நடந்த தப்ப கம்ப்ளைண்டா கொடுக்கலாமேன்னு கம்பெனி டைரக்டரை பார்க்க வந்தா அந்த மனுஷன் ப்ரொமோஷனை கொடுத்து அந்த பொண்ணோட வாயை அடைச்சது. இதையெல்லாம் பார்த்தோம். நான் எதுவும் கேட்காம விட்டது. இப்படி அத்தனையும் போட்டு உடைக்கிறா. இப்ப நாங்க வெளியில கொண்டு வரதெல்லாம் பத்தாது. நாங்க ஒட்டுமொத்தமா எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறோம். உங்ககிட்ட நாங்க ஃபேரா உண்மையா நடந்துக்கல, மன்னிப்பு கேட்கிறோம்னு மன்னிப்பு கேட்கறாங்க. இதையெல்லாம் பாக்குற நம்ம ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதத்தான் அவளும் எதிர்பார்த்தா போல. இனியும் இந்த மாதிரி பெண்களை சுரண்டறத நாம அனுமதிக்க கூடாது, இங்கேயும் சரி வெளியிலயும் சரி அப்படின்னு பிராட்லி முடிக்க, நம்ம அலெக்ஸ் கேமரா 1 கேமரா 2 நல்லா பக்கத்துல வாங்க, க்ளோஸ் அப் வைங்கன்னு சொல்லிட்டு எங்க கம்பெனி டைரக்டர் ஃப்ரெட் மாதிரியே வெளியில நிறைய பேர் இருக்கிறானுங்க. அதே மாதிரி என்ன மாதிரி இதோ உண்மையை வெளியில கொண்டு வர்ற பிராட்லி மாதிரி, இல்ல பாதிக்கப்பட்ட நம்ம சுருட்ட முடி ஹானா மாதிரி பலர் வெளியில இருக்கிறோம். பேசுங்க, உங்களுக்கு நடந்ததை வெளியில பேசுங்க அப்படின்னு கரெக்டா சொல்லி முடிக்க லைன் கட் ஆகுது. அதான் இங்க ரூம் எல்லாம் சேஃபா மூடி இருக்கமேன்னு பார்த்தா மேல சர்வர்ல மேல இடத்துல இருந்து ஆஃப் பண்ணிட்டாங்க போல தெரியுது. ஷோ அப்படியே கட் ஆகுது. ஆனா சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்படி ஷோவை நடுவுல கட் பண்றது இன்னும் இத பத்தி வெளியில எல்லாரையும் பேச வைக்கும். நம்ம மேனேஜர் இதெல்லாம் வெளியில இருந்து பாத்துட்டு தான் இருந்திருக்காரு. நம்ம மிச்சு அவனும் வீட்டுல இருந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்திருக்கான். நம்ம அலெக்ஸோட பொண்ணு அவளும் இந்த ஷோவை பாத்துக்கிட்டு தான் இருந்திருக்கா. கடைசியா நம்ம மிச்சு பாத்துக்கிட்டு இருக்க கேமரா அப்படியே அவரை விட்டு அப்படி விலகி போறாப்ல காமிச்சு சீசன் 1 இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. அப்பப்பப்பப்பா பயங்கரம் இல்ல? மீடியானா சும்மா இல்ல. நான் ஏதோ 2 ஆங்கர் சண்டை போட்டாங்களே அந்த மாதிரி ஏதாவது கதை இருக்குமேன்னு சும்மா தேடி பிடிச்சி இந்த சீரிஸ் எடுத்து பேச ஆரம்பிச்சா இது வேற எங்கேயோ போய் வேற லெவல்ல முடிஞ்சிருக்குது. சீசன் 1 இதோட முடிஞ்சிருச்சு. சீசன் 2ல இன்னும் டீடைல்டா இதே மாதிரி பேசி அடுத்த ஒரு வீடியோல மணிக்கணக்கா இந்த மாதிரி பேசுவோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். எப்படி ஒரு வாரம் எடுத்துப்பேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா சீசன் 2 வந்துரும். அதன் பிறகு ஒரு வாரத்துல சீசன் 3 வந்துரும். தொடர்ந்து நம்ம மிஸ்டர் தமிழன் சீரிஸ் சேனலை பாருங்க. இந்த மாதிரி கதைகள் பிடித்திருந்தா மத்தவங்களுக்கும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.